எபிசோடோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க ஆன்லைன்ல வந்துட்டு ஏதோ ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அவங்களுடைய பாஸ் கால் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு நம்ம டைப்ல இருக்க இன்னொரு ஒருத்தர் வர போறாரு நம்ம கூட ஆஃபீஸ்ல வந்துட்டு கான்ட்ராக்ட் போறதுக்காக, அவரை போயிட்டு நீ போய் பிக்கப் பண்ணிட்டு வான்னு ஹீரோயினும் சரின்றாங்க. ஹீரோயினோட பாஸ் உட்காந்து நல்லா டீ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம் நம்ம ஹீரோயின் கரெக்டா கேப்லாம் புக் பண்ணிட்டு நைட் ட்ரெஸ்ஸோடய நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, அந்த கேபுக்குள்ள ஏறுறாங்க. என்னடா அது நைட் ட்ரெஸ்ல எப்படா ஏர்போர்ட்டுக்கு போவாங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, அந்த கேப்லயே அவங்களுடைய ட்ரெஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஸோ நமக்கே இது செம்ம ஆச்சரியமா இருக்கு. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் ரொம்ப டைமிங் வந்துட்டு கரெக்டான ஒரு பெர்ஃபெக்டான ஒரு டைமிங் வந்துட்டு கீப் அப் பண்ணுவாங்க. ஹீரோயின் ரெடி ஆகி வந்துட்டு அவங்களோட ஏர்போர்ட்டுக்கு வராங்க. ஸோ அப்போ ஏர்போர்ட்ல ஒருத்தவங்க காமிக்கிறாங்க, இவர் தான் நம்ம சீரிஸோட ஹீரோ. ஸோ ஹீரோ கிட்ட அவங்களுடைய செக்ரட்டரி வந்துட்டு ஆஃபீஸோடைய விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோக்கு ரொம்ப கோவம் வந்தது, ஏன்னா அந்த பொண்ணு நிறைய தப்பு எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஸோ உடனே நம்ம ஹீரோ அட் டைம்ல அந்த பொண்ணை வந்துட்டு ஃபயர் பண்ணிடுறாரு. நீ செக்ரட்டரியா தேவையில்லை, சாரி சார் இந்த மாதிரி தப்பா எடுத்துக்காதீங்க, மன்னிச்சிடுங்க அப்படின்னு மாதிரி சொல்ல, நான் யாருக்கும் செகண்ட் சான்ஸ்லாம் கொடுக்க மாட்டேன், எனக்கு எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த டைம்ல ஏர்போர்ட்ல நம்ம ஹீரோக்கு தண்ணி குடிக்கிறதுக்காக வந்துட்டு ஒருத்தவங்க கிளாஸ்ல தண்ணி வைக்கிறாங்க. அந்த கிளாஸ்ல இருக்க தண்ணி கூட ஒன்னுத்துல அதிகமாகவும் ஒன்னுத்துல கம்மியா இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோ அதை கூட வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான ஒரு லெவல்ல வைக்கிறான். ஸோ இந்த அளவுக்கு நம்ம ஹீரோ ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு ஆளுன்னு காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயினுக்கு அவங்களோட பாஸ் கால் பண்ணி இந்த மாதிரி அவருடைய டீடைல்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ அவர் வந்துட்டு பிசினஸ்ல ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங், ஸோ அவர் வந்துட்டு ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு ஆளு, அவருடைய போட்டோ உனக்கு அனுப்புவான்னு கேட்க நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்துறாங்க. பார்த்துட்டு எனக்கு தேவையில்ல, ஐ திங்க் நான் அவரை பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டே இருக்கோங்கள. ஹீரோவை பிக் பண்றதுக்கு வேற கம்பெனில இருந்தும் வந்துட்டு செக்ரட்டரி வந்திருப்பாங்க. சாரி சார் இந்த மாதிரி லேட் ஆயிடுச்சு, டிராஃபிக் ஜாம்னு நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட கம்பெனியோட பேர் சொல்லி அவங்க யாரும் வரலையான்னு கேட்டோன்னே மேபி அவங்க கூட டிராஃபிக்ல வந்துட்டு போயிருக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, டக்குன்னு அந்த ஆளுடைய பட்டன்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோ நீ வந்துட்டு என்ன பெர்ஃபெக்டாவே இல்லைன்னு கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் இதெல்லாம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. சாரி சார் இந்த மாதிரி நான் அந்த கம்பெனில இருந்து வந்திருக்கேன், ஸோ வந்துட்டு நம்ம வந்துட்டு போலாமா அப்படின்னு மாதிரி வெல்கம் பண்றாங்க. ஹீரோ வந்துட்டு ஓகே கண்டிப்பா போலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு பெர்ஃபெக்டா இருந்தா தான் பிடிக்கும். ஸோ அவன் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸே பெர்ஃபெக்டா பண்ணாதனால நம்ம ஹீரோயின் கிட்ட லக்கேஜ்லாம் கொடுத்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு கார்ல ஏறிடுறாங்க. கார்ல ஏறினோடனே நம்ம ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டயர்டா இருக்கு. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, ஹீரோ பார்த்து என்ன சார் நீங்க ரொம்ப பார்க்கறதுக்கு டயர்டா இருக்கிற மாதிரி தெரியுது, ஐ திங்க் வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த ஹைப்போதோமியா அப்படின்ற மாதிரி ஒரு டிசீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், ஸோ அதனால வந்துட்டு கேண்டி சாப்பிடுங்க, பைனாப்பிள் ஃபிளேவர் தான் எப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா பைனாப்பிள் ஃபிளேவர் வந்துட்டு சாக்லேட் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ இந்த ஃபிளேவர் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க, அந்த ஃபிளேவரை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்றாங்க. ஹீரோயின் அவங்களோட ஆஃபீஸ்க்கும் கூட்டிட்டு வந்தோடனே ஹீரோயினோட பாஸ் சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்ட்ரடியூஸ் ஆயிட்டாரு நம்ம ஹீரோ கிட்ட. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு ஆல்கஹால் போறதை நம்ம ஹீரோயின் பாத்துறாங்க. பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் உடனே என்ன பண்றாங்க, அங்கிருந்து குடுகுடுன்னு ஓடுறாங்க. அடுத்த சீன்லேயே வந்துட்டு நிறைய பாஸ் அதுக்கப்புறமா வந்துட்டு செக்ரட்டரிஸ் இவங்க எல்லாருமே உட்காந்து வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோக்கும் ட்ரிங்க் ஆஃபர் பண்றாங்க. நம்ம ஹீரோ இல்ல எனக்கு வேணான்றாங்க. என்ன சார் இவ்வளவு பெரிய வந்துட்டு பிசினஸ் மேன் நீங்க குடிக்க மாட்டீங்களா அப்படின்னு மாதிரி கேட்டுட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து சார் நீங்க வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களே, இந்தாங்க டேப்லெட்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட கொடுக்க நம்ம ஹீரோ என்ன பண்றா, அந்த டேப்லெட்டை வாங்கி பார்க்கறான். ஆக்சுவலி அது நார்மலான ஒரு விட்டமின் டேப்லெட் தான், நம்ம ஹீரோ குடிக்க கூடாதுன்றதுக்காக நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டேப்லெட் கொடுத்து அதை சரி பண்றாங்க. ஹீரோ கிட்ட வந்துட்டு அந்த டேப்லெட் வந்தோடனே மத்தவங்களும் ஓ சாரி உங்களுக்கு உடம்பு சரியா, சாரி சார் அப்படின்னு மாதிரி சொல்ல மீட்டிங்கும் முடியுது. ஹீரோயின் வந்துட்டு என்னோட பாஸ் ரொம்ப குடிச்சிட்டாங்க, அதனால நான் உங்களை சென்ட் ஆஃப் பண்றதுக்காக வந்திருக்கேன். நம்ம ஹீரோ உனக்கு வேற ஏதாவது கம்பெனில வந்துட்டு ஜாப் பண்றதுக்கு ஏதாவது உனக்கு இது இருக்கா, ஐடியா இருக்கா அப்படின்னு மாதிரி கேட்க. நம்ம ஹீரோயின் இல்ல சார் நான் அந்த கம்பெனில கிட்டத்தட்ட 5 வருஷமா வேலை செய்யறேன், நான் அந்த கம்பெனிக்கு ரொம்ப லாயலா இருக்கேன், எனக்கு வேற எந்த இடத்துலயும் வேலை செய்யணும்னு ஆசை வரலன்னு நம்ம ஹீரோ என்ன பண்றா, பேசாம நீ எனக்கு செக்ரட்டரியா வந்துரு, நீ நான் நினைக்கிற மாதிரி ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்க, ஒரு பாஸுக்கு ஒரு செக்ரட்டரி எப்படி எல்லாம் இருக்கணுமோ அதே மாதிரி நீ இருக்க, ஒரு பாஸுக்கு சொல்லாமலே என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே செக்ரட்டரி பண்ணணும், அதே மாதிரி நீ கரெக்டா பண்ணிட்டு இருக்க, நான் உனக்கு ஜாப் ஆஃபர் பண்றேன், உனக்கு நிறைய சேலரியும் தரேன்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் இல்ல சார் கண்டிப்பா எனக்கு வேணாம் இந்த ஜாப், ஆனா நீங்க இதை ஆஃபர் பண்ணதுக்காக ரொம்ப தேங்க்ஸ்ன்றாங்க. ஹீரோ என்ன பண்றாங்க, இல்ல நீ கொஞ்சம் யோசி நான் உனக்கு 24 மணி நேரம் டைம் கொடுக்குறேன்றாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோ பின்னாடி போய் சார் எனக்கு அந்த ஜாப்லாம் வேணாம்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ நீ கண்டிப்பா இதுக்கு ஒத்துப்பேன்னு நான் நினைக்கிறேன், நாளைக்கு காலைல உன்னோட டிசிஷனை சொல்லுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மட்டும் அங்க இருந்து கிளம்பிடா. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, ஹீரோவை கார்ல விழுந்தோடனே ஹீரோயின் அவங்களோட கால் தடுக்கி கரெக்டா நம்ம ஹீரோ மேலே போயிட்டு துப்புக்குடின்னு விழுந்துறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் போட்டிருக்காங்க அந்த ஷாம்போட ஸ்மெல்லஸ் நம்ம ஹீரோ மூந்து பார்த்துட்டு இந்த ஷாம்போட ஸ்மெல் ரொம்ப ஃபெமிலியரா இருக்கே, நீ என்ன ஷாம்பு போடுற, நீ நானும் ஆல்ரெடி மீட் பண்ணிருக்கமா அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோ கொஞ்சம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பதட்டத்தோட ஹீரோயின் கேட்க. ஹீரோயின் இல்ல சார் நான் இப்பதான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோடைய கனவுல ஒரு பொண்ணு உட்காந்து பியானோ வாசிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோ அந்த பொண்ணை போயிட்டு பாக்குறாங்க. உடனே அந்த பொண்ணு மறைஞ்ச மாதிரி இருக்கு, அந்த பொண்ணுடைய ஃபேஸை நமக்கு காமிக்கல. ஸோ அப்படியே நம்ம ஹீரோ பயத்திலே தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கிறான். எந்திரிச்சோடனே நம்ம ஹீரோக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. உடனே என்ன பண்றா, ஹீரோனுடைய டாக்டருக்கு வந்துட்டு கால் பண்றான். ஹீரோடைய டாக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு தான் அவன். ஸோ கால் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு 1 வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் இந்த மாதிரி கனவுங்களாம் வருதுன்னு. ஏன்னா சொல்ற 1 வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் உனக்கு கனவா, யாராவது புதுசா நீ மீட் பண்ணியா அப்படின்னு நம்ம ஹீரோ ஆமா
இன்னைக்கு புதுசா ஒரு பொண்ணை பார்த்தா அவ ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருந்தா அப்படின்ற மாதிரி சொன்னோனே ஓகே நான் உன்னை அப்புறமா வந்துட்டு கால் பண்ணி காலையில பேசுறேன்னு சொல்லிட்டு டாக்டர் போனை வச்சிராங்க. நம்ம ஹீரோ கழுத்துல ஒரு செயின் போட்டிருப்பான். அதை நினைச்சு கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீன் நம்ம ஹீரோயினோட வீட்டில் ஹீரோயின் என்ன பண்ணாங்க, அவங்க யூஸ் பண்ற ஷாம்பூஸ்லாம் எடுத்து தூக்கி போட்டுட்டு வேற ஷாம்பூஸ்லாம் வாங்கி வச்சுட்டு இது அவனா இருக்குமோ, எப்படி அவன் இங்க வந்தான் அப்படின்னு மாதிரி யோசிக்கிறாங்க. இது என்னன்றது தெரியல. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ மீட்டிங்காக உட்காந்துட்டு இருந்தோன்னே நம்ம ஹீரோ கிட்ட கான்ட்ராக்டை ஹீரோயினோட பாஸ் கொடுக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ என்ன பண்ணாங்க, எனக்கு இந்த கான்ட்ராக்ட்லாம் வேணாம், உன்னுடைய கம்பெனியே நான் வாங்கிக்கிறேன்னு எல்லாருமே செம்ம ஷாக் ஆகுது. உடனே வந்துட்டு இல்ல சார் நான் 5 வருஷமா இந்த கம்பெனியை வந்துட்டு ரன் பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்துட்டு இந்த கம்பெனியை சேல் பண்ற மாதிரி இல்லைன்னு நம்ம ஹீரோ டபுள் அமௌண்ட்டா கொடுக்குறேன், உன்னுடைய கம்பெனி எனக்கு வேணும், அதுவும் இல்லாம உனக்கு கீழே வேலை செய்யற எம்ப்ளாயிஸும் எனக்கும் வேலை செய்யணும் அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்லிடுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம ஹீரோயின் வேலைக்கு வரலன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால ஒரு செக்ரட்டரிக்காக பாஸ் என்ன பண்றாரு, அவருடைய கம்பெனியவே வாங்கிக்கிறாரு. ஏன்றது தெரியல. நம்ம ஹீரோக்கு நம்ம ஃபர்ஸ்ட் சைட்ல நம்ம ஹீரோயினை ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுவும் இல்லாம நம்ம ஹீரோக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் கரெக்டா வர பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு டவுட், அதனால அந்த கம்பெனியவே வாங்கிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ என்ன பண்ணாங்க, செக்ரட்டரி என் பின்னாடி வாங்கன்னு சொல்லிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோயினா அவங்களுடைய பழைய பாஸை பார்த்து சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோக்கு பின்னாடி போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினை பார்த்து அம்மா எனக்கு பிடிச்ச கேண்டி ஃபிளேவர் உனக்கு எப்படி தெரியும், அதுவும் இல்லாம நீ வந்துட்டு எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்ற, எனக்கு என்னமோ வந்துட்டு உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரியே ஃபீல் ஆகுது, ஒழுங்கா சொல்லு, நீ நானும் ஏற்கனவே மீட் பண்ணிருக்கமான்னு. ஹீரோயின் நம்ம மீட் பண்ணினா உங்களுக்கு தெரியாமல இருக்கும்னு நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து என்ன இன்னைக்கு ஷாம்பு கூட மாத்திட்ட போல இருக்கு, நேத்து நான் இந்த ஷாம்பு ஃபிளேவரை பத்தி கேட்டோன்னே நீ மாத்தினியானோடனே நம்ம ஹீரோயின் ஷாம்பு ஃபிளேவரை மாத்ததுக்காகலாம் வந்துட்டு நீங்க இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்கன்னு நம்ம ஹீரோ நான் உண்மையை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து சிரிச்சுக்கிட்டே கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின் ஐயோ சாமி தப்புச்சுண்டா அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுடைய புது ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுறாங்க. ஹீரோயினோட கொலீக்ஸ்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஹீரோக்கு ஒரு புதுசா ஒரு செக்ரட்டரி வர போறாங்களாம் அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருக்க. அந்த இடத்துல கண்ணாடி போட்ட ஒரு கேரக்டர் இருக்காரு. ஸோ அவர் தான் அந்த ஆஃபீஸோடைய டைரக்டர். ஸோ அவர் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி வந்துட்டு புதுசா வர பொண்ணு எப்படி இருப்பாளோ அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்து அவங்களே இன்ட்ரடியூஸ் கொடுத்துக்கிட்டு எப்போ இந்த மாதிரி ஒர்க் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டோன்னே அங்கிருந்து கொலீக்ஸ்லாம் என்ன பண்ணாங்க, நம்ம ஹீரோயினை ஃபர்ஸ்ட் டேவே கொஞ்சம் கலாய்க்கலாம் அப்படின்றதுக்காக ஹீரோயின் கிட்ட வந்துட்டு டைமை மாற்றி சொல்லிடுறாங்க. ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டோன்னே இப்போ அந்த டேரக்டர் வந்துட்டு டைமை மாற்றி சொன்னால் அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு நீ அந்த மாதிரி சொன்னோன்னே நீ ஃபர்ஸ்ட் டே இல்லை கொஞ்சம் அவன் திட்டு வாங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி கொலீக்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்க. ஆனால் இதை நம்ம ஹீரோயின் வெளியே நின்று கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டேவே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு ரொம்ப லேட்டாக வராங்க. வந்ததும் இல்லாமல் நான் எல்லாருக்கும் வந்துட்டு கேக்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சிரிச்சுக்கிட்டே வராங்க. ஹீரோ உடனே வந்துட்டு ஃபர்ஸ்ட் டேவே நீ லேட்டாக வந்திருக்கேன், என்ன இவ்வளோ ஒஸ்டா இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உன்னை யார் இந்த டைமிங்க்கு வர சொன்னதுன்னே அங்க இருந்தவங்க எல்லாம் சொல்லாத இவ்வளவு சொல்லுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு கை காமிக்கிறாங்க அந்த மஞ்சள் ட்ரெஸ் போட்ட பொண்ணு கிட்ட. ஏன்னா அவ தான் வந்துட்டு டைமை தப்பா சொல்லியிருப்பா. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணை மாட்டி விடாம சாரி சார் என்னுடைய தப்பு தான், டிராஃபிக் ஜாம்ல நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி போய் சொல்லிருப்பா. இதனால அந்த மஞ்சள் ட்ரெஸ் போட்ட பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் க்ளோஸ் ஆயிரா. இப்போ ஹீரோயின் உட்காந்து அவங்க கொலீக்ஸ் கூட உட்காந்து பேசிட்டு இருந்தோடனே ஹீரோக்கு டைமுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரீன் டீயும் அதுக்கப்புறமா ஒரு 3 பிஸ்கெட்டும் எடுத்துட்டு போறா. நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு உனக்கு நான் இந்த டைம்ல கிரீன் டீ குடிப்பேன்னு எப்படி தெரியும் அப்படின்னு மாதிரி கேட்க, சார் இங்க பாருங்க, அதாவது பாஸுங்கெல்லாம் வந்துட்டு கரெக்டா இந்த நேரத்துல கிரீன் டீ குடிப்பாங்க, அதுக்காக தான் நான் இதை கொண்டு வந்தேன், வேணும்னா குடிங்க, வேணும்னா சொல்லுங்க, நான் சாப்பிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொன்னோன்னே எனக்கு என்னமோ உன்னை பார்த்தா டவுட்டாவே இருக்கு, இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லு நீ நானும் மீட் பண்ணிருக்கமா அப்படின்னு கேட்க, ஹீரோயின் சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. சரி நீ அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா, ஓகே நான் வந்துட்டு புதுசாக ஒரு வீடு ஒன்று வாங்கியிருக்கேன், பேசாம நீ என்ன பண்ண என்னோட வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வை, நீ எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்ன்றதை நான் பார்க்குறேன்னு. ஹீரோயின் நான் ரொம்ப பெர்ஃபெக்ட், என்னுடைய வேலையிலையும் நான் ரொம்ப வந்துட்டு கரெக்டாக இருப்பேன், நானே போயிட்டு இது எல்லாத்தையுமே வந்துட்டு வீட்டில் இருக்கிற திங்ஸ்லாம் வந்துட்டு சரி பண்ணி வைக்கிறேன்னு ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். ஹீரோயின் என்ன பண்ணாங்க, ஹீரோடைய புது வீட்டுக்கு போறாங்க. போய் பார்த்தாங்க திங்ஸ் எல்லாம் மூடி இருக்கு. ஸோ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, திங்ஸ்லாம் வந்துட்டு சரி பண்ணி ரோபோட்லாம் வச்சு எல்லாத்தையுமே க்ளீன் பண்றாங்க. நைட்டே ஆயிடுது. நம்ம ஹீரோயின் ஒரு நாள் ஃபுல்லா ஹீரோடைய வீட்டையே க்ளீன் பண்ணிட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சு நம்ம ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ வந்தா ஹீரோக்கு பிடிச்ச ஃபிளேவர் சாக்லேட்டு, அதுக்கப்புறமா ஹீரோ என்னென்னலாம் சாப்பிடுவானோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் ரூம்ல கரெக்டா அடுக்கிருக்கு. ஹீரோக்கு இதெல்லாம் பார்த்து ரொம்ப டவுட் ஆகுது. இதுல வந்து இன்னொன்னு என்னன்னா, நம்ம ஹீரோ குடிக்கிற வைன் கொண்டு அந்த ஃபிளேவர் கொண்டு ஹீரோயின் கரெக்டா வச்சிருப்பாங்க. இதெல்லாம் எப்படி இவளுக்கு தெரியும்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்து பார்த்தா ஹீரோ படிக்கிற மேகசின் கூட அந்த இடத்துல இருக்கும். ஹீரோக்கு இன்னும் டவுட் அதிகமாயிடும். ஹீரோயினுக்கு கால் பண்ணி நான் படிக்கிற மேகசின் கொண்டு நீ எப்படி தெரிஞ்சு வச்சுக்கணும்னு நம்ம ஹீரோயின் சார் இல்ல உங்களுடைய ஆஃபீஸ்ல உங்களுடைய டேபிள்ல நான் பார்த்தேன், அதனால தான் நாங்க வச்சேன்னே. ஹீரோ உடனே வந்துட்டு அப்போ ஓகே நீ அந்த அளவுக்கு ஸ்மார்ட்னா நாளையில இருந்து நீ தான் வந்துட்டு உன்னோட வீட்டு வேலையும் சேர்த்து செய்யணும், என்னுடைய ஃபுட்டு டயட் எல்லாமே நீ தான் பாத்துக்கணும்ன்றாங்க. ஹீரோயினும் அதுக்கு ஓகே சார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மறுநாள் காலைல நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, ஹீரோவுடைய வீட்டுக்கு சாப்பாடு செய்யறதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவையோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து நம்ம ஹீரோக்கு தேவையான லஞ்ச்லாம் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்றாங்க. லஞ்ச் டின்னர் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் செம்ம ஜாலியா பாட்லாம் போட்டுட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ உடனே தூங்கி எந்திரிச்சு வரா. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு படி மேல போயிட்டு நம்ம ஹீரோ என்ன ட்ரெஸ் போடணும்ன்றத கொண்டு நம்ம ஹீரோயின் கரெக்டா கோட்லாம் வேற எடுத்து வந்திருப்பாங்க.
ஹீரோக்கு இதெல்லாம் பார்த்து செம்ம ஆச்சரியமா இருக்கு. இந்த பொண்ணு நம்ம மீட் பண்ணதே இல்லை, ஆனா நம்மளுக்கு பிடிச்சதா இந்த பொண்ணு செய்யறாளே, இதெல்லாம் வந்துட்டு கோயின்சிடென்ஸா நடக்குதா என்னன்றது தெரியலையேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்து சொன்னோன்னே இப்போ ஹீரோயினும் வந்துட்டு ஜாபுக்கு போயிடறாங்க. ஹீரோயின் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த இடத்துல கண்ணாடி போட்ட ஒரு டைரக்டர் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் என்ன பண்ணாங்க, ஹீரோயின் கிட்ட ஒரு ஃபைல் ஒன்று கொடுத்து இந்த ஒர்க் பண்ணுன்றாங்க. ஹீரோயின் இல்ல ஹீரோ ஏதாவது ஒர்க் பண்ணா அப்படின்னோடனே நானும் தான் இங்க ஒர்க் செஞ்சேன், நான் உன்னோட விட சீனியர், நான் சொன்ன ஒர்க் போயிட்டு நீ பண்ணுனோடனே ஹீரோயினும் சரிங்க சார்னு சொல்லிட்டு வேற ஒரு கம்பெனிக்கு போயிடுறாங்க. அந்த இடத்துல இப்ப ஹீரோடைய ஆஃபீஸுக்கு ஒரு புதுசா ஒரு பொண்ணு ஒன்று என்ட்ரி ஆகிறா. இவர் ரொம்ப பெரிய மாடல் போல இருக்கு. இவன் நம்ம ஹீரோ கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கா. அதே சமயம் நம்ம ஹீரோயின் அவங்களுடைய ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு வந்தோடனே கொலீக்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பியா போனும் கையுமா இருக்காங்க. நம்ம ஹீரோயின் என்னாச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த மாதிரி ஒரு பெரிய ஆக்டர் ஒன்று வந்திருக்காங்க, அவங்க தான் நம்ம ஹீரோ வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க போறாங்க, அவங்க கூட நாங்கெல்லாம் செல்ஃபி எடுக்க போறோம், நீயும் செல்ஃபி எடுக்கணும்னா சொல்லு, போன்லாம் சீக்கிரமா எடுத்துக்கிட்டு நில்லு அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொன்னோடனே நம்ம ஹீரோயினுக்கு இதை கேட்டவுடனே செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. கல்யாணம்ன்ற வார்த்தையை கேட்டவுடனே நம்ம ஹீரோயினுக்கு வருது பாருங்க கோவம். ஹீரோ கிட்டே வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா போயிட்டு நான் உங்களுடைய கம்பெனில வேலை செய்யற மாதிரி இல்லைன்னு நம்ம ஹீரோ அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது, நீ கான்ட்ராக்ட் பேஸ் படி தான் நீங்க வந்திருக்க, அதனால நீங்க வந்து வேலையை விட்டு போக முடியாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த மாடல் பொண்ணு இருக்காளே அவ என்ன பண்ணா, அந்த மாதிரி கொஞ்ச நேரம் வெளியே போட்டுமா அப்படின்னு கேட்க ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல இங்கே இருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு முன்னாடி பேசுறாங்க. இதனால நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் ரொம்ப இரிட்டேட் ஆகுது. ஹீரோவை பார்த்து நீங்க வந்துட்டு ரொம்பவும் வந்துட்டு அரகெண்டா இருக்கீங்க, என்னால உங்ககிட்ட எல்லாம் வேலை செய்ய முடியாது, நீங்க என்ன வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்றீங்க, உங்க வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொல்றீங்கன்னு நம்ம ஹீரோ ஏமா காலையில இருந்து இந்த வேலையெல்லாம் செஞ்ச அப்பெல்லாம் சொல்லாம ஏமா இப்ப சொல்ற அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்குன்னு மனசு இருக்கு ஓகேங்களா, செல்ஃப் கான்பிடன்ஸ் எனக்கு ரொம்ப அதிகம், நான் வேற இடத்துல வேலை செஞ்சிடறேன் அங்கிருந்து போனோடனே நம்ம ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் டவுட் ஆயிடுது. இப்ப ஹீரோயின் நைட்டு வந்துட்டு ஹீரோ கிட்ட என்னென்ன அனுப்பியிருப்பாங்கன்னா, நீங்க ரொம்பவும் வந்துட்டு பெர்ஃபெக்டா இருக்கீங்க, ரொம்ப ரூடா இருக்கீங்க, உங்களுடைய வாழ்க்கையில ஃபன்ன்றதே இல்லை, அதனால தான் எனக்கு உங்களை சுத்தமா பிடிக்கல, நாளைக்கு காலைல வந்துட்டு நாளைக்கு வீக்கெண்டு அடுத்த நாள் நான் வந்துட்டு என்னுடைய ஜாப் ரிசைன் பண்ணிடுறேன். நம்ம ஹீரோ உடனே அவனுடைய டாக்டருக்கு மறுபடியும் கால் பண்ணி என்னோட லைஃப்ல ஃபன்ன்றதே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, டேய் மணி ஒன்னாவது தான், இந்த டைம்ல உன்னோட லைஃப்ல ஃபன் இருந்தா என்ன இல்லைனா என்ன தூங்க விடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, நீ என்ன அந்த மாதிரிலாம் சொல்றேன்னே, இந்த மாதிரி நான் சொன்னல ஒரு பொண்ணு புதுசா மீட் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தான் இதெல்லாம் சொன்னானே, அப்ப நீ போய் அந்த பொண்ணுகிட்டே கேள்றா என்னடா ஏன்டா என்ன இந்த டைம் நான் டார்ச்சர் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்துட்டு போனை கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டில் இருக்காங்க. அப்போ ஒரு பாக்ஸ் ஒன்று எடுக்கிறாங்க. அந்த பாக்ஸ்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து எடுத்த போட்டோஸ்லாம் அதுல இருக்கு, நிறைய கீ செயின்ஸ், அதுக்கப்புறமா அந்த லவ் லெட்டர்ஸோட இது மாதிரி கிரீட்டிங் கார்டு இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதாவது வந்து பாத்தீங்கன்னா பழச எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்து கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ தெரியும் போல இருக்கு, ஆனா நம்ம ஹீரோயின் வெளியே காமிச்சிக்காம இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு ஹீரோயினை பத்தின சுத்த ஞாபகமும் இல்ல. நெக்ஸ்ட் டே வந்துட்டு நம்ம ஹீரோ கால் பண்ணி ஏன் ஆஃபீஸ்க்கு வரலன்னு நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் இன்னைக்கு வந்துட்டு லீவுன்னு சொன்னாலே, அதுவும் இல்லாம இன்னைக்கு வந்துட்டு வீக்கெண்ட் நான் என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போனை கட் பண்ணிடுறாங்க. இதனால நம்ம ஹீரோ செம்ம டென்ஷன் ஆகி உடனே அவளுடைய ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி இன்னைக்கு நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய ஆஃபீஸ் ஒர்க் எல்லாத்தையுமே வீட்டுக்கே எடுத்துட்டு வந்து சொல்லிடலாம். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் ஆக்சுவலி எங்க போயிருப்பாங்கன்னா, ஹீரோயின் ஒரு புதுசா அபார்ட்மெண்ட் வாங்கிறதுக்காக போறாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, அந்த டாக்டரை போய் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப தலையெல்லாம் வலிக்குது இப்ப என்னன்னே தெரியல அப்படின்னு, ஏன் உனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, நான் அந்த ஒரு பொண்ணை மீட் பண்ணல அப்பையில இருந்து தான் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் தலைவலி ஏற்படுதுன்னு. இப்ப அந்த டாக்டர் அதை நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட் என்ன சொல்றான், மேபி உன்னுடைய பழைய ஞாபகங்கள் எல்லாத்தையுமே திருப்பி வரதுக்கு அந்த பொண்ணு கூட உனக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம், அதனால அந்த பொண்ணு கூட டச் அப்ல இருக்கணும். நம்ம ஹீரோ அந்த பொண்ணு என் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டானே, என்னடா இவ்வளோ பெரிய அழகா இருக்க, இவ்வளோ பெரிய பணக்காரன், அதுவும் இல்லாம ரொம்ப வந்துட்டு நீ ரொம்ப ஃபேமஸான ஒரு பிசினஸ் மேன், உன் கூட ஒரு பொண்ணு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாளா, அந்த பொண்ணு யாரா, அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு நானே ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்ல, அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் அவங்க அபார்ட்மெண்ட்டை வாங்கிறதுக்காக போறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் அவங்களுடைய பழைய பாஸை பாக்குறாங்க. நீங்க என்ன சரிங்கன்னு, இந்த மாதிரி நான் வந்துட்டு சும்மா அபார்ட்மெண்ட் வாங்கிறதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. இப்ப அந்த ரேட்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோயினோட பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் செட் ஆகல. உடனே நம்ம ஹீரோயினோட பழைய பாஸ் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்றாரு, அங்க இருக்க ஒரு பொண்ணை பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டே நீ இங்கே உனக்கு அபார்ட்மெண்ட் ரேட்டு தானே கம்மியா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்துட்டு ஒரு பொண்ணு இருக்கா, அவகிட்ட மொக்க போட்டுக்கிட்டே இந்த மாதிரி உங்க வீசாட் நம்பர் கொடுங்களேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்டு வாங்கிக்கிறான். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட பாஸ் கொஞ்சம் பிளே பாய் போல இருக்கு. இவன் என்ன பண்ணா, அந்த பொண்ணு கிட்ட வீசாட் நம்பர்லாம் வாங்கிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி நான் அந்த பொண்ணுடைய வீசாட் நம்பர்லாம் வாங்கிட்டேன், எப்படியும் அவகிட்ட கொஞ்ச நாள் மொக்க போட்டு உனக்கு இந்த அபார்ட்மெண்ட்டை நான் கம்மியா வாங்கி தரேன், கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினும் சரி சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் ஹீரோடைய வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி நான் ஜாப் விட்டு போறதுக்கு 1 month ஆகும்னு சொல்ல, ஹீரோ ஏன் என்ன அப்படின்னு கேட்டோன்னே ஹீரோயின் இல்ல அதாவது பாதி மாசம் நான் வேலை செஞ்சுட்டேன், மீதி பாதி மாசமும் நான் வேலை செஞ்சுட்டு இங்க இருந்து போயிடுறேனே அப்படின்னு மாதிரி சொல்ல, நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வருவான். ஹீரோயின் கிட்ட என்னுடைய லேப்டாப் வந்துட்டு வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், இன்னைக்கு ஒரு மீட்டிங் ஒன்று இருக்கு, அர்ஜென்ட்டான ஃபைல்ஸ்லாம் அதில் தான் இருக்கு, போய் நீ எடுத்துட்டு வர முடியுமான்னு. ஹீரோயின் ஐயோ சார் டிராஃபிக் ஜாமா இருக்கேன்னு போய் எடுத்துருவான்றாங்க. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் ஓடி போயிட்டு எடுத்துட்டு வந்து லேப்டாப்பை கொடுக்க, நம்ம ஹீரோ ஐயோ அதோட பேக்கப் ஃபைல்ஸ் என்னுடைய போன்ல இருக்கே அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுக்கு செம்ம கோவமா வருது. ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்துட்டு
வந்து வேலையை விட்டு நம்ம ஹீரோயின் போகணும்னு சொன்னதால ஹீரோயினை பழி வாங்குறாரு. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, மேப்பை காமிச்சு 3 ரெஸ்டாரண்ட் 3 திசையில இருக்கு, அதுல இருக்க ஃபுட் தான் எனக்கு வேணும்னு அடம்பிடிக்க நம்ம ஹீரோயின் சார் 3 திசையில இருக்கு, நிறைய டிராபிக் ஜாம்லாம் ஆகும்ன்ற மாதிரி சொல்ல ஹீரோ வந்துட்டு நீ இதை பண்ணி தான் ஆகணும், நீ என்னோட செக்ரட்டரி தானே. ஹீரோயினும் சரின்னு சொல்லிடுறாங்க. சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்த உடனே நம்ம ஹீரோயினை பழிச்சு காமிக்கிற மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு பொண்ணு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு டேப் எடுத்து வந்து கொடுத்து இந்த மாதிரி ஹீரோ இந்த நம்பர்ல வந்துட்டு கார் வந்துட்டு புக் பண்ண சொல்லியிருக்கான், அதனால இந்த கம்பெனிக்கு இந்த நம்பரை வந்துட்டு மெயில் பண்ணிடுன்றாங்க. அது என்ன நம்பர்னா 0521 சொல்லிட்டு அந்த நம்பர் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்ச நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப ஷாக்கா இருக்கு. அடுத்த சீன்லேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஓகே நான் வந்துட்டு மெயில் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட நம்ம ஹீரோயின் சொல்லிடுறா. அடுத்த சீன்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் அவங்க கொலீக்ஸ் கிட்டலாம் நம்ம போயிட்டு இன்னைக்கு வெளியே சாப்பிடலாமா, என்னோட ட்ரீட் வாங்கலன்னொடனே ஹீரோயின் அவங்க கொலீக்ஸ் கூட எல்லாம் வெளியே சாப்பிட போயிடறாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ கால் பண்ணி ஹீரோயினுக்கு எனக்கு ஒரு ஃபைல் ஒன்று வேணும், எங்க இருக்கு அப்படின்னு மாதிரி கேட்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த ஃபைல் வந்துட்டு என்னுடைய சிஸ்டத்தில் தான் நான் வந்துட்டு சேவ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு ஹீரோ பாஸ்வேர்டை சொல்லுறாங்க. நம்ம ஹீரோயின் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க, பாஸ்வேர்டை சொல்லு சீக்கிரம் அர்ஜென்ட்னு நம்ம ஹீரோயின் 0521 சொல்லிட்டு நம்ம ஹீரோ புதுசாக ஒரு கார் வாங்க போறா இல்லையா அதோடைய நம்பரை சொன்னோன்னே நம்ம ஹீரோக்கு செம்ம ஷாக் ஆகுது. அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோயினும் அவங்களோட கொலீக்ஸ்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ பின்னாடி வந்து நிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. சொல்லுங்க சார் என்ன சரிங்க அப்படின்னு ஏன் நான்லாம் இங்க சாப்பிட வரக்கூடாதா, என்னெல்லாம் நீ இன்வைட் பண்ண மாட்டியான்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் கிட்ட வம்பிழுக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த இடத்துல வந்துட்டு அவங்களா சமைச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு இது வரும். ஸோ அந்த இடத்துல லெட்டிவ்ஸ்லாம் வந்துட்டு சமைக்கிறதுக்காக போறாங்க. அங்க இருந்தவங்கலாம் ஏன் இதெல்லாம் வந்துட்டு சாப்பிடலாமே அப்படின்னு சொல்ல ஹீரோயின் வந்துட்டு இல்ல யாருக்காவது ஒத்துக்காம இருக்கலாம்ல அப்படின்னு ஹீரோ இது எனக்கு தான் ஒத்துக்காது அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயினை பாக்குறாங்க. ஆக்சுவலி ஹீரோக்கு ஒத்துக்காதுன்றது நம்ம ஹீரோயினுக்கு தெரியும் போல இருக்கு. இப்போ ஹீரோ ஒழுங்கு மரியாதையே சொல்லு, உன்னோட பாஸ்வேர்டுக்கு என்ன அர்த்தம்னு நம்ம ஹீரோயின் ஏன் அந்த மாதிரி கேட்குறீங்க அப்படின்னு இந்த மாதிரி என்னோட கார் பாஸ்வேர்டுக்கும் நான் அதை தான் சூஸ் பண்ணேன், ஒழுங்கா சொல்லு, இந்த மாதிரி என்னோட கார் நம்பர் பிளேட்டுக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு அவங்களுடைய பழைய பாஸ் கால் பண்ணி என்ன பார்ட்டி எல்லாம் முடிஞ்சிச்சா, நான் வந்து ஒன்று பிக் அப் பண்ணிக்குமா அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோயினும் சரின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ கிட்ட இந்த மாதிரி என்னோட பாய் ஃப்ரெண்டோட அனிவர்சரி டேட் தான் அது அப்படின்ற மாதிரி சொன்னோடனே உனக்கு பாய் ஃப்ரெண்டா இருக்கானே அது என்னோட பர்சனல் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க, நல்லா மூக்கு முட்டை சாப்பிட்டுக்கிட்டு ஹீரோயினுடைய பில்லிலே பே பண்ண சொல்லிடுறாங்க. ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாவது, ஒரு பாஸ் வந்துட்டு பில்லு கூட பே பண்ண மாட்டேன்றான் அப்படின்னு. அடுத்த சீன்லேயே வந்துட்டு புது பாஸ் அந்த பழைய பாஸ் இருக்கார் இல்லையா அவர் வந்து நம்ம ஹீரோயினை பிக் பண்றதுக்காக வருவாங்க. ஹீரோயின் மேல கையெல்லாம் போட்டுட்டு இருந்தோன்னே நம்ம ஹீரோக்கு இதை பார்த்து செம்ம ஜெலஸ் ஆயிடுது. என்னடா லாஜிக் இது, இந்த பிள்ளை இன்னும் லைக் பண்ணவும் ஆரம்பிக்கல, அதாவது வந்து பாத்தீங்கன்னா லைக் பண்ணவும் ஆரம்பிக்கல, ஆனா அதுக்குள்ள இந்த பசங்களுக்கு எப்படிதான் ஜெலஸ் வரும்னே நமக்கு தெரியல. ஸோ நம்ம இதெல்லாம் சகிச்சுட்டு தான் ஆகணும். ஓகேவா, நம்ம ஹீரோக்கு ஹீரோயினை பார்த்துட்டு செம்ம கோவம் வருது. நெக்ஸ்ட் சீன்லேயே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஹீரோயினோட ஒர்க் பண்ற அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டூர் மாதிரி ஒன்று பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும் வராங்க. ஸோ அந்த டூர்ல போறதோடனே நம்ம ரொம்ப தூரம் தள்ளி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேம் மாதிரி விளையாடலான்னு அந்த டைரக்டர் எல்லார்கிட்டையும் சொல்றாங்க. எல்லாரும் பேரா ஆயிடுறாங்க. ஸோ அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க, எனக்கு பேர் ஹீரோயின் தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஹீரோயின் சார் என்னால முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேற ஒரு பொண்ணை சூஸ் பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயினை பார்த்து முறைச்சோடனே ஹீரோயின் சரி சார் நானே உங்க பேரா வந்து தொலைறேன்றாங்க. ஆக்சுவலி அது என்ன கேம்னா இந்த மாதிரி 2 பேர் இருப்பாங்க, ஒரு படத்துடைய வார்த்தையை சொல்லுவாங்க, அது ஒருத்தவங்க சொல்லணும் இன்னொருத்தவங்க கண்டுபிடிக்கணும், அதுதான் ஒண்ணு. இப்போ ஹீரோயின் சொல்றாங்க, நம்ம ஹீரோ கரெக்டா கண்டுபிடிக்கிறாங்க. அங்க இருந்தவங்க எல்லாருமே செம்ம ஷாக் ஆயிடுறாங்க. என்ன பாண்டிங் இவங்க 2 பேத்துக்குள்ள, இந்த பொண்ணு வெறும் கையசைச்சு தான் வந்துட்டு சைகை பண்ணுது, ஆனா இவன் கரெக்டா கண்டுபிடிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்தவங்க எல்லாருமே செம்ம ஷாக் ஆவ. இப்ப ஹீரோவுமே நினைச்சு பாக்குறாரு, அது எப்படி அது அவ சொல்ல நான் எப்படி கண்டுபிடிச்சேன், எங்க 2 பேத்துக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு, இவ யாரு, எப்படி இவன் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் இதே யோசிக்க இப்ப அங்க இருந்தவங்க எல்லாருமே காசிப் பேச ஆரம்பிச்சாங்க. நம்ம ஹீரோ உடனே திரும்பி பார்த்தோன்னே எல்லாருமே அமைதியாறாங்க. ஐயோ பாஸ் திரும்பி பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருமே வந்துட்டு ஹோட்டலுக்கும் போறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோயினோட பழைய பாஸ் வந்தோடனே நம்ம ஹீரோ நீ என்ன இங்க பண்றேன்னு இப்ப எல்லாரும் மறுபடியும் அங்கேயும் கேம்ல விளையாடுறாங்க. உடனே பேர் பிரிச்சுட்டு இருந்தோடனே ஒரு ஆள் மட்டும் வந்துட்டு பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு. உடனே வந்துட்டு நம்ம ஹீரோ நான் ஹீரோயின் கூட பேர் ஆயிக்கிறேன்றாங்க. உடனே ஹீரோயினோட அந்த பழைய பாஸ் நான் ஹீரோயின் கூட பேர் ஆவான்றாங்க. இப்ப உடனே வந்துட்டு ஹீரோயின்கெல்லாம் அந்த டிசிஷனை கொடுத்துறாரு அந்த டைரக்டர். நீயே உன்னுடைய பேர் யாரு நீயே சூஸ் பண்ணிக்கோமான்னு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, அவங்களுடைய பழைய பாஸ் கிட்ட போயிட்டு நின்னுக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோவும் கடுப்புல என்ன பண்றாரு, அந்த டைரக்டர் கூட பேர் ஆயிடுறாங்க. ஸோ இப்போ எல்லாருமே கேம் விளையாட ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோக்கு ஹீரோயினை பார்த்து செம்மையா கோவம் வருது. அந்த பாஸை பார்த்துட்டு செம்ம ஜெலஸ் ஆகுது, ஏன்டா இவன் இங்க வந்தான்ற மாதிரி எல்லாருமே வந்துட்டு கேம்லாம் முடிச்சுட்டு ரூமுக்குள்ள போயிடறாங்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் வந்து பாத்தீங்கன்னா டோரோடைய அந்த குட்டி வழியா நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்றத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் குளிக்க போறதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க, ஹீரோயின் பின்னாடியே போறாங்க. உடனே அந்த பழைய பாஸ் வந்து நீங்க என்ன அவ பின்னாடி போறீங்கன்னே உனக்கேடா நவுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு ஸ்விமிங் பூல் வரைக்கும் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ கம்முன்னு இல்லாம ஸ்விமிங் பூல்ல வந்து குதிச்சுறாங்க. நம்ம ஹீரோயின் பாஸ் என்ன பண்றீங்க அப்படின்னு மாதிரி கேட்க, ஏன் என்ன இங்கேயும் நான் வரக்கூடாதா, இங்கே உனக்கு என்ன பிரச்சனை,
சரி சொல்லு, நீ என்ன மீட் பண்ணியிருக்க தானே அப்படின்னு கேட்க ஹீரோயின், சார் நாங்கள் ஏன் சார் திருப்பி திருப்பி இதே கேட்டுட்டு இருக்கீங்க, நீங்க யார் என்னன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ கையில ஹீரோடைய கழுத்துல ஒரு டாலர் செயின் இருக்கும், அதுல ஒரு ரிங் இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிற அந்த ஃபீலிங்ஸை நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாங்க. உடனே அந்த செயினை காமிச்சு, இந்த செயினை பத்தி உனக்கு தெரியும் தானே, ஒழுங்கா சொல்லு, நீ நானும் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கமா, என்னை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே உனக்கு எப்படி தெரியும்னு நம்ம ஹீரோயின், சார் ஒரு நிமிஷம் கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா வந்துட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோவை கத்திடுறாங்க. அந்த இடத்துல கரெக்டா அந்த பழைய பாஸும் நம்ம ஹீரோவோட கல்யாணம் பண்ணிக்க போற அந்த ஃபியான்சி அங்க வந்துறா. இதனால அந்த பாஸ் என்ன பண்றாங்க, நம்ம ஹீரோயினை வந்துட்டு வா நம்ம இங்க இருந்து போலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு ரூமுக்கு கூட்டு போய் பார்த்தா நம்ம ஹீரோயினோட காலில் லைட்டா அடிபட்டிருக்கும். உடனே அவருக்கு அது மசாஜ்லாம் பண்ணிட்டு அவனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு மாதிரி கேட்க ஹீரோயின் வந்துட்டு அது உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு மாதிரி சொல்ல, நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, ஒருவேளை வந்துட்டு நீ அந்த மறந்த லவ் ஒருவேளை அவன் தானா அப்படின்னு மாதிரி கேட்க ஹீரோயின் வந்துட்டு தேவையில்லாம ஏதோ கற்பனை பண்ணாதன்னு, எனக்கு தெரிஞ்சு உன்னோட அன்ஃபர்கெட்டபிள் லவ் அவன் தானே அப்படின்னு மாதிரி கேட்க ஹீரோயின் எதுவுமே பதில் சொல்லாம அப்படியே அமைதியா உட்காந்துட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ அந்த ரிங்கே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பா. அப்ப வந்துட்டு ஹீரோட ஃபியான்சி வந்துட்டு, நீ என்னாச்சு, உனக்கு என்னாச்சு, ஏன் இந்த மாதிரிலாம் நீ பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன்னு, உனக்கு ஒன்று தெரியுமா, ஆக்சுவலி நீ நானும் ஃபர்ஸ்ட் டைம் அமெரிக்கால தான் மீட் பண்ணோம். நான் உன்னை பாக்குறப்ப ஆக்சுவலி ரொம்ப ஃபெமிலியரா தெரிஞ்சுது, அதே மாதிரி தான் எனக்கு ஹீரோயினை பாக்குறப்போ ரொம்ப ஃபெமிலியரா தெரியுது அப்படின்னு மாதிரி சொல்ல, இந்த பொண்ணு ஒரு குட்டி பிளாஷ்பேக்கை நினைச்சு பாக்குறா. ஹீரோவும் ஹீரோயினும் ஏதோ ஒரு இடத்துல நல்லா ஜாலியா விளையாடிட்டு இருக்கப்ப இந்த பொண்ணு வந்துட்டு சோடா புட்டி கண்ணாடி, அதுக்கப்புறமா முகம் எல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கிற முகம் மாதிரி இருக்கு, அந்த மாதிரி நின்று பாக்குற மாதிரி இருக்கு. ஹீரோ என்ன சொல்றா, இந்த மோதிரத்துக்கு சொந்தக்காரி நீ என்னமோ இல்லைன்ற மாதிரி எனக்கு தோணுது, இந்த மோதிரத்துக்கு சொந்தக்காரங்க வேற யாரோன்ற மாதிரி தான் எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு கண்டிப்பா இந்த மோதிரத்தோடைய சொந்தக்காரங்களை நான் கண்டுபிடிச்சே தீருவேன், இதுல தான் என்னோட மெமரிஸ் எல்லாம் அடங்கி இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட ஃபியான்சி கிட்ட சொல்ல, இப்போ இந்த பொண்ணு என்ன சொல்றா, இல்ல நீ ஏன் இந்த மாதிரிலாம் நினைச்சிட்டு இருக்கேன்னு கேட்டா ஹீரோ இல்ல எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து நம்ம ஹீரோ வந்துட்டு கிளம்பிடான். நெக்ஸ்ட் சீன்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஸோ ஹீரோயின் வந்து ஆஃபீஸோடைய அந்த ரூஃப் டாப்ல நின்றுட்டு இருப்பாங்க யோசிச்சுக்கிட்டே ஏதோ ஒரு யோசனையில. அப்ப நம்ம ஹீரோ வந்து, நீ ஏன் இப்பெல்லாம் என்கிட்ட ரொம்ப வந்துட்டு மறைஞ்சு இருக்க, என்னாச்சு உண்மையை சொல்லு, ஆக்சுவலி அந்த ரிங்குக்கும் உனக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு கரெக்ட் தானே. ஹீரோயின் இல்ல சார் எனக்கு அந்த ரிங்க தெரியாது, உங்களையும் தெரியாதுன்னு ஹீரோ உடனே கோவப்பட்டு அந்த ரிங் எடுத்து நம்ம ஹீரோயின் கையில மாட்டி விட்டுட்டு போய் சொல்லாம ஒழுங்கா சொல்லு, இந்த ரிங்கோடைய மெமரியில நீயும் நானும் எனக்கு இருக்கிற மாதிரி தான் தோணுது அப்படின்னு ஹீரோயின் இல்ல சார் கண்டிப்பா இல்ல, நான் உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த பொய்யே ரிப்பீட் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோக்கு மட்டும் ஹீரோயினை ரொம்ப ஃபெமிலியரா தெரியுது. அந்த நேரத்துல மறுபடியும் அந்த எக்ஸ் பாஸ் வந்துட்டு ஹீரோயினை, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இவங்க, எதுக்காக நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்தாங்க உங்க ரிங்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையில அந்த ரிங்கை கொடுத்துடனே நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. என்ன நீங்க ரெண்டு பேர் லவ் பண்றீங்களான்னு கேட்டா அவனும் வந்துட்டு ஆமா நாங்க ரெண்டு பேர் லவ் பண்றோம், எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பினோடனே ஹீரோக்கு இதை கேட்டோடனே ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் இருந்தாலும் ஹீரோவால இதை ஜீர்ணிக்கவே முடியல. இப்ப ஹீரோயின் நீ எதுக்காக அவங்கிட்ட அந்த மாதிரி சொன்னோடனே அப்பதானே அவனை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ் பாஸ் வந்து ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயினுக்குமே அதுவும் வந்துட்டு கரெக்ட் தான், ஸோ வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் நடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் வந்துட்டு அவனோட எக்ஸ் பாஸ் கிட்ட சொல்லிடுறாங்க. அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷனா வந்து பாத்தீங்கன்னா அவனோட அந்த டாக்டர் ஃப்ரெண்ட் இருக்காங்க அவனை போய் பார்த்துக்கிட்டு ரொம்பவும் வந்துட்டு பாக்ஸிங்லாம் ஹெவியா பண்ணிட்டு இருந்தோன்னே, நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, உன்னோட ஹெல்த்துக்கு இது ரொம்ப வந்துட்டு ப்ராப்ளம் அப்படின்னு மாதிரி சொல்ல, ஹீரோ வந்துட்டு எனக்கு என்னமோ அந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது, ஆனா வந்துட்டு அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்றா, ஸோ எனக்கு என்னமோ அது எதுவும் சரிப்படாத மாதிரி தான் தோணுது அப்படின்னு மாதிரி சொல்ல, நீ அந்த பொண்ணு பின்னாடி அலையிறேன்னு சொல்லி அந்த டாக்டர் கேட்டோன்னே எனக்கு என்னமோ தெரியல, எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, மறுநாள் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆஃபீஸ்ல இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும், அதாவது அந்த எக்ஸ் பாஸும் ஹீரோயினும் வந்துட்டு லைக் பண்றாங்க அப்படின்ற விஷயம் தெரியணுன்றதுக்காக ஸோ இந்த பாஸ் என்ன பண்றாங்க, அந்த ஸ்டாஃப்ஸ் கிட்ட எல்லாத்தையுமே ஹீரோடைய ஒர்க் பண்ற அந்த ஸ்டாஃப் கிட்ட எல்லாத்தையுமே நானும் ஹீரோயினும் டேட் பண்றோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் ரூமர்ஸ் எல்லாம் பரப்பி விட்டுட்டு இருக்க. ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து, டேய் அவன் முன்னாடி தானே உன்னை நான் நடிக்க சொன்னேன், என்ன இவங்க கிட்ட எல்லாத்துக்கும் நீ இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ் பாஸ் வந்து திட்டி ரூமுக்கு கூட்டு போயிட்டு இருக்கா. கரெக்டா அந்த நேரத்தில் நாங்கள் நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்ததான் வந்துட்டு என்னோட ஆஃபீஸ்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல நான் சும்மா செக்ரட்டரியை பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு அவனோட எக்ஸ் பாஸ் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை வந்துட்டு பேச்சு கொடுத்து டைவர்ட் பண்றதுக்காக அந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஒரு புதுசா ஆப் ஒன்று லான்ச் பண்ண போறோம்ல, அதுக்கு மாடலா நம்ம யாரை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. உங்களோட ஃபியான்ஸே இருக்காங்களா, அவங்க ரொம்ப பெரிய மாடல் தானே, பேசாம நம்ம அவங்களே செலக்ட் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோ என்ன சொல்றான், உன்னோட டிசிஷன் தான் என்னோட டிசிஷன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்ல, ஹீரோயின் வந்துட்டு சார் என்ன இந்த மாதிரிலாம் சொல்றீங்க அப்படின்னு, இல்லமா ஜஸ்ட் மாடலை செலக்ட் பண்ணதானே நான் அந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொன்னோன்னே ஹீரோயினும் சரி சார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, அந்த மாடலை பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோட ஃபியான்ஸியை பார்க்கறதுக்காக ஒரு ஹோட்டல்ல வந்துட்டு போறாங்க. ஹீரோ என்ன சொல்ல, நீ ஃபர்ஸ்ட் போய் பேசு நான் பின்னாடியே வரேன்னு சொல்லியிருப்பா. ஹீரோயினும் போயிட்டு அந்த கான்ட்ராக்ட் விஷயத்தெல்லாம் பற்றி பேசுவாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்ல, என்னோட ஆஃபீஸில் இதை பற்றி நான் பேசணும், அப்போ தான் வந்துட்டு நான் கான்ட்ராக்டில் சைன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிடுறா. ஹீரோயினும் சரி ஓகே கண்டிப்பாக நான் உங்களோட ஆஃபீஸில் பேசுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறப்ப ஹீரோ கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடும். அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க, என்னோட ஒர்க் முடிஞ்சிச்சு சார் நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பினோன்னே ஹீரோயினை பற்றி இந்த பொண்ணு என்ன பண்ணுறா, ஹீரோ கிட்ட தப்பாக பேசிட்டு இருக்கா. இந்த மாதிரி வந்துட்டு அவள் ப்ரமோஷன் அம்பாசிடருக்காக தான் என்கிட்ட பேச வந்தா, ஆனால் சரியா கூட என்கிட்ட அவள் பேசல, ஒழுங்காவே ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல. இப்போ உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவும் வந்துட்டு அதை பற்றி எதுவும் பெருசாக நினைக்காம அவங்க
அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி போயிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆப் ரிலீஸ் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ ஹீரோயின் அந்த ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அதில் சின்ன சின்ன வீடியோஸ்லாம் எடுப்பாங்க. அப்போ ஹீரோயினை கூப்பிட்டு எப்படி போகுது அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோயின் நல்லா தான் சார் போகணுன்னே ஹீரோ உடனே உன்னோட ஃபோனில் கேமரா ஆன்ல இருக்கு பாருன்னே ஹீரோயின் டக்குன்னு அதை ஆஃப் பண்ணிடுறாங்க. அதில் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு அந்த ஆப்போடைய லான்ச்சிங்லாம் கரெக்டாக தானே இருக்கும், ரொம்பவும் வந்துட்டு இதில் நம்ம ஆஃபீஸ்க்கு நல்ல ப்ராஃபிட்லாம் இருக்குது, ஸோ சீக்கிரமாக அதெல்லாம் பாரு ஒர்க்குன்னொடனே ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோயினை வெளியே சாப்பிட்றதுக்காக கூப்பிட்றாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் இல்லை நான் வரமாட்டேன்னு கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறாங்க. ஹீரோயின் கூட இன்னைக்கு எப்படியாவது வந்துட்டு அட்லீஸ்ட் பிரேக்கப் ஃபாஸ்ட்டாவது ஒன்னா சாப்பிட்றணும்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப ஈகராக நம்ம ஹீரோயின்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்ல, கதவு திறக்கிற சத்தம் கேட்குது. அப்போ நம்ம ஹீரோ ரொம்ப கேஷுவலாக வெளியே நின்றுட்டு இருக்க மாதிரி நின்றுட்டு இருந்தா. ஆனால் அந்த இடத்துக்கு ஹீரோடைய இன்னொரு ஒரு எம்ப்ளாயி வருவான். நீ என்ன இங்கே பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ டக்குன்னு போயிட்டு கதவு சாத்திப்பா. இந்த எம்ப்ளாயி ஐயோ நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டான், என்ன பாஸ் இப்படி உள்ள போயிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு ரொம்ப குழப்பத்திலே நின்றுட்டு இருக்கேன். ஹீரோ வந்துட்டு ரூம்ல இருந்து கேட்குறான் என்னாச்சு ஹீரோயின் எங்கன்னே. அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னொடனே நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பார்சல் ஒன்று வந்திருக்கும். ஹீரோயின் குளிச்சுட்டு இருக்கனால நீங்க அங்கேயே வச்சுட்டு போங்க நான் வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பார்சல்காரங்க கிட்ட சொல்லுவாங்க. இப்போ அந்த பார்சல்காரங்க போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் கதவு திறந்து வெறும் வந்துட்டு கையை மட்டும் வெளியே விட்டு அந்த பார்சல் எடுக்கலான்னு போறப்ப ஒரு ஷூ ஒன்று தென்படுது. என்ன இந்த பார்சல்காரன் இன்னும் போல இருக்கேன்னு சொல்லிட்டு மூஞ்ச பார்த்தா அது நம்ம ஹீரோ. உடனே ஹீரோயின் ஐயோ என்னது இது டவல் மட்டும் கட்டி இருக்கமேன்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுட்டு உடனே வீட்டை லாக் பண்ணிக்கிறாங்க. ஐயோ வீட்டை வேற நம்ம இந்த அளவுக்கு கேவலமா வச்சிருக்கோமேன்னு சொல்லிட்டு ஹீரோ வரதுக்குள்ள வீட்டை எல்லாத்தையுமே லைட்டா எப்படி எல்லாம் கிளீன் பண்ண முடியுமோ அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு ஹீரோயினும் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு கதவை திறக்கிறாங்க. ஹீரோ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா, ஃபர்ஸ்ட் கதவை தரேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. ஹீரோயின் இந்த வந்துட்டேன் சார்ன்னு சொல்லிட்டு போயிட்டு கதவை திறக்கிறாங்க. ஹீரோ உடனே இல்ல உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க அதான் அவனை பார்க்கறதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் ரொம்ப தேங்க்ஸ் சார் எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் வேணும்னு ஹீரோ கண்டிப்பா எடுத்துக்கோ அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட காஃபி கேட்கறாங்க. ஹீரோயின் போயிட்டு அதை போறதுக்காக போறப்ப அப்பதான் ஞாபகம் வருது நம்ம ஹீரோ வந்துட்டு படியேறி மேலே போயிட்டு இருக்கான்றத. ஹீரோயினோட வீட்டை கிளீல மட்டும் தான் கிளீன் பண்ணிருப்பாங்க. மேலே போய் பார்த்தா அங்கங்க ட்ரெஸ் துணி அப்படி இப்படின்னு நிறைய இருக்கும். ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு நீ ஒரு செக்ரட்டரியா தான் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருப்பியா, வீட்டை என்ன இவ்வளவு கேவலமா வச்சிருக்கனே ஹீரோயின் பாத்ரூம்ல போறாங்க. அங்கேயும் வந்துட்டு நிறைய முடியெல்லாம் இருக்கும். ஹீரோயினை பார்த்து இதெல்லாம் கிளீன் பண்ணனே சார் எனக்கு உடம்பு சரியில்லை தயவு செஞ்சு என்ன விட்டுருங்களேன்னு ஹீரோ என்ன பண்ணா சரி கூட நானே கிளீன் பண்றேன்னு சொல்லிட்டு கிளவுஸ்லாம் வாங்கி நம்ம ஹீரோ கிளீன் பண்றான். ஹீரோயின் சார் நீங்க பாஸ் வேணா சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் கிளீன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நம்ம ஹீரோ பாப்பான். வீட்டையே ரொம்ப அலங்கோலமா வச்சிருப்பாங்க. கிச்சன் ரூமுக்குள்ள போனா போயிட்டு கபோர்டை ஓபன் பண்ணா சிப்ஸ் பாக்கெட் கீழே விழுந்துரும். இதை பார்த்து நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி ஹீரோயினை கத்தலான்னு போறப்ப ஹீரோயின் பாவம் ரொம்ப ஜுரத்துல வர படுத்துட்டு இருப்பாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு போய் பெட்ல போடுவாங்க. பெட்லயும் ஏகப்பட்ட குப்பை இருக்கும். என்ன பொண்ணுடாய் வச்ச எவ்வளவு அக்லியான பொண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றா உடனே கிளீன் பண்ண ஆரம்பிச்சா. நம்ம ஹீரோக்கு தான் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் இல்லையா, ஒரு ஏர்போர்ட்லயே தண்ணியை கூட சரி பண்ணாலே இப்ப நம்ம ஹீரோயினோட வீட்டை விட்டு வைப்பானா. ஸோ ஹீரோயின் எந்திரிச்சு பாக்குறாங்க. எந்திரிச்சு பார்த்தா வீடே வேற லெவல்ல மாறி இருக்கு. ஹீரோயின் இது நம்ம வீடு தானா இல்ல வேற எங்கேயாவது நம்ம படுத்துட்டு இருக்கோமா அப்படின்ற மாதிரி வீட்டை போய் பாக்குறாங்க. பாத்ரூம்லாம் போய் பார்த்தா எல்லா திங்ஸும் வேற வாங்கி வச்சிருக்காரு நம்ம ஹீரோ. உடனே சரி போய் சமைச்சு சாப்பிடலாம் கிச்சனுக்கு போய் பார்த்தா ஆல்ரெடி நம்ம ஹீரோயின்காக சூப்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ என்னையா பெர்ஃபெக்ட்டான ஆலிவன், நான் ஒரு வருஷம் வேலை செய்ய வேண்டிய வீட்டை ஒரே நிமிஷத்துல வேலை செஞ்சுட்டு போயிட்டானே அப்படின்னு வந்து நினைச்சிட்டு ஹீரோயின் மறுநாள் ஆஃபீஸ் வராங்க. ஆஃபீஸ்க்கு வந்தா எல்லாரும் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. என்ன வீடியோனா நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்களே அந்த ஆப். ஸோ அப்போ வந்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த கேமரால ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த வீடியோவை யாரோ ஒருத்தவங்க கட் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல அந்த வீ சாட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வீ சாட்ல போட்டிருப்பாங்க. அது ரொம்ப ட்ரெண்டியா போயிட்டு இருந்தோன்னே இப்போ அந்த டேரக்டர் நம்ம ஹீரோயின் கிட்ட பேசாம ஹீரோக்கு ஒரு ஆர்மியே வந்துட்டு இதாயிட்டாங்க. ஒரே நைட்ல ஆர்மிஸே நிறைய ஃபேனே வந்துட்டாங்க. ஸோ அதனால நம்ம ஹீரோவை வச்சே பேசாம நம்ம ஆஃபீஸ்க்கு ப்ரமோஷனை நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயின் கண்டிப்பா அவர் அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேரக்டர் கிட்ட சொல்ல எல்லா ஸ்டாஃபும் என்ன சொல்றாங்க நீ எப்படியாவது வந்துட்டு பேசி பாரு ஹீரோ கிட்டனோடனே ஹீரோயினும் வந்துட்டு சரி ஓகே நான் பேசி ட்ரை பண்ணி பாக்குறேன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயினும் அந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தோன்னே ஹீரோ இப்போ அந்த இடத்துக்கு வராங்க. ஹீரோயின் ரொம்ப மும்பரமா போனை நோண்டிட்டு இருந்தோன்னே வேலை செய்யாம என்ன பண்ற அப்படின்னு கேட்டா ஹீரோயின் ஒன்றும் இல்லை சார்ன்றாங்க. போய் சொல்லாத ஒழுங்கா அவனோட போனை கொடுன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட போனை வாங்கி நம்ம ஹீரோ பாக்குறாங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு என்னோட பெர்மிஷன் இல்லாம என்னோட வீடியோ யார் அப்லோட் பண்ணதுன்னு ஹீரோயின் சாரி சார் ஆக்சுவலி அந்த ஆப்புக்கான அந்த வீடியோ தான் இதுன்னு. அப்ப என்ன பத்தி கமெண்ட்ஸ்லாம் என்ன வந்திருக்கணும்னு ஹீரோயின் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு கமெண்ட் வந்திருக்கணும்னு ஹீரோயினே பார்த்துட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் சீன்லேயே வந்துட்டு எல்லா ஸ்டாஃபும் நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன அந்த ப்ரப்போசலை பத்தி ஹீரோ கிட்ட சொன்னியான்னு ஹீரோயின் இல்ல சார் இல்ல நான் அவர்கிட்ட சொல்லல அவருக்கு பிடிக்கலனா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இதை கேட்டுட்டு உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாஃப்ல இருந்த ஒரு பொண்ணையும் ஹீரோயினும் கூப்பிட்டு என்ன ப்ரப்போசல்னு கேட்டா ஹீரோயின் சொல்றாங்க இல்ல உங்களுக்காக நிறைய ஆர்மிஸ்லாம் வந்துட்டாங்க, நிறைய ஃபேன்ஸ்லாம் வந்துட்டாங்க, பேசாம வந்துட்டு உங்களுடைய டெய்லி ரொட்டீனை குட்டி குட்டியா வீடியோ எடுத்து போட்டா கண்டிப்பா நம்மளுடைய ஆஃபீஸும் கொஞ்சம் வந்துட்டு இதாகும் ரொம்ப வந்துட்டு பாப்புலர் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ ஓகே உங்களுக்கு அது பிடிக்குதுன்னா கண்டிப்பா நம்ம அதை செஞ்சிடலாமே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ ரொம்ப டிப் டாப்பா ரெடியாகி ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க. ஆஃபீஸோடைய பெயிண்டிங்கே வேற நம்ம ஹீரோ வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டாரு. என்னன்னா நம்ம ஹீரோயினுக்கு அந்த
ப்ரப்போசல் பிடிச்சிருந்ததுனால ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்றாங்க. இப்போ ஹீரோயினை கூப்பிட்டு ஓகே வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹீரோயின் இன்னைக்கேவா அப்படின்னு ஹீரோ ஆமா எதையும் செய்யணும் அதை இப்பயே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொன்னோன்னே ஹீரோயின் என்ன பண்றாங்க, கேஷுவலா நம்ம ஹீரோ நடந்து போறதையும் வீடியோ எடுக்கிறாங்க, அதுக்கப்புறமா சாப்பிட்றதையும் வீடியோ எடுக்கிறாங்க, ஜிம்முக்கு போறதை வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை எப்ப பாரு ஃபாலோ பண்ணி வீடியோ கையுமாவே இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நான் செக்ரட்டரியா இல்ல வீடியோ கேமரா வந்துட்டு ஷூட் பண்றவளான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப டயர்டா உட்காந்து இப்போ ஹீரோ நான் ஸ்விம்மிங் பண்ண போறேன் வான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேயும் கூட்டிட்டு போயிட்டு வீடியோ எடுக்க சொல்றாங்க. ஹீரோயின் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கக்குள்ள அவங்களோட போன் வந்துட்டு கிம்பிள்ல இருந்து கீழே விழுந்துரும் தண்ணியில. உடனே நம்ம ஹீரோ போயிட்டு அந்த போனை எடுத்து வந்து ஹீரோயின் கொடுப்பாங்க. ஹீரோயின் வந்துட்டு உனக்கு ஸ்விம்மிங் தெரியாதுன்னு கேட்டோன்னே ஹீரோயின் இல்ல சார் எனக்கு தெரியாதுன்னு இப்போ ஹீரோ டக்குன்னு அந்த போனை என்ன பண்ணுவோம் கொஞ்சம் நகர்த்தினோடனே நம்ம ஹீரோயினும் டொப்புக்குடின்னு கீழே விழுந்துருவாங்க. ஹீரோ உடனே நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. அப்ப ரெண்டு பேருமே வந்துட்டு பாடி டச்சிங் ஆனோடனே ரெண்டு பேருமே அப்படியே ஒரு மாதிரி நர்வஸா ஃபீல் பண்றாங்க. நம்ம ஹீரோ என்ன உன்னுடைய ஹார்ட் பீட் துடிக்கிறது எனக்கே கேட்குது, என்ன நீ வந்துட்டு என்ன லைக் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டோடனே ஹீரோயின் தேவையில்லாம ஏதாவது பேசிட்டே இருக்காதீங்க உங்களுக்கு இதே தான் வேலையா போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இதுக்கப்புறமும் நம்ம இவன் கூட இருந்தோம்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் அப்புறம் பழசலத்தையுமே நம்மளே சொல்லிடுவோம் போல இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோ ஒரு லைவுக்கு வருவான். அப்ப வந்துட்டு ஒரு ஃபேன் கேர்ள் உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு யாரு, அதாவது உங்களுக்கு எப்படிப்பட்ட பொண்ணு உங்களுக்கு பிடிக்கும்னு கேட்டோன்னே நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு ஒரு பானி டெயில் வச்ச பொண்ணு பிடிக்கும், அதிகமா லிப்ஸ்டிக் போடுற பொண்ணை பிடிக்கும், முட்டை கண்ணை வச்சிருக்கணும், குட்டியா ட்ரெஸ்லாம் போட்டிருக்கணும். இப்போ அங்க இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் மாதிரியே வந்துட்டு ஹீரோ சொல்லி வச்சுக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஏய் உன்ன மாதிரி ஒரு பொண்ணை தான் ஹீரோக்கு பிடிக்குமான்னு ஹீரோயின் சேச்சா அந்த மாதிரிலாம் இருக்காது நீங்க இந்த மாதிரிலாம் பேசுறீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ரூமர்ஸ்க்கு நம்ம ஹீரோயின் அதோடய வந்துட்டு முற்றுப்புள்ளி வச்சுட்டு அங்க இருந்து நம்ம ஹீரோ கிட்ட கிளம்புறாங்க. ஏன் இந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போய் கேட்க ஹீரோ எனக்கு பிடிச்சது தானே நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. ஆக்சுவலி ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை நினைச்சுதான் ஆக்சுவலி இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவன் என்ன இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்க ஹீரோ ஒர்க் பண்ணிட்டே இருக்கக்குள்ள ஹீரோவை தெரியாமலே நம்ம ஹீரோயின் போட்டோ எடுத்துக்கிறாங்க. அப்படி போட்டோ எடுக்கக்குள்ள அந்த ஃபிளாஷ் லைட்டை நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்தறான். வந்துட்டு போயிட்டு ஹீரோயின் கிட்ட நீ என்ன பண்ணிட்டு இருக்க நீ என்ன போட்டோ தானே எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டோன்னே இல்லையே நான் இங்க உட்காந்து வேலை தானே செஞ்சுட்டு இருந்தேன் பொய்யெல்லாம் சொல்லாத என்ன லைக் பண்றியா என்ன சைட் அடிக்கிறேன் என்னோட போட்டோ வச்சுட்டு அதை வச்சு நீ வந்துட்டு என்ன லவ் பண்ண பாக்குறியா அப்படின்னு நம்ம ஹீரோயின் தேவையில்லாம பேசாதீங்க சார்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க வந்து எந்திரிச்சு போக ட்ரை பண்றப்ப நம்ம ஹீரோயினோட பிளேஸ்ல ஹீரோ போய் உட்காந்துட்டு ஒழுங்கா சொல்லு நீ தானே அந்த போட்டோ எடுத்தோன்னு நம்ம ஹீரோயினும் ஆமா சார் சாரி ஆக்சுவலி வந்துட்டு உங்களுடைய செக்ரட்டரி நான்றனால வீசாட்ல எல்லாரும் உங்களோட போட்டோஸ் வந்துட்டு வீடியோஸ்லாம் கேட்டாங்க அதுக்காக தான் நான் இதெல்லாம் எடுத்தோன்னே ஹீரோ வந்துட்டு ஓகே இதுக்கப்புறமா இந்த இது வந்து தேவையில்லை இந்த மாதிரி ப்ரப்போஸ்லாம் நமக்கு தேவையில்லை இதை வந்துட்டு இதோட ஸ்டாப் பண்ணிடணும்னே ஹீரோயினும் தயவு செஞ்சு இந்த மாதிரி சொல்லாதீங்க நான் உங்களை லைக் பண்றேன்னு சொல்லிட்டு நான் இன்னும் கொஞ்சம் நாள் வேலையை விட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே வந்து கிளம்பினே மறுபடியும் நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷனா அவனோட ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு அந்த பொண்ணு வேலையை விட்டு போயிட்டு வரலாண்டா மச்சி எப்படியாவது அந்த பொண்ணை கரெக்ட் பண்றதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்ற மச்சின்னு அவன் என்ன பண்றான் ஒரு லவ் புக் ஒன்று நம்ம ஹீரோ கையில கொடுத்து ஹீரோயின் அதாவது பொண்ணுங்களுக்கு கிஃப்ட்னா ரொம்ப பிடிக்கும் பேசாம நீ கிஃப்ட் எல்லாம் கொடுத்து அந்த பொண்ணை வந்துட்டு கரெக்ட் பண்ண பாரு அப்படின்னு ஹீரோ ஹே சும்மா ஐடியாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கையும் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ மறுநாள் என்ன பண்ணான் ஹீரோயின்காக ஒரு பெரிய கிஃப்ட் ஒன்று ரெடி பண்ணி அவன் ஹீரோயினோட பிளேஸ்ல வச்சிருப்பாங்க ஒரு புக்கே கூட சேர்த்து இப்போ அங்க இருந்து அவங்க எல்லாருமே என்ன இவ்வளோ பெரிய கிஃப்டா இருக்கு யார் இதை அனுப்பிச்சிருப்பான்னு உடனே ஹீரோயின் இது எப்படி என்னோட பேருக்கு வந்துச்சு இதை யார் அனுப்பிச்சான்னு கூட தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டே இருக்கல அங்க இருந்து ஸ்டாஃப்ஸ்லாம் என்ன பண்ணாங்க சரி ஓபன் பண்ணி தான் பாப்போமேன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணா அதுல நிறைய பிங்க் கலர் பலூன்ஸ்லாம் பலந்துட்டு இருக்கு உள்ள வந்துட்டு பிங்க் கலர்ல டாய் அதுக்கப்புறமா ஹேண்ட் பேக் அப்புறம் பிங்க் கலர்ல போட்டோஸ் லிப்ஸ்டிக்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டு எல்லாமே பிங்க் கலர்ல தான் இருக்கு யார் தான் இதை அனுப்பிச்சிருப்பான்றக்குள்ள அந்த இடத்துல நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாஸ் வராங்க எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறாங்க அந்த எக்ஸ் பாஸ் தான் வந்துட்டு அனுப்பியிருக்காரு போல இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருமே நம்ம ஹீரோயினையும் அந்த பாஸையும் பார்த்துட்டு இருக்கா நம்ம ஹீரோயின் நீ இதை அனுப்பிச்சிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னே ஆமா நான் இதை அனுப்பல ஆக்சுவலி வந்து பார்த்தோன்னா எனக்கு பிங்கே பிடிக்காது நான் ஏன் இதெல்லாம் அனுப்ப போறேன் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்துட்டு அந்த ஹீரோடைய வேலையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அந்த எக்ஸ் பாஸ் சொன்னோடனே ஹீரோயின் ஆமா இது அவனோட வேலையா தான் இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவமா நின்றுட்டு இருப்பாங்க அப்ப நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாஸ் ஹீரோ கிட்ட போயிட்டு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நீங்க எதுக்கு இந்த மாதிரிலாம் அனுப்புறீங்கன்னு இப்ப ஹீரோ என்ன சொல்றான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா ஒன்னும் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவளோட வீட்டுக்கு போனப்ப அவளுடைய வீட்டுல உன்னோட ஒரு திங்ஸ் கூட இல்ல நீங்க ரெண்டு பேர் டேட் பண்ற மாதிரி எனக்கு சுத்தமா தெரியவே இல்லை அதனால நான் அவளை லவ் பண்ண போறேன்னு உடனே அந்த எக்ஸ் பாஸ் நான் அவ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு நான் அவளை லவ் பண்றதுக்கு எனக்கு ஆல்ரெடி நிறைய ரைட்ஸ்லாம் இருக்குன்னு நீங்க எப்படி லவ் பண்றீங்கன்னு நானும் பார்த்தறேன்னு சொல்லிட்டு எக்ஸ் பாஸ் அங்க இருந்து கிளம்பிட நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோயினை இப்ப லவ் பண்ணணும்ன்ற ஒரு ஆசை வந்துருச்சு மறுபடியும் அவனோட ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு டேய் இந்த பொக்கே நீயே வச்சுக்கோ அவ வாங்கல தெரியுமான்னு ஏன்டா அதுக்காக நான் என்னடா பண்ணுவேன் நான் என்ன டாக்டரா இல்ல லவ் உடைய அந்த ஏஜென்டாடா ஏன்டா என்ன டார்ச்சர் பண்றேன் சரி ஓகே உனக்காக இன்னொரு ஐடியாஸும் சொல்றேன் பொண்ணுங்க அவங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே வீசாட் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடுவாங்க ஸோ அதனால வந்துட்டு அந்த பொண்ணுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதெல்லாம் என்ன பண்ணி பேசாம நீ ஃபாலோ பண்ணணும்னே ஹீரோ போயிட்டு ஹீரோயினோட அக்கௌண்ட்டை பார்த்தா ஹீரோயின் பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க ஹீரோ இதனால ரொம்ப சோகமா உட்காந்துருப்பாங்க ஹீரோயின் வந்துட்டு என்ன இவ்வளோ சோகமா உட்காந்துருக்கீங்க என்னாச்சு உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியான்னு கேட்டோன்னே ஹீரோ நீ நானும் யாருன்னே ஹீரோயின் பாஸ் அண்ட் செக்ரட்டரி அதை
விட அதை தாண்டினா என்ன, ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான ரிலேஷன்ஷிப்பா கூட இருக்கலாம்னு. அப்புறம் எதுக்கு என்னுடைய அக்கௌண்ட்டை வந்துட்டு நீ வந்துட்டு பிளாக் பண்ணி வச்சிருக்க உன்னோட WeChatல ஹீரோயின். இல்ல நான் பாஸ் எல்லாம் என்னுடைய WeChatல வந்துட்டு சேர்த்துக்கிறது கிடையாதுன்னு. அப்ப உன்னோட அந்த எக்ஸ் பாஸ் மட்டும் சேர்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, நான் தான் சொன்னல நாங்க 2 பேர் லவ் பண்றேன்னு. ஹீரோ வந்துட்டு இல்ல நீ அவளும் வந்துட்டு டேட் பண்ணல, பொய் சொல்லாது அப்படின்னு. இப்ப ஹீரோ வந்துட்டு அழற மாதிரி மூஞ்சி ரியாக்ஷன் எல்லாம் வச்சோடனே ஹீரோயின் தயவு செஞ்சு இந்த மாதிரி ரியாக்ஷன் எல்லாம் பண்ணாதீங்க, ஒரு பாஸ் மாதிரி நடந்துக்கோங்க, ஏன்னா இதுக்கெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமா என்கிட்ட சண்டை போறீங்கன்னு ஹீரோ உடனே அன்பிளாக் பண்ணேன், இல்லைன்னா நான் அழுவேன்னு சொன்னோன்னே ஹீரோயினும் சரி ஓகே நான் கண்டிப்பா அன்பிளாக் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதை அன்பிளாக் பண்ணிடுறாங்க. ஹீரோக்கு இதை பார்த்த உடனே அப்படி ஒரு சந்தோஷம். ஹீரோயினோட அந்த WeChatலாம் பார்த்துட்டு ஹீரோயினுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன பண்றாங்க, சந்தோஷத்துல எந்திரிச்சு நின்று சின்ராசா கையில பிடிக்காத மாதிரி வந்துட்டு நம்ம ஹீரோ நின்று எந்திரிச்சு டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த போஸ்ட்லாம் பார்க்கறதுனே நம்ம ஹீரோயினும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் கொஞ்சம் ஓவராவே அதிகமா போஸ்ட் போட ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க நம்ம ஹீரோயின் மேல. நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா டைரக்டர் வந்து ஹீரோயினை வந்துட்டு லேக்காக வந்துட்டு அனுப்புவாங்க. ஹீரோயினும் சரி நான் போறேன்னு சொல்லிட்டு அந்த லேக்குக்காக போவாங்க. ஆக்சுவலி ஹீரோடைய அந்த கம்பெனில என்ன ப்ராஜெக்ட் நடத்துறாங்க அப்படின்னா, இந்த லவ்வர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ப்ரப்போஸ் பண்றப்ப ஏதாவது லைட்டிங்ஸ்லாம் கொடுப்பாங்க தெரியுமா, ஸோ அந்த மாதிரி லைட்டிங்ஸ்லாம் நம்ம ஹீரோடைய கம்பெனிக்கு பண்றாங்க. அதை வந்துட்டு டெஸ்டிங் ப்ராஜெக்ட் கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்க்கறதுக்காக போறாங்க. லைட்லாம் பறந்து போய் ஒரு ஹார்ட் ஷேப்ல வந்துட்டு ஃபார்ம் ஆகும் வந்துட்டு ஸ்கைல. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் கரெக்டா நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. ஹீரோவை பார்த்துட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு மாதிரி கேட்க, ஏன் நான் இங்க வந்தா நீங்க வந்திருக்க மாட்டேன் தானே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சரி நம்ம வெளியே சாப்பிட போலாமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்க, ஹீரோயின் என்ன சொல்றீங்க அப்படின்னு மாதிரி கேட்க, ஆக்சுவலி நம்ம ஹீரோ இன்டெரக்டா ஹீரோயினை டேட்டிங்காக கூப்பிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் இல்ல சார் எனக்கு பசிக்கல அப்படின்னு மாதிரி சொல்ல, ஹீரோ இப்ப நீ வந்துட்டு என்னோட கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்க, சோ நீ இப்ப செக்ரட்டரியா நீ வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னோட கூட சாப்பிடறதுக்கு நீ வந்தே தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க வந்து தரத்தரன்னு இழுத்துட்டு போயிடாரு. ஹீரோ டேட் பண்றதுக்காக தான் கூட்டு வந்திருக்கான்றதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரி சீக்கிரமா சாப்பிட்டுட்டு ஃபர்ஸ்ட் இங்க வந்து நம்ம கிளம்பலாமா, எனக்கு கொஞ்சம் வயிறு ஒரு மாதிரி சரியில்லைன்றாங்க. ஹீரோ வந்துட்டு நம்ம இப்பதானே வந்தோம் அதுக்குள்ளேயே நம்ம எதுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டா, ஹீரோயின் இல்ல நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிளம்பலான்றாங்க. ஹீரோ என்ன பண்ணா சரின்னு சொல்லிட்டு ஃபார்மாலிட்டிக்காக கொஞ்சமா சாப்பிட்டுட்டு அங்க வந்து கிளம்புறப்ப ஹீரோயினுக்கு ஒரு நட்சத்திரம் போட்ட ஒரு செயினை கிஃப்ட் பண்றான். ஹீரோயின் எனக்கு போனஸ்லாம் பிடிக்கவே பிடிக்காது, நான் எப்பயுமே போனஸ்லாம் வாங்கவே மாட்டேன்றாங்க. ஹீரோ என்ன பண்ணாங்க, இது போனஸ் கிடையாது, ஆக்சுவலி வந்துட்டு நீ ஒன்றே கம்பெனிலே பேசாம இருந்துறேன்னு ஹீரோயின் வந்துட்டு கண்டிப்பா என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஹீரோயின் இப்ப ஹீரோ வந்துட்டு தயவு செஞ்சு நீ இங்கே இரு, கொஞ்சம் நீ வந்துட்டு உன்னுடைய அந்த இதை வந்துட்டு கன்சிடர் பண்ண பாருன்றாங்க. ஹீரோயினும் வந்துட்டு நீங்க வந்துட்டு ஸ்டார் வச்சு செயின் தானே கொடுத்தீங்க, பேசாம ஒரு ஸ்டாரே கொண்டு வந்து கொடுங்க, நான் வேணா யோசிச்சு பாக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க வந்து போயிடுறாங்க. ஹீரோ எப்படா ஒரு ஸ்டாரே கொண்டாந்து இவளுக்கு கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சு பாக்குறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோவும் ஹீரோயினும் நெக்ஸ்ட் டே ஒரு ப்ரப்போசலுக்காக போறாங்க. ஆக்சுவலி எங்கன்னா ஹீரோயின் ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸ் கொண்டு போயிருப்பாங்க இல்லையா, அந்த ஆஃபீஸ்க்கு தான் ஹீரோவுமே வந்திருக்கான். ஸோ இப்போ ஹீரோ அந்த அபார்ட்மெண்ட்லாம் நின்று பார்த்துட்டு இருந்தோடனே அந்த அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு லேடி வந்துட்டு உங்களுடைய செக்ரட்டரி கூட எங்களுடைய அபார்ட்மெண்ட்டை வாங்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னொன்னே ஹீரோயின் கிட்ட நீ இந்த இடத்துல தான் அபார்ட்மெண்ட் வாங்கணும்னு ஆசைப்படுறியா, நீ இது ரொம்ப தூரமாச்சு, இங்கேருந்து எப்படி ஆஃபீஸ் வரும்னே ஹீரோயின் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு நான் ஆஃபீஸை விட்டு போவேன்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோவை மூட் அப்செட் பண்ணுறாங்க. ஹீரோ பேசாம நானே உனக்கு இந்த வீடு வாங்கி தரேனே அப்படின்னு மாதிரி சொல்ல ஹீரோயின் என்ன சொல்றாங்க, இல்லை எனக்கு அதெல்லாம் தேவையில்லைன்றாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ ஆஃபீஸ்க்கு வந்தவொடனே ஹீரோயின் கிட்ட காஃபி கேட்குறாங்க. ஆனால் ஹீரோயின் வரல, அதுக்கு பதிலாக இன்னொரு இது பொண்ணு தான் வந்திருப்பா. ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் எங்கன்னு கேட்டவொடனே இல்லை அவங்க எங்கே பர்மிஷன் பண்ணிட்டு வெளியே போயிருக்காங்கன்றாங்க. ஹீரோ மதியம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க, ஹீரோயினே காணும், செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. ஆக்சுவலி ஹீரோயின் எங்கே போயிருக்காங்கன்னா அந்த அபார்ட்மெண்ட் இருக்கு தெரியுங்களா, ஸோ அவங்களுக்கு தேவையான காசு நம்ம ஹீரோயினுக்கு கிடைச்சிருக்கும், ஸோ அந்த அபார்ட்மெண்ட்டை புக்கிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போயிட்டு புக்கிங் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக வராங்க, ஏன்னா ஹீரோயினோட ரொம்ப ட்ரீம் ஹவுஸ் அது. ஸோ ஹீரோயின் செம்ம ஹாப்பியாக புக்கிங்லாம் பண்ணிட்டு ஆஃபீஸ்க்கு வராங்க. ஆஃபீஸ்க்கு வந்து அங்கே அந்த ஒர்க் பண்ணுற கொலீக்ஸ் கிட்ட எல்லாமே நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ஸோ அதனால் நம்ம எல்லாருமே சேர்ந்து வெளியே போகலாம் அப்படின்னு சொல்ல, என்ன ரொம்ப ஹாப்பியாக இருக்கே என்ன விஷயம் அப்படின்னு கேட்க ஹீரோயின் பெருசாக எதுவும் சொல்லாமல் இல்லை நான் உங்களுக்கு எல்லாருக்குமே ட்ரீட் தரேன் வரீங்களா போகலாம் அப்படின்னு மாதிரி சொல்ல எல்லாருமே அவங்களுடைய ஒர்க்லாம் பார்த்துட்டு இருந்தோன்னே திடீர்னு நம்ம ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயப்படுறாங்க. ஏன்னு பார்த்தா ஹீரோ பக்கத்தில் வந்து எதுக்காக நீங்கள் வரல அப்படின்னு மாதிரி கேட்க ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் நான் கொஞ்சம் வெளியே போயிருந்தேன் அதனால தான் அப்படின்னு இப்போ எங்கே கிளம்புறீங்கன்னொன்னே இந்த மாதிரி ஹீரோயின் வந்துட்டு ஒரு பார்ட்டி கொடுக்க போகிறாங்கன்னொன்னே ஹீரோ நானும் வரேன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஆக்சுவலி அது ஒரு கரோக்கி, அங்கே போயிட்டு எல்லாருமே செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாருமே குடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் நான் தானே பார்ட்டி கொடுக்குறேன் குடிக்கலாம்ல அப்படின்னு மாதிரி சொல்ல ஹீரோ மறுபடியும் ஹீரோயின் கிட்ட நீ இங்கே இருக்கக்கூடாதா, நீ என்ன டிசைட் பண்ணியிருக்க ஒர்க்கை பற்றி அப்படின்னு கேட்க ஹீரோயின் இல்லை நான் கண்டிப்பாக இங்கே வந்து போகணும் அப்படின்னு மாதிரி சொல்ல இப்போ எல்லாரும் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே நம்ம ஹீரோவை பாடுறதுக்காக கூப்பிட்றாங்க. ஹீரோ எந்திரிச்சு போய் பாடுறான், ஆனால் ரொம்ப கேவலமாக பாடுறான் நம்ம ஹீரோ. ஆனால் எல்லாருமே பொறுத்துக்கிட்டு சரி ஓகே பாஸ் ஆச்சே பாடுறானே கேட்டு தானே தொலையணும்னு சொல்லிட்டு எல்லாருமே அமைதியாக கேட்டுட்டு இருக்கேன். ஹீரோயினுக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வருது, இந்த மாதிரி அப்பா ஒரு இடத்துல இருந்து கடன் வாங்கினார்ல அந்த கடனை அடைக்கிறதுக்காக வந்துட்டு காசு சேர்த்து வச்சிருந்தாரு, ஆனால் அந்த காசை உங்க அப்பாவுடைய ஃப்ரெண்ட் வந்துட்டு தூக்கிட்டு ஓடி போயிட்டாமா, அதுக்காக கொஞ்சம் காசு வேணும், அதுவும் இல்லாமல் அப்பா வந்துட்டு போலீஸில் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அம்மா அழுது புலம்புறாங்க வீடியோ காலில். இதெல்லாம் கேட்டால் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. அங்கேருந்து அழுதுகிட்டே வந்துட்டு கரோக்கிக்குள்ளே போவாங்க. நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல
காணோன்னு ஹீரோ தேடிட்டு வந்திருப்பான். ஹீரோயின் அழுறத பார்த்து என்னாச்சு என்ன பிரச்சனைன்னு கேட்டா ஹீரோயின் எதுவுமே சொல்லாம அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க. ஹீரோ தயவு செஞ்சு சொல்லு என்ன பிரச்சனை, எதுக்காக இப்போ நீ அழற அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோயின் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்றேன்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோயின் ரொம்பவும் சோகமாக கிளம்பிடுறாங்க. இப்போ ஹீரோயின் புக் பண்ணி வச்சிருந்தாங்க இல்லையா அப்பார்ட்மெண்ட், அதுவுமே வந்துட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பார்ட்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு அவங்களுடைய மணியை வந்துட்டு ரீஃபண்ட் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் அவங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல இருந்தெல்லாம் காசு கேட்குறாங்க. ஆனால் எங்கேருந்தும் காசு சரியாக கிடைக்கல. ஆஃபீஸ்லேயும் நம்ம ஹீரோயின் ரொம்ப டல்லாக இருக்கிறத ஹீரோ பார்க்குறாரு. என்னதான் உனக்கு பிரச்சனை சொல்லு அப்படின்னு மாதிரி சொல்ல ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நான் ரெஸ்ட் ரூம் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு மறுபடியும் கால் வருது. ஆக்சுவலி ஹீரோயின் காசு கேட்ட இடத்துல இருந்து கால் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி காசு வந்துட்டு எங்களால் புரட்ட முடியலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப கஷ்டமாயிறாங்க. இப்போ அவங்களுடைய கஷ்டத்தை எல்லாத்தையுமே ஹீரோயின் சொல்லிட்டு இருந்தோன்னே இதை நம்ம ஹீரோ கேட்டுறாரு. கேட்டுட்டு ஹீரோயின் கிட்ட வந்து என்னாச்சு உங்க அப்பா காசு தானே வேணும், நான் வேணா உனக்கு தரட்டுமான்னு ஹீரோயின் சார் இது என்னோட பர்சனல் மேட்டர், ஸோ பாஸ் எப்படி இருக்கணுமோ நீங்க அதே மாதிரி இருந்துக்கோங்க, தயவு செஞ்சு என்னோட பர்சனல் விஷயத்தெல்லாம் தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. அடுத்த சீன்லேயே ஹீரோயினோட அந்த பழைய பாஸ் இருக்கார் தெரியுமா, அவர் வந்து ஹீரோயின் கிட்ட வந்துட்டு ஒரு கிரெடிட் கார்டை கொடுத்து இந்த அதை வச்சுக்கோன்றாங்க. ஹீரோயின் நான் வந்துட்டு யார்கிட்ட இருந்தும் வந்துட்டு நான் காசு உங்ககிட்ட கேட்கல, எதுக்கு நீங்க தரீங்கன்னு. இப்போ அந்த பாஸ் என்ன சொல்றாங்க, இது எல்லாமே உன்னுடைய அதாவது போனஸ் பணம் தான், நீ தான் எப்பயுமே போனஸே வாங்க மாட்டேன், உனக்காக தான் நான் சேர்த்து வச்சேன், எனக்காவது ஒரு நாள் யூஸ் ஆகணுன்னே ஹீரோயின் அந்த காசை வாங்கிட்டு அவங்க அம்மா கால் பண்ணி என்ன சொல்றாங்க, ஹீரோயின் இந்த மாதிரி காசு கிடைச்சிச்சு அப்பாவை வெளியே எடுத்துடலான்னு. இப்போ ஹீரோயினோட அம்மா வந்துட்டு பக்கத்துலேயே அவங்க அப்பாவை காமிக்கிறாங்க. ஹீரோயின் என்னம்மா அப்பா எப்படி வந்தாரு அப்படின்ற மாதிரி கேட்க தெரியலமா, அதாவது உங்க அப்பா கிட்ட இருந்து திருடிட்டு போனா இல்லையா, அவன் என்ன பண்ணா டேரக்டா வந்துட்டு இந்த மாதிரி காசுலாம் வேற கொடுத்துட்டான், ஸோ அதனால வந்துட்டு கேஸையும் வாபஸ் எடுத்துட்டாங்க, உன்னுடைய அப்பாவும் வந்துட்டாங்க, நீ வந்துட்டு பேசாம உன்னுடைய அந்த வீட்டையே நீ மறுபடியும் வாங்கிக்கோமா, எங்களால் உனக்கு எதுக்கு கஷ்டம்னு சொல்லிட்டு சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் உங்களால் எனக்கு என்ன கஷ்டம்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஹாப்பியாக வராங்க. இப்போ ஹீரோயின் ஒரு ஃபைல் வைக்கிறதுக்காக நம்ம ஹீரோடைய ரூமுக்கு போகிறாங்க. அப்போ அவங்க அப்பா கிட்ட இருந்து காசு எடுத்துகிட்டு போனாலே ஒரு ஆள், அவனுடைய ஃபோட்டோவை நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க ஹீரோடைய டேபிளில். அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சாங்க, ஓகே இந்த வேலையை பண்ணது ஹீரோ தான் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு கேட்குறாங்க எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க, நீங்கள் தான் அந்த காசுலாம் கொடுத்தீங்களான்னு. ஹீரோ என்ன பண்ணுறான், இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆக்சுவலி அவனை கண்டு மட்டும் தான் நான் பிடிச்சேன், அந்த காசுலாம் எனக்கு கிடையாதுன்றாங்க. ஹீரோயின் இல்லை எனக்கு தெரியும் அந்த காசு நீங்கள் தான் கொடுத்துருந்துருப்பீங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த மணியை வந்துட்டு கொடுத்துறேன்றாங்க. ஹீரோ என்ன சொல்கிறாங்க, எனக்கு அந்த மணி தேவையில்ல, அதுக்கு பதிலாக நீ எனக்கு ஒன்று பண்ணணுன்றாங்க. ஹீரோயின் என்னன்னு கேட்டோன்னே ஹீரோ பக்கத்துலேயே நம்ம ஹீரோயின் பக்கத்துலேயே வந்து நீ என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகணும் அவ்வளோதான். ஹீரோயின் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, ஆக்சுவலி நீங்கள் வந்துட்டு கெஸ் பண்ணது உண்மைதான், ஆனால் வந்துட்டு நானும் அவரும் அதாவது என்னுடைய பழைய பாஸுமே வந்துட்டு லவ்வர்ஸ்லாம் கிடையாது, ஆனால் நான் வந்துட்டு என்னுடைய எக்ஸில் வர இன்னுமே வந்துட்டு லவ் பண்ணேன், கண்டிப்பாக என்னால் வந்துட்டு உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க முடியாதுன்னு. அந்த இடத்துக்கு ஒரு எம்ப்ளாயி வராங்க, அதனால ஹீரோயின் பயந்துக்கிட்டு ஹீரோ பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனால் ஹீரோ கிட்ட நான் என்னுடைய எக்ஸில் வர இன்னுமே லவ் பண்ணேன், அதனால என்னால் உங்களால் லவ் பண்ண முடியாதுன்றாங்க. ஹீரோ மறுபடியும் அவனோட ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு புலம்பி தீக்குறான், ஏண்டா ஒரு பொண்ணு எக்ஸில் வர வந்துட்டு மறந்துடுவான், அது எப்பறம் இந்த பொண்ணு இன்னுமே மறக்காம இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ செம்மையா புலம்பி தீக்க, எனக்கு எப்படா தெரியும் இதெல்லாம் நீ அவகிட்ட தானே கேட்கணும்னே, இங்க பார் ஒழுங்கு மரியாதை எனக்கு ஒரு ஐடியாவை சொல்லு, அப்படி இல்லைன்னு வையன் என்னோட ஃபீஸை நான் உனக்கு தரமாட்டேன்னு. ஐயோ எல்லாம் தலை விதி, ஐடியா தானே கொடுத்து தொலைறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ஒரு ஐடியா கொடுக்குறான். மறுநாள்ல இருந்து நம்ம ஹீரோ ஹீரோயினை அவாய்ட் பண்ணிட்டு இருக்கான். காலையில இருந்து நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு எந்த ஒரு ஒர்க்குமே சொல்லல, ஹீரோயினுக்குமே என்ன எதுனே புரியல, என்ன இவன் இந்த நம்மளை வந்துட்டு அவாய்ட் பண்ணிட்டே இருக்கானே அப்படின்னு மாதிரி ஹீரோயின் போயிட்டு இன்னொரு ஒர்க்கர் கிட்ட சொல்ல, அவன் இன்னொரு ஒர்க்கர் என்ன சொல்றா, ஆக்சுவலி ஹீரோ வந்துட்டு இங்க இல்ல, அவர் வந்துட்டு மதியத்துக்கு மேலேயே வந்துட்டு அவரோட ஃபியான்சி கூட டின்னருக்கு வந்துட்டு கிளம்பிட்டாருன்னு நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. ஆக்சுவலி ஹீரோடைய ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை அவாய்ட் பண்ண, அந்த பொண்ணுக்கு அவாய்ட் பண்ணனா அந்த பொண்ணுங்க தானாவே வந்துருவாங்க மறுபடியும் நம்மளுடைய ரூட்டுக்குன்னு சொல்லிட்டு வழி கொடுத்துருப்பாங்க. இதனால நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட ஃபியான்சியை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு இடத்துக்கு வந்துட்டு சாப்பிட்றதுக்காக போறான். அப்ப பில் பே பண்றப்ப வந்துட்டு ஒரு வெயிட்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களை நான் ஏற்கனவே இங்க பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய லவர்ஸோட போட்டோலாம் அந்த ஹோட்டல்ல வந்து எடுத்து வால்ல ஒட்டி வச்சிருப்பாங்க. அதுல நம்ம ஹீரோயினோட போட்டோவும் இருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோட ஃபியான்சி ஐயோ இவன் இந்த போட்டோவை பாத்திர போறான், அப்புறம் பழசெல்லாம் ஞாபகம் வந்துருமே சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த போட்டோவை எடுத்து தெரியாம வச்சுக்கிறா. இப்ப அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தா நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, வா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஹீரோவும் அதுக்கப்புறமா அந்த பொண்ணும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோயின் நைட்டு ஃபுல்லா ஹீரோடைய மெசேஜ் போனுக்காக வெயிட் பண்றாங்க. ஹீரோடைய பிளான் சக்சஸ் போல இருக்கு. மறுநாள் காலைல நம்ம ஹீரோயின் எந்திரிக்கிறாங்க. என்ன இவன் இன்னும் கால் பண்ணலேன்னு பார்த்தா ஹீரோயின் எந்திரிச்சு ஆஃபீஸ் போலான்னு ரெடி ஆகிறப்ப கரெக்டா நம்ம ஹீரோ கால் பண்ணி இந்த மாதிரி ஷாப்பிங் மாலுக்கு வாங்குறாங்க. ஹீரோயின் என்ன சார் நேத்தெல்லாம் எனக்கு கால் பண்ணவே இல்லை, பிஸியாவே இருந்தீங்க, இப்போ மட்டும் எதுக்கு கூப்பிடுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த மாதிரி உனக்கு இஷ்டம்னா வா, இல்லைனா வைமா போன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிடுறாங்க. ஆனா கட் பண்ணா நம்ம ஹீரோயின் சொல்லுங்க சார் என்ன விஷயம்னு இது மாதிரி ஒரு கிஃப்ட் வாங்கணும்ன்றாங்க. ஹீரோயின் யாருக்கு, பையனா பொண்ணானோடனே ஹீரோ வந்துட்டு ஒரு பொண்ணுக்கு அப்படின்னாங்க. பொண்ணா யார் அது, யார் உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப், நீ ஏமா உனக்கேமா இவ்வளோ கேள்வி கேட்குற அப்படின்னு. இல்லை நான் சும்மா தான் கேட்டேன், ஆக்சுவலி வந்துட்டு அது ஒரு பொண்ணுக்கு, அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு, அந்த பொண்ணுக்கு ஜுவல்லரிஸ்லாம் எதுவுமே பிடிக்காது, ஓகேவா நீ தான் வந்து சூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல
ஹீரோயின் கொஞ்சம் கடுப்பாகி முன்னாடி போயிடுறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ ஓகேடா பிளான் சக்ஸஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜுவல்லரி எல்லாம் வாங்கிட்டு ஒரு ஷாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு நம்ம ஹீரோடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு போல இருக்கு. அவ பேர் ஹென்னா. ஸோ இவன் என்ன பண்ணா நம்ம ஹீரோ கிட்ட நல்லா க்ளோஸா பேசிட்டு இருக்கா. இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் ஜெலஸ் ஆகுது. ஹீரோ வந்துட்டு அந்த கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கா. அந்த ஹென்னான்ற பொண்ணு பரவாயில்ல எப்ப பாரு எனக்கு ஜுவல்லரிஸ் தான் கிஃப்ட் கொடுப்பேன், இது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலி அவங்க பிசினஸ் ப்ரப்போசலை பத்தி பேசுறாங்க. அதுவே கொஞ்சம் நம்ம ஹீரோயினை கடுப்பேத்தணுன்றதுக்காக வேணும்னே வந்துட்டு அந்த பொண்ணு கூட கொஞ்சம் க்ளோஸா இருக்கிற மாதிரி பண்றாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஜெலஸா ஃபீல் ஆகுது. உடனே ஹீரோயின்ஸ் ஓகே நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டுங்க நான் ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம்க்கு வந்துடுறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோக்கு செம சிரிப்பா வருது. அப்புறமா எல்லாருமே சாப்பிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்பிடா. ஹீரோ வந்துட்டு ஹென்னா எப்படி இருக்கா, நல்லா இருக்கால பாக்குறதுக்கு. ஆக்சுவலி நீ சொன்னது சரிதான், நான் உன்னை வந்துட்டு லவ் பண்ணணும்னு நினைக்க கூடாது. ஆக்சுவலி நான் ஹென்னாவை வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயின் அதான் அவங்களுக்கு ஆல்ரெடி என்கேஜ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ என்ன சொல்ற நீ அப்படின்ற மாதிரி கேட்க, ஆக்சுவலி ஹீரோயின் வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போயிருப்பாங்க இல்லையா, அப்ப அந்த ஹென்னான்றவங்களும் அவங்க வந்திருப்பாங்க. அப்ப பேச்சு வாக்குல ஹென்னா என்ன சொல்றாங்க, ஹீரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு நானு, ஸோ எனக்கு எப்பயுமே அவன் வந்துட்டு இந்த மாதிரி கிஃப்ட்ஸ்லாம் கொடுப்பான். இப்போ வந்துட்டு என்னோட மேரேஜ் நடக்க போது என்னோட மேரேஜ்க்கு வர முடியாதுன்றதுக்காக தான் அவன் எனக்கு கிஃப்ட் கொடுத்தான்ற விஷயத்த சொன்னோடனே நம்ம ஹீரோயினுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஹீரோ ஐயோ கண்டுபிடிச்சிட்டாலே அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே நம்ம ஹீரோ கொஞ்சம் ஷாக்கிங்காகவே ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கோம். உனக்கு மட்டும் எல்லாமே எப்படி இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்கா. மறுபடியும் அவன் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு புலம்புறான், டே என்னடா இது போட்டு கொடுத்த பிளான்ஸ் வந்துட்டு சொதப்பலாயிடுச்சுனா மறுபடியும் வேற ஏதாவது பிளான் போட்டு கொடுறா, டே உனக்கு பிளான் போட்டு கொடுத்தே நான் இப்படியே ஐடியா போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல. இப்போ ஹீரோ அதே பார்ல வந்துட்டு ஹீரோயினோட அந்த எக்ஸ் பாஸை வந்துட்டு மீட் பண்றான். அந்த எக்ஸ் பாஸ் கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட எக்ஸ் லவரை பத்தி கேட்கறான். அவன் எப்படி இருப்பான், யாரு என்னன்னு. அவன் என்ன சொல்றான், பேசாம நீ குடி, உனக்கு நான் எல்லாத்தையுமே சொல்றேன்டாங்க. ஹீரோவும் என்ன பண்றாரு, குடிக்கிறாரு சமத்தியா. ஆனா வந்து எனக்கு அவனை பத்தி எதுவும் தெரியாதுன்னு ஹீரோ கடுப்பை ஹீரோயினுக்கு கால் பண்ணி என்னை வந்து கொஞ்சம் கூட்டிட்டு போக முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயின் நான் வந்துட்டு டிரைவர் அனுப்ப நீங்க வந்துருங்கன்னு சொன்னோன்னே இப்போ அந்த எக்ஸ் பாஸ் சிரிக்கிறாங்க. பத்தியா உன்னை கூப்பிடுறதுக்கு வரல, ஆனா இப்ப பாரு என் மேல இருக்க பாஸ்ல அவ என்ன கூப்பிடுறதுக்கு வருவான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கால் பண்ணி இந்த மாதிரி நான் வந்துட்டு ஒரு இது பார்ல ரொம்பவும் குடிச்சிட்டேன், கொஞ்சம் வந்து என்ன நீ கூட்டிட்டு போறியான்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட கால் பண்ணி அந்த எக்ஸ் பாஸ் சொன்னோன்னே ஹீரோயினும் நான் வரேன்னு சொல்லிடுறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிடுது. பத்தியா உன் மேல இல்லாத பாசம் அவளுக்கு என் மேல இருக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி அவன் என்ன பண்றான், அங்க இருந்து கிளம்பிட்டு போயிட்டு வெளியே போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ அவன் பின்னாடி போயிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் வந்து ஹீரோவையும் அந்த இடத்துல பார்த்தோன்னே என்ன நீங்களும் இங்க இருக்கீங்கன்னே, ஆமா நான் தானே உனக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணேன், நீ ஏன் என்ன கூப்பிட வரலன்னு சொன்னா, ஆனா அவனை மட்டும் கூப்பிட வந்திருக்க, அவனை மட்டும் தான் உனக்கு பிடிச்சிருக்கா, என்ன உனக்கு பிடிக்கலையா, அவனை விட நான் அழகா தானே இருக்கேன், என்ன நீ வந்துட்டு லவ் பண்ண மாட்டியான்னு சொல்லிட்டு ஹீரோ குடிச்சிட்டு எதோ புலம்பிட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே ஒரு தோல்ல சாஞ்சிக்கிறாங்க. ஹீரோயின் அடக்கர்மமே ரெண்டு குடிக்காரங்களையும் இப்ப நான் தான் கூட்டிட்டு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, ரெண்டு பேருமே கூப்பிட்டுக்கிட்டு கிளம்புறாங்க. ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை ஃபர்ஸ்ட் ட்ராப் பண்ணிட்டு ஹீரோடைய வீட்டுக்கு கூட்டு வந்தா ஹீரோ ஐயோ ரொம்பவும் வீடு ஹாட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட ட்ரெஸ் எல்லாம் கழட்ட ஆரம்பிச்சான். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் ஐயோ என்ன இந்த மாதிரிலாம் பண்றீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோடைய பட்டன்ஸ்லாம் போட்டுட்டு இருக்க. ஹீரோ என்ன பண்ணா, ஹீரோயின் கிட்ட போயிட்டு நான் உன்னை ரொம்பவும் லைக் பண்றேன், என்னோட லைஃப்ல வந்ததுக்கு அப்புறமா நான் ரொம்பவும் சந்தோஷமா ஃபீல் பண்றேன், உனக்கும் எனக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்க மாதிரி இருக்கு, நான் என்னோட பர்ஸ் எல்லாத்தையுமே மறந்துட்டேன், தயவு செஞ்சு சொல்லு நீ என்னோட லைஃப்ல இருந்தியா சொல்லுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்துல போவேன். ஹீரோயினுக்கு வந்துட்டு அவங்களோட எமோஷனலா கண்ட்ரோல் இல்லாம ஹீரோ கிட்ட கரெக்டா கிஸ் போவாங்க. ஆனா ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா உடனே ஹீரோவை தள்ளி விட்டுட்டு அங்க வந்து கிளம்பிடுறாங்க. மறுநாள் காலையில் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி ஐயோ எனக்கு ரொம்ப அர்ஜென்ட், கொஞ்சம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண ப்ளீஸ்ன்னு சொல்ல ஹீரோயின் மறுபடியும் கால் பண்ணி பார்த்தா ஹீரோடைய ஃபோன் சுவிச் ஆஃப்ல இருக்கும். ஹீரோயின் சமத்தியா பயந்துட்டு ஐயோ உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, நம்ம ஹீரோயின் அடிச்சு பிடிச்சா அவங்க நைட் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அதுல இருந்தே நம்ம ஹீரோயின் அவங்க ஹீரோடைய வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா கீழே ஒரே மாதிரி ரத்தமா இருக்கு. இப்ப இருக்கிற பொருள் எல்லாம் கீழே கலைஞ்சு கிடக்கு. ஹீரோயின் ஐயோ உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஷர்ட் பட்டன் எல்லாம் கழட்டி ஹீரோக்கு வந்துட்டு ஹார்ட் பீட் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் பக்கத்துல இருக்க ரத்தத்தை பார்த்து இது என்ன டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் எடுத்து வந்துட்டு மூந்து பார்த்தா அது கெச்சப். உடனே ஹீரோயின் போதும் நடிக்காதீங்க எந்திரிங்கன்னு ஹீரோ டக்குன்னு எந்திரிச்சா, ஓ கண்டுபிடிச்சிட்டியா சாரி, நேற்று நான் குடிச்சு என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல, ஆக்சுவலி ஏதோ ஒரு அலுமல் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், நீ தான் கொண்டு வந்து என்ன வீட்டில் விட்டான்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி சொன்னா, ஸோ அதனால வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ மறுபடியும் வந்துட்டு ஹீரோயினை ப்ரப்போஸ் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்க. ஹீரோயின் நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, ஆக்சுவலி இன்னையோட வந்துட்டு இன்னும் ஒரு 1 வீக்லேயே இன்னும் 2-3 நாளே என்னோட கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆகிடும், தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க, நான் வந்துட்டு என்னுடைய வேலையை விட்டு நான் கிளம்புறேன், நீங்கள் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணவும் பண்ணாதீங்க ப்ளீஸ், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஓகேவா, நான் என்னோட கிளாஸ்மேட்டோடைய இது ரீயூனியன் இருக்குது நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே வந்து கிளம்புறாங்க. அப்போ ஹீரோயின் கிட்ட அவங்களுடைய பழைய கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி உன்னுடைய புது பாஸ் இருக்கார் இல்லையா, அவரும் அதுக்கப்புறமா ஒரு பெரிய ஆக்டரும் 2 பேருமே லவ் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அங்கேயும் வந்துடுறாரு. ஹீரோயின் பேசுறதெல்லாம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ வெளியே நின்று கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும்
இல்ல அந்த ஆக்டர் எல்லாம் வந்துட்டு ஹீரோ லவ் பண்ணலன்னே ஹீரோ வந்துட்டு வந்துடுறாரு. வந்துட்டு யார் சொன்னா அந்த ஆக்டரை தான் லவ் பண்றேன்னே இப்ப அங்க இருந்தவங்க எல்லாருமே ஹை சார் வாங்க நீங்களும் இங்க வந்துட்டீங்களா, வந்து எங்க கூட ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அங்க லாஸ்டா ஒரு ஆள் வந்துட்டு ஜாயின் பண்றான். அவன் என்ன பண்றான், ஹீரோவை பார்த்துட்டு சார் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நான் உங்களை ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ நீங்க என்ன பார்த்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அவன்கிட்ட கேட்டோன்னே என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு ஏதோ அவன் சொல்ல வரான். அதுக்குள்ளே நம்ம ஹீரோவை வெளியே கூட்டிட்டு போயிறாங்க. ஹீரோ இரு அவன் என்ன வந்துட்டு என்ன எங்கேயோ பார்த்திருக்காமல இருக்கு, என்னை பத்தி ஏதோ சொல்ல வரானோடனே ஹீரோயின் வந்துட்டு கடுப்பாயி வேணான்றாங்க. ஹீரோ என்ன விஷயம் எதுக்காக நீ இந்த மாதிரி சொல்றேன், நான் அவன்கிட்ட போய் கேட்க தான் போறேன்றாங்க. ஆனா ஹீரோயின் சொல்றாங்க இந்த மாதிரி என்னோட லவ்வர் பார்க்கறதுக்கு அப்படியே உங்களை மாதிரி தான் இருப்பாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நானும் உங்களை பார்க்கறப்ப அப்படிதான் நினைச்சேன். ஹீரோ இதெல்லாம் நீ என்ன நம்ப சொல்றியா, என்னால எல்லாம் நம்ப முடியாதுன்றாங்க. ஹீரோயின் நீங்க நம்புங்க நம்பாட்டி போங்க, ஆக்சுவலி என்னோட எக்ஸ் லவர் பார்க்கறதுக்கு உங்களை மாதிரி தான் இருப்பாருன்னே ஹீரோ ரொம்பவும் கடுப்பாயி ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா அந்த சாப்பிட்றதுக்காக அவங்க ஃபியான்சி கூட வந்துட்டு வெளியே ரெஸ்டாரண்ட் போயிருப்பாங்களே, அங்க ஒரு வெயிட்டர் நம்ம ஹீரோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்க வந்திருக்கேனா, தயவு செஞ்சு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்லுங்கன்னே சார் 5 வருஷத்துக்கு முன்னாடி இங்க நிறைய லவர்ஸ்க்கான போட்டோஸ்லாம் நாங்க எடுத்தோம், வேணா நீங்க வந்து பாருங்கன்றாங்க. இப்ப அந்த இடத்துல ஒரே ஒரு போட்டோ மட்டும் மிஸ் ஆகுறத நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடாரு. ஆக்சுவலி அந்த இடத்துல நின்று நம்ம ஹீரோட ஃபியான்சி நின்று பார்த்துட்டு இருப்பாளே, உடனே ஹீரோ வந்துட்டு ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு சொல்லிட்டு அவனோட ஃபியான்சியோட வீட்டுக்கு நம்ம ஹீரோ கிளம்புறான். போனோடனே அவனோட ஃபியான்சி கிட்ட என்கிட்ட ஏதாவது நீ மறைக்கிறியா அப்படின்னு மாதிரி கேட்க, என்ன நீ என்ன பார்க்கறதுக்கு அதிசயமா வந்திருக்கா, அதுவும் இல்லாம வீட்டு வாசல்ல இந்த மாதிரி பேசிட்டு இருக்கா, ஃபர்ஸ்ட் உட்காருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என்னோட படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது, அதனால நம்ம 2 பேர் ஃபாரின் போலாம், அதுக்காக நான் டிக்கெட்லாம் எடுத்து வச்சுக்கணும்னு ஹீரோ என்ன பண்ணா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை காமிச்சு இங்க பாரு நீ ஒரு போட்டோவும் வந்துட்டு அந்த ஹோட்டல்ல இருந்து எடுத்துக்க, அந்த போட்டோல இருந்தது யாரு நீ எனக்கு இப்ப சொல்லியே ஆகணும்னு. இப்ப அந்த பொண்ணு செம ஷாக் ஆயிடுறா. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த சிசிடிவில அப்படியே தெளிவா தெரியுது இந்த பிள்ளை போட்டோ எடுத்து அவளோட ஹேண்ட்பேக்ல வச்சிருக்காது. ஆக்சுவலி அவன் என்ன சொல்றா, இல்ல அந்த மாதிரி போட்டோ நான் எடுக்கணும்னு நினைச்சேன் போட்டோ ஷூட்காக, அதுக்கு தான் நான் போட்டோஸ் எடுத்தேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லைன்னு. இப்போ அவளோட கை கால்லாம் உதற ஆரம்பிச்சோடனே நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாங்க ஏதோ ஒன்று தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீடு ஃபுல்லாக அந்த போட்டோவை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே சீன் கட் பண்ணா நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு அந்த போட்டோவோடய வந்திருப்பாங்க. ஆக்சுவலி அந்த பொண்ணு கிழிச்சு போட்டிருப்பாப்ல இருக்கு. நம்ம ஹீரோ வந்துட்டு லேபிள்லாம் போட்டு ஒட்டி நம்ம ஹீரோயின் கிட்ட இதுக்கு என்ன அர்த்தம், ஆக்சுவலி அந்த போட்டோ எடுத்த அன்னைக்கு தான் என்னுடைய வந்துட்டு மெமரி வந்துட்டு லாஸ் ஆனிச்சு, அதுவும் இல்லாமல் அந்த போட்டோல உன்னோட எக்ஸ் லவர் வச்சிருக்க அந்த ரிங் தான் இப்போ நான் வச்சிருக்க ரிங்கு, நான் ஒன்று 5 வருஷமா தேடிட்டு இருக்கேன், ஒழுங்கா சொல்லி என்ன நடந்துச்சுன்னு. இப்போ ஹீரோயின் என்ன சொல்றாங்க, ஆமா நீங்களும் நானும் இப்போ லவ் பண்ணா, இப்போ என்ன 5 வருஷத்துக்கு முன்னாடி லவ் பண்ணோம், ஆனால் நம்ம 2 பேர் பிரேக்கப் பண்ணிட்டோம்னே. ஹீரோ 5 வருஷமா நான் உன்னை வந்துட்டு தேடிட்டு இருக்கேன், உனக்கு வந்துட்டு ஒரு தடவை கூட என்ன நீ உனக்கு பார்க்கணும்னு தோணலன்னே. நம்ம ஹீரோயின் எனக்கே உங்களை பார்க்கணும்னு தோணும், நான் தான் உங்களை பிரேக்கப் பண்ணிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு எனக்கு உங்களை வந்துட்டு பார்க்கணும்னு தோணும், உங்களுக்கு என்ன ஆனா எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பேசினோடனே இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உடனே இப்போ வந்துட்டு நீ அப்போ என்ன இப்போ லவ் பண்ணலையா அப்படின்னோடனே நான் தான் உங்களை பிரேக்கப் பண்ணிடலாம், எதுக்கு இப்போ தேவையில்லாத அந்த குப்பை மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பேசுங்கன்னே. ஹீரோக்கு அந்த குப்பைன்ற வார்த்தையை கேட்டோடனே அவன் கையில் வச்சிருந்தா அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாலர் செயினும் அதுக்கப்புறமா அந்த ரிங்கையும் ஹீரோயினோட அந்த வீட்டிலேயே வச்சுட்டு போயிட நம்ம ஹீரோவை எப்படியெல்லாம் லவ் பண்ணாங்கன்றதெல்லாம் நினைச்சு பார்க்குறாங்க. மறுநாள் நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வராங்க, ஆனால் ஹீரோவை காணும். நிறைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைன் இந்த இதில் ஃபைலில் சைன் வேணும், இந்த மாதிரி ஆர்டர்ஸ் இருக்குது, இங்கே எங்கே ஹீரோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கால் பண்ணுறாங்க. ஷெடியூல்லாம் நம்ம ஹீரோயின் மாற்றி வைக்கிறாங்க. அடுத்தது ஹீரோயின் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய ஆஃபீஸ் கொலீக்ஸ் கிட்டலாம் இன்னைக்கு தான் என்னுடைய கடைசி நாள் நான் ஆஃபீஸில் இருக்குது, உங்கள் எல்லாருக்குமே நான் ட்ரீட் தரேன், என் கூட வந்துட்டு வெளியே வரீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டோன்னே அங்கே இருந்தவங்களும் எல்லாருமே ஓகே கண்டிப்பாக நாங்கள் வரோம்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ஹோட்டலுக்கு போகிறாங்க. எல்லாருமே சேர்ந்து செம்மையாக ஜாலியாக சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுறாங்க. அடுத்த சீன்லேயே வந்துட்டு நம்ம ஹீரோவை பற்றின நிறைய விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணுறாங்க. அவனுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கணும், அவர் இந்த மாதிரி அவருக்கு வந்துட்டு ஒரு சின்ன பொருள் கூட கீழே விடக்கூடாது, அவர் ரொம்ப பெர்ஃபெக்டான ஆளுன்னு சொல்லிட்டு இப்போ அங்கே இருந்தவங்க எல்லாருமே பேசாமல் நீங்களே இங்கே இருக்கலாம்னு ஹீரோயின் கண்டிப்பாக என்னால் இருக்க முடியாது, நான் போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் ஹீரோயினுக்கு ஒரு கால் ஒன்று வருது, ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அடிச்சு பிடிச்சி போகிறாங்க. அப்போ ஹீரோயின் கிட்ட வேலை செய்கிற இன்னொரு பொண்ணு தான் ஹீரோயினை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்ணுறா. அப்போ ஹீரோயின் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு கிட்ட நான் வந்து ஹீரோவை பார்த்தன்ற விஷயத்த நீ ஹீரோ கிட்ட சொல்லக்கூடாதுன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணணுன்னே அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லிடுறா. அப்போ ஹீரோயின் போயிட்டு பார்த்தா ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட்லாம் இல்லை, ஆக்சுவலி ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் இந்த மாதிரி சொன்னதுனால நிறைய ஆல்கஹால்லாம் குடிச்சிருப்பான். இப்போ அந்த டாக்டர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி நான் பிரெயினை தான் கியூர் பண்ணுவேன், ஆனால் இவன் இவ்வளோ ஆல்கஹால் குடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் அழுதுகிட்டே நம்ம ஹீரோ பக்கத்தில் உட்காந்து எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு இவங்க லவ் பண்ண அந்த டேஸ் எல்லாத்தையுமே நினைச்சு பார்க்குறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் காலேஜ் படிக்கிறப்ப தான் 2 பேருமே லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த நாட்கள் எல்லாத்தையுமே நினைச்சு பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப சின்சியராக நம்ம ஹீரோயினை லவ் பண்ணியிருப்பாங்க, நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாக நம்ம ஹீரோ கூட இருந்திருப்பாங்க. அந்த நாட்கள் எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்து நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறமும் நான் அவங்க கூட இருக்கிறது தகுதியே இல்லை, ஸோ நான் இங்கேருந்து கிளம்பி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃபோர்ஹெட்லேயே நம்ம ஹீரோயின் கிஸ் பண்ணிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ அவங்களுடைய அந்த நாட்கள் ஹீரோடைய லவ் பண்ண அந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே நினச்சிக்கிட்டு ஹீரோடைய அந்த கதவு திறந்து வெளியே போகிறப்ப கரெக்டாக ஹீரோட ஃபியான்சி அந்த இடத்துக்கு வந்துடும். அப்போ ஹீரோட ஃபியான்சி ஹீரோயின் கிட்ட உனக்கு ஒன்று தெரியுமா, ஆக்சுவலி வந்துட்டு நீங்கள் படித்த காலேஜில் தான் நானும் படித்தேன், உனக்கு முன்னாடியே வந்துட்டு நான் அவனை பார்த்துட்டேன், ஆனால் என்னோட முகம் அப்போ சரியில்லை, நான் வந்துட்டு அப்போ கண்ணாடியெல்லாம் போட்டிருந்தேன், அப்போ எனக்கு உன்னை பார்த்தா ரொம்பவும்
ரொம்பவும் பொறாமையா இருக்கும். ஏன்னா என்கிட்ட யாருமே பழக மாட்டாங்க, ஆனா உன் கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, உன் கூட ஹீரோலாம் இருப்பான். இதை பார்த்து நான் உன்னை நினைச்சு ரொம்ப பொறாமப்பட்டேன். அதுக்கப்புறமா அவங்க 2 பேருக்குள்ள பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் என்னுடைய ஃபேஸை சர்ஜரி எல்லாம் பண்ணிட்டு மறுபடியும் வந்துட்டு ஹீரோ கிட்ட நான் வந்துட்டு போனேன். ஹீரோ வந்துட்டு உன்னை நான் நினைச்சுக்கிட்டு என்கிட்ட 5 வருஷமா இருந்தான். ஆனா ஏதோ ஒரு கேப் அவனுக்கும் எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறமும் எதுக்கு நீ அவனை தேடி இங்க வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டவனே இப்ப ஹீரோயின் என்ன சொல்றாங்க, இங்க பாரு, இதுக்கப்புறம் நான் அவனோட லைஃப்ல இருக்க மாட்டேன், அவனை நீ பத்திரமா பார்த்துக்கோ சரியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றாங்க, அங்க இருந்து அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ ஆக்சுவலி இந்த பொண்ணு வந்துட்டு ஃபேஸ் சர்ஜரி எல்லாம் பண்ணி வந்துட்டு ஹீரோ கூட இருந்திருக்காப்பல இருக்கு, ஹீரோயின்ன்ற ஒரு பொசிஷன்ல. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோக்கு முழிப்பு வந்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணு கிட்ட என்ன நீ தான் என்ன பாத்துக்கிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா நான் தான் உன்னை பாத்துக்கிட்டேன், ஆஃபீஸ்ல இருந்து யாரும் வரலையான்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை இன்டெரக்டா கேட்கறாங்க. அந்த நேரத்தில் ஆஃபீஸ்ல இருந்து ஒரு பொண்ணு ஒரு ஃபைல்ல சைன் வாங்குறதுக்கு ஹீரோ கிட்ட வந்திருப்பான். ஹீரோ அந்த ஃபைல்ல சைன் போட்டுக்கிட்டே இந்த மாதிரி செக்ரட்டரி எங்கன்னு கேட்டோடனே அவங்க நேத்தே ஜாபை விட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினுக்கு அதாவது ஹீரோக்கு ஒரு மாதிரி செம்மையா வந்துட்டு ஷாக் ஆகுது. என்ன வந்து அவங்க பார்த்தாங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க அந்த பொண்ணு என்ன சொல்றா, இல்ல சார் உங்களை வந்து பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். ஆக்சுவலி ஹீரோயினை ட்ராப் பண்ண இந்த பொண்ணு தான், ஹீரோயின் தான் ப்ராமிஸ் வாங்கியிருப்பாங்களே, அதனால இந்த பொண்ணு வந்துட்டு உண்மையை சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு வந்துடுறான். வந்துட்டதுக்கு அப்புறமா அவனோட ஆஃபீஸ்ல நிறைய பெண்டிங் ஒர்க்லாம் இருக்கிறத பார்த்துட்டு எல்லாருமே பிடிச்சி செம்மையா திட்டுறான். எல்லாருமே வந்துட்டு ஐயோ என்ன ஹீரோயின் போன ஃபர்ஸ்ட் டேவே இந்த மாதிரி ஹீரோ இந்த மாதிரி திட்டுறாரு, இவர் எப்படி நம்ம சமாளிக்க போறோம் நமக்கு தெரியலையே, ஐயோ அவங்க எவ்வளோ வந்துட்டு இங்க வந்து இருந்தப்ப நம்மளுக்குலாம் ரொம்ப ஜாலியா இருந்தது, இப்போ என்ன நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு நம்ம கண்டிப்பா வந்துட்டு மறுபடியும் நம்மளுடைய வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு டேரக்டர்ல இருந்து எல்லாருமே வந்துட்டு பார்த்துட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோயின் அவங்களுடைய இன்னொரு ஜாப்காக வந்துட்டு தேடிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்துட்டு ஆன்லைன் இன்ஸ்டாகிராம்ல போறப்ப நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறமா அந்த ஹீரோவோட ஃபியான்சியும் 2 பேருமே வந்துட்டு வெளியே சாப்பிட்டதுன்னு சொல்லிட்டு டின்னர் சாப்பிட்டுருப்பாங்க போல இருக்கு. அந்த போட்டோஸ்லாம் வந்துட்டு ரூமர் ஆகி வெளியே பரவிட்டு இருக்க. ஹீரோயினா அவங்களுடைய எக்ஸ் பாஸ் பார்க்க வராங்க. பார்க்க வந்துட்டு என்ன நீ ரொம்ப மூட் அப்செட்டா இருக்க போல இருக்கு, உனக்கு இப்போ ஒர்க்கும் இல்லையே என்ன பண்ண போறேன்னு கேட்டா ஹீரோயின் இல்ல நான் ஒர்க்கை வந்து தேட போறேன்றாங்க. சரி ஓகே எனக்கு ஒரு டீ மட்டும் கிடைக்குமான்னு சாப்பிட்ற நேரத்துல எதுக்கு டீ நான் உனக்கு சமைச்சே தரேன்றாங்க. இப்போ ஹீரோவை வேணும்னே வந்துட்டு கடுப்பேத்தணும்னு இந்த எக்ஸ் பாஸ் என்ன பண்ணாங்க, ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ மாதிரி எடுக்கிறாங்க. எனக்கு நீ என்ன சமைக்கிறேன்னு கேட்டா ஹீரோயின் நான் உனக்கு நூடுல்ஸ் செஞ்சு தரேன்றாங்க. ஆக்சுவலி இந்த வீடியோவை வந்துட்டு வீசாட்ல போஸ்ட் பண்றா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகிறா. ஹீரோயினுக்கு கால் பண்ணா ஹீரோயினோட ஃபோன் நாட் ரீச்சபிள் இருக்கு. இன்னொரு கால் பண்ணா ஹீரோயின் பிளாக்கே பண்ணிட்டாங்க போல இருக்கு. இதை நினைச்சு நம்ம ஹீரோ செம்ம கடுப்பா வராங்க. உடனே இப்போ அந்த எக்ஸ் பாஸுக்கும் கால் பண்றாங்க. நீ என்னடா பண்றாங்கன்னு நான் என்னோட ஃப்ரெண்ட் வீட்டில் இருக்கேன் உனக்கு என்ன வலிக்குது அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இதை கேட்ட நம்ம ஹீரோ உடனே அவன் மேல டென்ஷன் ஆகி என்ன பண்ணிடுறாரு, இப்போ ஆஃபீஸ்ல இருக்க எல்லா ஸ்டாஃபுக்கும் ஒர்க் எல்லாம் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே வந்துட்டு ஐயோ இவர் டென்ஷன் ஆயிட்டாரு போல இருக்கே, என்ன நம்மள 3 நாளா வச்சு நம்மள வேலையை வாங்குறாரு, இந்த மாதிரி ரொம்ப கடுப்பா இருக்கேன்னு இப்போ நம்ம ஹீரோடைய கம்ப்யூட்டர்ல மைண்ட் ரிலாக்ஸிங் பசிலுடைய அந்த இது ஸ்கிரீன் இருக்கு. ஸோ இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ வந்துட்டு இது எப்படி வந்துட்டு இந்த ஸ்கிரீன் இங்க வந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு எம்ப்ளாயிட்ட கேட்டோன்னே நான் தான் சார் செட் பண்ணேன், உங்களோட மைண்ட் ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க போல இருக்கு, அதுக்காக தான் நான் இதை பார்த்தா கூலாவன் உனக்கு யாருமா சொன்னதுன்னு கேட்டா அந்த பொண்ணு என்ன சொல்றா, இந்த மாதிரி ஹீரோயின் வேலையை விட்டு போனதுக்கு அப்புறமா நீங்க எதுக்கெல்லாம் டென்ஷன் ஆவீங்கன்றது எல்லாத்துக்குமே எங்களுக்கு ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்காங்கன்னு இதை கேட்டுட்டு ஹீரோ வந்துட்டு அந்த லிஸ்ட்டை வாங்கிக்கிறாங்க. அது ரொம்ப பெரிய லிஸ்டா இருக்கு. ஹீரோ எப்படியெல்லாம் வந்துட்டு டென்ஷன் ஆனா அவங்க எல்லாரும் பிஹேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் வந்துட்டு அதுல இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ அவனுடைய போனை பார்த்தா அவனுடைய ஃப்ரெண்டு அந்த டாக்டர் இருக்கான் தெரியுமா, அவன் என்ன பண்ண ஒரு போட்டோ அனுப்பிச்சு வச்சிருப்பான். ஆக்சுவலி அது அவனுடைய ஹாஸ்பிட்டல்ல தான் நம்ம ஹீரோ போயிட்டு அட்மிட் ஆயிருப்பாங்க. அப்பதான் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோடைய ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு கிளம்பிருப்பாங்க. இப்போ உடனே வந்துட்டு ஹீரோ அன்னைக்கு அவன் என்ன பார்க்க வந்தாளா அப்படின்னோடனே ஆமாண்டா வந்ததுனால தானே நான் உனக்கு இந்த போட்டோ அனுப்பிச்சு வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே நம்ம ஹீரோ என்ன பண்ண அந்த போட்டோவை பார்த்துட்டு அப்ப ஹீரோயினோட மனசுல நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும்னு சொல்லிட்டு வேற ஒரு நம்பர்ல இருந்து ஹீரோயினுக்கு கால் பண்ணா. ஆனா ஹீரோயின் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா மறுபடியும் ஹீரோயின் சரி கால் பண்ணி என்ன விஷயம் இந்த மாதிரி வந்துட்டு கேட்டா ஹீரோ என்ன சொல்றா, உன் வீட்டுக்கு கீழே தான் நினைக்கிறேன், ஸோ நான் உன்னை மீட் பண்ணணும் அப்படின்னாங்க. ஹீரோயின் ஹீரோ போயிட்டு ஜன்னல் வழியா பார்த்துட்டு நான் இந்த மாதிரி வீட்டில் இல்லை நான் ஒர்க்குக்காக வெளியே போயிருக்கேன்னு ஹீரோ ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நான் இங்கே வெயிட் பண்றேன்றாங்க. ஹீரோயினும் வந்துட்டு இப்போ போவான் அப்போ போவான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஹீரோ அங்கேருந்து போற மாதிரியே இல்லை, நைட்டே ஆயிடுச்சு. ஹீரோயின் ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருப்பாங்க ஸோ ஆன்லைன்ல. ஸோ அந்த ஃபுட்டு வாங்கிறதுக்காக வெளியே வரப்ப கரெக்டாக நம்ம ஹீரோயினை வந்துட்டு பார்த்துறாரு. பார்த்துட்டு என்னை எதுக்காக நீ ஏமாத்தின அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு உள்ள போயிட்டாங்க. ஹீரோயின் நான் உங்களை உள்ள கூப்பிடவே இல்லை, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்கன்னே நான் ஏன் வெளியே போகணும், ஆக்சுவலி வந்துட்டு நீ என்ன ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறப்ப வந்து நீ என்ன பார்த்துருக்க, சரி ஓகே பார்த்துருக்கல ஓகே, பட் ஆனால் எதுக்காக நீ எனக்கு ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணனோடனே தெரியாம பண்ணிட்டேன் சாமி, ஃபர்ஸ்ட் இங்க வந்து கிளம்புங்கன்னே இங்க பாரு எனக்கு என்னுடைய பழைய மெமரிஸ்லாம் எனக்கு வேணும், நீ என்ன லவ்ல அக்செப்ட் பண்ணல ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஆனால் எனக்கு அந்த பழைய மெமரிஸ்லாம் வேணும். ஸோ அதுக்காக நீ என்ன பண்ற, என்னை வந்துட்டு நீ நம்ம லவ் பண்றப்ப நம்ம எங்கெங்கெல்லாம் போனோம் எங்கெங்கெல்லாம் சுத்தணுமோ அந்த இடத்தெல்லாம் நீ எனக்கு காமிக்கிறேன்றாங்க. ஹீரோயினுக்கும் வேற வழி தெரியல, நான் யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லி அங்கிருந்து அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் நிறைய இடத்துக்கு ஜாபுக்கு இன்டர்வியூ போறாங்க. ஆனா எந்த இடத்துலயும் நம்ம ஹீரோயினை வந்துட்டு அப்பாயின்மெண்டே பண்ண மாட்டேன்றாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னடா அது எக்ஸ்பீரியன்ஸ்லாம்
இருக்கு, ஆனா நம்மளுக்கு ஒர்க்கே தர மாட்டேன்றாங்களேன்னு சொல்லிட்டு லாஸ்டா ஒரு இன்டர்வியூக்கு போறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு ஒரு டவுட், ஒருவேளை ஹீரோ தான் இதெல்லாம் நடுவுல புந்து சதி பண்றானோன்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு கரெக்டா இன்டர்வியூ பண்றவனுடைய போன் எடுத்து அதுல ஹீரோயோட நம்பரை சர்ச் பண்ண அதுல லாஸ்ட் கால் அதுல இருக்கு. ஹீரோயினோட ஹீரோ கால் பண்ணி செமையா திட்டிட்டு அங்க இருந்து உங்களுடைய வேலையும் வேணா ஒண்ணும் வேணாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி போய் இப்ப ஹீரோ கிட்ட போயிட்டு நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்றேன்னு ஹீரோ என்ன சொல்றா, இங்க பாரு உனக்கு புதுசா ஜாப் வேணும் அப்படின்னா என்னுடைய பழைய நினைவுகள் எல்லாத்தையுமே நீ கொண்டு வரணும், கொண்டு வந்தாதான் நான் உன புதுசா ஜாப் பண்றதுக்கு விடுவேன், அப்படி இல்லை நான் உன்னை விட மாட்டேன்னு ஹீரோயினும் வேற வழி இல்லாம சரி ஓகே நான் நாளையில இருந்து உனக்கு புதுசா அந்த மெமரி வரதுக்கு வந்துட்டு நான் அதை ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. மறுநாள் நம்ம ஹீரோயினை பிக் பண்றதுக்காக கார்ல வராங்க. ஆனா நம்ம ஹீரோயின் கார்லாம் ஒண்ணு வேணாம் வா பஸ்ல போலான்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. ஆனா நம்ம ஹீரோ எதுக்காக பஸ் அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயின் நம்ம 2 பேர் லவ் பண்றப்ப உனக்கு அதிகமா வந்துட்டு பஸ்ல போறதுதான் பிடிக்கும், ஏன்னா பஸ்ல போனாதான் நீங்க மேல சாஞ்சுக்கிட்டே வருவேன் அப்படின்னு மாதிரி சொல்ல ஹீரோ ஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் இப்போ ஒரு வந்து பாத்தீங்கன்னா இந்த வுட் எல்லாம் கிராஃப்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு உனக்கு வுட் கிராஃப்ட் பண்றதுக்கு நல்லாவே தெரியும், உனக்கு நீ ஏதாவது கிராஃப்ட் பண்ணுன்றாங்க. ஹீரோ என்ன பண்றா, ஒரு பசில் மாதிரி ஒன்று கிராஃப்ட் பண்றான். ஹீரோயின் ஒரு ஸ்பூன் மாதிரி கிராஃப்ட் பண்ணி அதை எடுத்து போட்டோஸும் எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்டும் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைட்டிங் நடக்கிற ஒரு ப்ரப்போசல் நடக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு இந்த இடத்துல நம்ம அதிகமா வந்து டான்ஸ்லாம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. ஹீரோ அப்ப நான் எனக்கு இப்பயும் டான்ஸ் பண்ணணும், அப்பதானே பழசெல்லாம் ஞாபகம் வரும்னு சொல்லிட்டு அதை ஒரு சாக்கா வச்சு நம்ம ஹீரோயின் கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா நான் உன் கூட இருந்துட்டேன், உனக்கு இப்பயாவது ஏதாவது ஞாபகம் வந்துச்சானா ஹீரோ இல்லைன்றான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ மறுநாள் ஆஃபீஸ்க்கு ரொம்ப ஹாப்பியா வரான். உடனே ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு நான் உங்க மேல கொஞ்சம் டென்ஷனா இருந்துட்டேன், ஒரு வாரமா நான் உங்களை வச்சு வந்துட்டு வேலை செய்ய வச்சுட்டேன், ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க இன்னைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துக்கோங்க. உடனே ஒர்க்கர்ஸ் எல்லாமே செம ஹாப்பியா இருங்க. மறுநாள் நம்ம ஹீரோயின் வரலான்னு பாக்குறான், ஆனா ஹீரோ வரவே இல்லை. அதாவது ஹீரோயின் வரலன்னு ஹீரோ என்ன பண்ணா ஹீரோயினோட டேரக்டா வீட்டுக்கே போயிடான். அங்க போனா அங்க ஹீரோயினோட அம்மா இருக்காங்க. அது ஹீரோவுக்கு தெரியாது, ஏதோ உளறிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் இந்த சத்தத்தை கேட்டு வெளியே வந்தா நீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டவனே இப்ப வந்துட்டு பின்னாடியே அந்த எக்ஸ் பாஸும் வரா. ஹீரோ இதை பார்த்துட்டு செம கடுப்பாயி நீ என்னடா இங்க பண்ற அப்படின்ற மாதிரி கேட்டவனே ஹீரோயின் என்ன சொல்றாங்க, இது என்னோட ஃப்ரெண்டுமானோடனே இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மா அதுக்கப்புறமா அந்த எக்ஸ் பாஸ் அப்புறம் ஹீரோன்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்ப நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அம்மா அப்பாவை வந்துட்டு கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தெல்லாம் பண்றான். அது ரொம்ப ஃபன்னியா இருக்கும் அதெல்லாம் பார்க்கறதுக்கு. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட சரி ஓகே என்னால இதுக்கப்புறம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்றாங்க. ஹீரோ லாஸ்டா நான் ஒன்னே மட்டும் உங்ககிட்ட ட்ரை பண்ணிக்கிட்டுமான்னு கேட்கறாங்க. ஹீரோயின் என்ன அப்படின்னு கேட்டோன்னே ஹீரோ நம்ம ஹீரோயினை இழுத்து வச்சு கிஸ் கொடுத்துறாங்க. ஹீரோ சொல்றாங்க இந்த மாதிரி எப்படியா இருந்தாலும் நம்ம லவ் பண்றப்ப கண்டிப்பா கிஸ் கொடுத்துருப்போம் இல்லையா, ஸோ சப்போஸ் ஒன்று நான் கிஸ் பண்ணா மறுபடியும் அந்த நினைப்புகள்லாம் வரும்ல, அதனால தான் நான் இதை பண்ணேன்றாங்க. ஆனா இந்த விஷயத்த அந்த எக்ஸ் பாஸ் வந்துட்டு பாத்துறாங்க. ஹீரோயின் உடனே ஹீரோவை தள்ளி விட்டுட்டு நீங்க இந்த மாதிரி பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைன்றாங்க. ஹீரோ இது சரிதான், ஆனா எனக்கு இப்பயும் ஞாபகம் வரல, பட் நான் மறுபடியும் நான் நாளைக்கும் வருவேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டேன். ஹீரோயின் அவங்களோட எக்ஸ் பாஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. எக்ஸ் பாஸ் ஹீரோயின் கிட்ட உன்னை வந்துட்டு அவன் ரொம்ப டார்ச்சர் பண்ணானா அவனை உன்னால மறக்க முடியலையா அப்படின்னு மாதிரி கேட்க ஹீரோயின் எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க. இங்க பாரு நீ ஒரு நல்ல டிசிஷன் எடு, எப்பயுமே ஆஸ் அ ஃப்ரெண்டா நான் உன் கூட எப்பயுமே வந்துட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எக்ஸ் பாஸும் கிளம்பினோடனே இப்ப ஹீரோயினோட அம்மா ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி அந்த 2 பசங்க வந்தாங்கல்ல 2 பேருமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தாங்க, நீ யாரையாவது லைக் பண்றியான்னு கேட்டோன்னே ஹீரோயின் அதெல்லாம் இல்லமான்றாங்க. ஹீரோ ரொம்ப பார்க்கறதுக்கு ஹேண்ட்ஸமா இருக்கான், அவன் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்ல பையனாவே இருக்கானோனே ஹீரோயின் அது என்னோட பாஸ் மானோனே ஹீரோயினோட அம்மா அடிக்கிறாங்க. ஏன்டி ஃப்ரெண்டு தானே சொன்ன எக்ஸ் பாஸ் அவனுடைய அப்படின்னு ஹீரோயின் ஆமாமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஹீரோக்கு சப்போர்ட் பண்றாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயினோட அம்மாவையும் அப்பாவையும் கரெக்ட் பண்றதுக்காக நிறைய இடத்துக்கு சுத்தி பார்க்கறதுக்கெல்லாம் கூட்டிட்டு போறான், நிறைய திங்ஸ்லாம் வாங்கி தரான். அதுக்கப்புறமா ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட அப்பாவை கூப்பிட்டுக்கிட்டு வெளியெல்லாம் போறாங்க. ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் நம்ம ஹீரோடைய அப்பா ஹீரோக்கு வாங்கி தரேன், ஆனா ஹீரோ அதெல்லாம் பார்த்து வேணாம்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் பணத்தை கொடுத்து நம்ம ஹீரோயினோட அம்மாவை ஷாப்பிங்கெல்லாம் அனுப்பிச்சு வச்சிருக்காரு நம்ம ஹீரோ. ஸோ அவங்களுக்கு வந்து தன்னை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பிஹேவ் பண்றான். ஆனா ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிடணும்னு நம்ம ஹீரோ ரொம்ப கிளீன்னஸ் ஆனவ இல்லையா, அங்க இருக்க ஸ்ட்ரீட்ல இருக்க ஷாப் எல்லாத்தையுமே வந்து சேர் எல்லாத்தையுமே துடைக்க ஆரம்பிச்சுனா ஹீரோயினோட அப்பா எப்பா இங்க பாரு வித்தா நீ வந்துட்டு இங்கே தண்ணி போட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு உட்காருவப்பல இருக்கே, ஃபர்ஸ்ட் உட்காருப்பா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஹீரோ உட்கார வச்சு சாப்பிட சொல்றாங்க. அப்புறமா பியர் கொடுக்குறாங்க. ஹீரோ வேணாம் நான் இந்த ஸ்ட்ரீட் பியர்லாம் குடிக்க மாட்டேன்றாங்க. இதே வந்துட்டு அந்த பையனா இருந்தா அதாவது அந்த எக்ஸ் பாஸ் ஆனா அவன் என் கூட குடிச்சிருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு ஐயோ கொடுங்க நானும் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வாங்கி அதை நல்லா குடிச்சிடான். அதுக்கப்புறமா ஹீரோயினோட அப்பாவை கொண்டு வந்து ஹீரோ வீட்டுல வந்து விடுறான். 2 பேருமே செம்மையா குடிச்சிருக்காங்க. 2 பேருமே வந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா வேற ஆயிட்டாங்க போல இருக்கு, ரொம்ப க்ளோஸா. ப்ரோ நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க, குட் நைட் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட அப்பாவை சொல்றவனே ஹீரோ அங்க வந்து வீட்டுக்கு கிளம்புறான். ஆனா வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு குடி போதையில தள்ளாடிட்டே போனோடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, வா நானே உன்னை வீட்டுல விட்டுறேன்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. உடனே நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்தோடனே ஐயோ ரொம்ப ஹாட்டா
ஹாட்டா இருக்கு, நான் குளிக்க போறேன்றாங்க. ஹீரோயின் இரு நான் உனக்கு ஏதாவது போயிட்டு ஃபர்ஸ்ட் டவல்லாம் நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு டவல் எடுக்க போனோடனே நம்ம ஹீரோ ரெஸ்ட் ரூம் போறேன்னு நினைச்சுக்கிட்டு என்ன பண்றான், ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு கிச்சனுக்குள்ள போயிடுறான். நம்ம ஹீரோயின் வந்து பார்த்து என்ன ஹீரோவை காணோன்னு வந்து பார்த்தா கிச்சன் ரூம்ல ட்ரெஸ்ஸே இல்லாம இருக்கா. இதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அட கருமமே என் கண்ணே அமைஞ்சு போயிடும் போல இருக்கு, நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணன்னு சொல்லிட்டு ஒரு பெட்ஷீட் எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோ மேல போத்தி ஹீரோவை அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் போய் குளிச்சுட்டு போயிட்டு சாப்பிடு, நான் இங்க இருந்து முதல்ல கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து அடிச்சு பிடிச்சு கிளம்பிடுறாங்க. மறுநாள் எந்திரிச்சு நம்ம ஹீரோ இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஐயோ கன்றாவி நம்மள ட்ரெஸ் இல்லாம அவ பாத்துட்டாலாம், ஐயோ நம்ம எப்படியெல்லாம் அவர்கிட்ட பிஹேவ் பண்ணிருக்கோம், ஐயோ ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கே, அவ முன்னாடி மறுபடியும் போய் நிக்க. சரி பரவாயில்ல, அவங்க அம்மா இன்னைக்கு ஊருக்கு போறதா சொன்னாங்க, மறுபடியும் நம்ம போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நம்ம ஹீரோயினோட அம்மா அப்பா கிட்ட கொண்டு போய் கொடுக்க. அவங்க வேணாம்ப்பா பரவாயில்லன்னு சொல்றாங்க, ஆனா வந்துட்டு நான் உங்களுக்கு டிக்கெட்லாம் புக் பண்ணிருக்கேன், அதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல புக் பண்ணிருக்கேன், நீங்க பேசாம அதுலயே போங்கன்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினோட அம்மா அப்பா கிட்ட கொடுத்து நானே உங்களை டிராப் பண்ணிடுறேன் அப்படின்னு மாதிரி சொல்ல, நீ தான் அவனுடைய பாஸ் வந்து எங்களுக்கு நல்லா தெரியும், நாங்க போனதுக்கு அப்புறமா எங்க பொண்ணு நல்லா பாத்துக்கோப்பா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஹீரோவும் கண்டிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கார் எடுக்கிறதுக்காக போயிடுறான். அதுக்கப்புறமா ஏர்போர்ட்டுக்கு போறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அந்த எக்ஸ் லவரை விடவும் இந்த பையன் பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கான்ல, ஆக்சுவலி அந்த எக்ஸ் லவருடைய ஃபேமிலினால தான் வந்துட்டு அவளுடைய லவ் வந்துட்டு பிரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல வரப்ப ஹீரோ இதெல்லாம் நின்று கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறத நம்ம அதாவது லாபின்ல இருந்து வர ஹீரோயினும் இதெல்லாம் கேட்டுறாங்க. ஃபேமிலியை பத்தி பேசினோடனே நம்ம ஹீரோ அதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஆனா கேட்காத மாதிரி அப்படியே அமைதியா இருந்துறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு தெரிஞ்சிச்சு ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டான்னு சொல்லிட்டு அப்புறமா ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே ஏர்போர்ட்ல போய் டிராப் பண்றாங்க. அவங்களும் கிளம்புறதுக்கு முன்னாடி என்னோட பொண்ணை நல்லபடியா பாத்துக்கோப்பா அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிட்டு ஹீரோக்கு பாய் சொல்றாங்க. இப்ப ஹீரோ அவனுடைய வீட்டுக்கு ஹீரோயினை கூட்டிட்டு போய் ஒழுங்கா உண்மையை சொல்லு, என்னோட ஃபேமிலி மூலமா தான் நீ என்ன பிரிஞ்சியா சொல்லு அப்படின்னு இப்ப ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக்கை சொல்றாங்க. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு தெரியுமா, நம்ம ஹீரோயினோட போட்டோ, அந்த ரெஸ்டாரண்ட்ல தான் நம்ம ஹீரோயின் வந்துட்டு வெயிட்டர் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப ஹீரோ காலேஜ் படிச்சுட்டு போறப்ப ஹீரோயின் அந்த வந்துட்டு பார்த்து லவ் பண்ணிருப்பாங்க. இப்ப ஹீரோவுடைய அப்பா ஒரு நாள் ஹீரோயினை மீட் பண்ணி, நீ எங்க ஃபேமிலிக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத பொண்ணு, நாங்க ரொம்ப பெரிய பணக்காரங்க, ஆனா நீ ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அதுவும் இல்லாம நீ ஒரு வெயிட்டரா வேற ஒர்க் பண்ற பொண்ணு, கண்டிப்பா என்னோட பையனுக்கு நீ செட் ஆக மாட்டே, அதனால என் பையன் கூட நீ பிரேக்கப் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அப்பா ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஆனா ஹீரோயின் என்ன சொல்றாங்க, இங்க பாருங்க உங்க பையன் பணக்காரன்றது ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியவே தெரியாது, ஃபர்ஸ்ட் என்னோட லவ் தான் நான் உங்களுடைய பையன் கிட்ட முதல்ல வச்சேன், அதுக்கப்புறம் தான் அவன் எனக்கு பணக்காரன் தெரியும், எனக்கு உங்களுடைய பணம் எல்லாம் எதுவும் தேவையில்ல, எனக்கு என்னுடைய லவ் தான் முக்கியம், கண்டிப்பா அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணானா நான் கண்டிப்பா அக்செப்ட் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய அப்பா கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. மறுநாள் நம்ம ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு வரப்ப நான் போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து ரெஸ்ட் ரூம் கிளம்புறான். அப்ப நம்ம ஹீரோவுக்கு அவங்க அப்பா கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிக்கிட்டே இருந்தோடனே நம்ம ஹீரோயின் அந்த காலை அட்டென்ட் பண்றாங்க. அட்டென்ட் பண்ணோடனே ஹீரோடைய அப்பா என்ன சொல்றாங்க, நீ என்ன பண்றேன்னே அவன் எனக்கு இப்ப ப்ரப்போஸ் பண்ண போறான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட சொன்னோடனே, கண்டிப்பா நீ அவனுடைய ப்ரப்போஸ்ல ஏத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயின் என்ன பண்றாங்க, நான் உனக்கு இருக்கிற காசுலாம் வந்துட்டு தரேன், நீ அவனை விட்டு விலகிடுன்றாங்க. ஹீரோயின் கண்டிப்பா இல்ல, நான் வந்துட்டு லொகேஷன் அனுப்பிவிடுறேன், உங்களுக்கு தைரியம் இருந்தா நீங்களே வந்து உங்க பையன் கிட்ட சொல்லிடுங்க, அவனுடைய ப்ரப்போஸ்னா நான் அக்செப்ட் பண்ணி தான் அவன் சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு அங்க வந்து போனை வச்சிடுறாங்க. அடுத்த நாள் இல்ல சாரி ஹீரோ ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு அந்த ரிங்கை கொடுத்து கரெக்டா ப்ரப்போஸ் பண்ணுவாரு. அப்பதான் அந்த போட்டோஸ்லாம் கூட எடுத்திருப்பாங்க. ஹீரோயின் அவங்க கையை நீட்ட வரப்ப நம்ம ஹீரோ மயக்க போட்டு கீழே விழுந்துருவான். அடிச்சு பிடிச்சி நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் நம்ம ஹீரோவை சேர்ப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோவுக்கு மறுபடியும் கால் அண்ட் மெசேஜ்லாம் வந்துகிட்டே இருக்கும். என்ன நோட்டிபிகேஷன் சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்தா ஆக்சுவலி வந்துட்டு ஹீரோயின் அந்த லொகேஷன் அனுப்பி விட்டுருப்பாங்களே ஹீரோவுடைய அப்பாவுக்கு, அவர் அந்த லொகேஷனுக்கு வர வழியில அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டு மெசேஜ் வந்திருக்கும். ஆக்சிடென்ட் ஆகி அவர் இறந்து போயிட்டாருன்னு மெசேஜ் வந்திருக்கும். இதை பார்த்த நம்ம ஹீரோயின் ஐயோ அவரோட சாவுக்கு நாம தானே காரணம் ஆயிட்டோம்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கோம்ல. இப்ப டாக்டர் வந்துட்டு இன்னொரு அதிர்ச்சி கொடுக்குறாங்க, ஹீரோவுக்கு அம்னீஷியா வந்துருச்சு, அவன் வந்துட்டு பழசு எல்லாத்தையுமே மறந்து போயிட்டான் அப்படின்னு மாதிரி சொல்ல ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இப்ப அந்த பிளாஷ்பேக் எல்லாம் சொல்லி முடிச்சோடனே நம்ம ஹீரோ கிட்ட சாரி சொல்றாங்க. ஆக்சுவலி வந்துட்டு அன்னைக்கு உன்னுடைய அப்பா உன்னுடைய அப்பாவை நான் அந்த இடத்துக்கு லொகேஷனை ஷேர் பண்ணி வரவிடாம இருந்திருந்தா அவருக்கு கண்டிப்பா ஆக்சிடென்ட் நடந்திருக்காது, அவருக்கு வந்துட்டு என்ன சுத்தமா பிடிக்கவே இல்லை, ஒரு இறந்து போன மனுஷனுடைய வார்த்தையை நான் மதிக்கணும் இல்லையா, அதுக்காக தான் உன்கிட்ட இருந்து நான் 5 வருஷமா தள்ளி இருந்தேன் அப்படின்ற விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட சொன்னோனே ஹீரோக்கு இதை கேட்டவுடனே ரொம்ப வந்துட்டு அதிர்ச்சியா இருக்கு. அதை வந்துட்டு அவரால் வந்துட்டு ஏத்துக்க முடியல, ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. ஹீரோ இந்த மாதிரி எந்திரிச்சு போனோடனே நம்ம ஹீரோயினுக்குமே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஹீரோயினும் அழுதுகிட்டே அங்கிருந்து கிளம்பிறாங்க. வெளியே வர சம மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு கூட போவாம அதாவது வந்து பஸ் ஸ்டாப்லயே நின்று மழையில நின்று அழுதுட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உடனே கொடை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட போவ ஹீரோயின் நான் வரலன்றாங்க. ஹீரோ நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு கூப்பிடுறப்ப ஹீரோயின்
மயக்க போட்டு கீழே வந்துடுறாங்க. அப்படியே மறுநாள் காமிக்கிறாங்க ஹீரோயின் ஹீரோ வீட்டுல இருந்து எழுந்திருக்கிறாங்க. எழுந்திருச்சா அன்னைக்கு ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு இன்டர்வியூ வேற இருக்குது போல இருக்கு. அடிச்சு பிடிச்சி என்னடா நம்ம எப்படிடா இங்க வந்தோம் அப்படின்னு மாதிரி பார்க்க ஹீரோ உனக்கு இன்னைக்கு இன்டர்வியூ இருக்குல்ல போயிட்டு வா அப்படின்னு மாதிரி சொல்லி ஹீரோயினோட ட்ரெஸ் எல்லாம் ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு அங்க இருந்து அனுப்புறாங்க. ஆக்சுவலி ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இக்னோர் பண்ற மாதிரி பண்ணல. பட் ஆனா ஹீரோயினுக்கு அந்த மாதிரி தான் தெரியுது. ஹீரோயின் போயிட்டு இப்ப அவங்களுடைய புது இன்டர்வியூ போயிட்டு அட்டென்ட் பண்றாங்க. அந்த நேரத்துல ஹீரோவும் அந்த இடத்துக்கு வராங்க. ஹீரோயின் ஐயோ மறுபடியும் நம்மளுடைய இன்டர்வியூக்கு எடுத்து விட்டுறானோ அப்படின்னு மாதிரி பார்க்க, ஆனா இந்த தடவை ஹீரோ வந்துட்டு இவங்க என்னுடைய செக்ரட்டரியா ஒர்க் பண்ணவங்க தான், இவங்களுக்கு நிறைய டேலண்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு மாதிரி சொன்ன உடனே உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூ பண்ணவர் நம்ம ஹீரோயினை பார்த்து அப்ப நீங்க வந்துட்டு வேற ஒரு ஊருக்கு நீங்க நான் உங்களுக்கு வேலையை அனுப்பிச்சா நீங்க வருவீங்களா அப்படின்னு மாதிரி கேட்க ஹீரோயின் ஹீரோ போனதுக்கு அப்புறமா ஏன் நீங்க இந்த இடத்துல ஒர்க் இல்லையானே இல்ல நீங்க வேற ஒரு ஊருக்கு வந்துட்டு வரீங்க வேலைக்கு வரீங்கன்னா சொல்லுங்க நாங்க கண்டிப்பா உங்களை வேலைக்கு எடுத்துக்கிறோம்ன்றாங்க. ஹீரோயினும் வந்துட்டு நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் அவங்களோட எக்ஸ் பாஸ் கூப்பிட்டு அந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அவனோட எக்ஸ் பாஸ் என்ன சொல்றாங்க இவ்வளவு நாள் நீங்க இருந்துட்டேன் அப்புறம் எப்படி நீ இப்ப வேற இடத்துக்கு போயிட்டு மறுபடியும் நீ உன்னோட லைஃபை புதுசா ஆரம்பிப்ப அதனால வேணாம் அப்படின்னு மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயின் இல்ல என்னோட லைஃப்ல நான் மூவ் ஆன் பண்ணணும்னா கண்டிப்பா நான் ஹீரோவை மீட் பண்ணவே கூடாது, அதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸா இருக்கட்டும், நான் கண்டிப்பா போய் தான் ஆகணும் அப்படின்னு மாதிரி சொன்னோன்னே சரி ஓகே நீ என்ன டிசிஷன் எடுத்தாலும் ஓகே தான், பேசாம இல்லைன்னா நானும் உன்னுடைய அந்த இடத்துக்கே வந்துடுவா அப்படின்னு மாதிரிலாம் எக்ஸ் பாஸ் கலாய்ச்சிட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோ ரொம்ப சோகமா இப்ப நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த டாக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அந்த டாக்டர் ஃப்ரெண்டு கிட்ட அவன் என்ன சொல்றான் ஓ உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இவ்வளவு தூரம் நடந்திருக்கா அப்படின்னு மாதிரிலாம் சொன்னோன்னே ஹீரோ ஆமா அதுவும் இல்லாம இப்ப அவ வந்துட்டு இந்த ஊரை விட்டே வேற போறாளாம் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிட்டு என்னோட அப்பா வந்துட்டு சொன்ன ஒரு விஷயத்துக்காக தான் அவன் என்னை விட்டு பிரிஞ்சா அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிட்டு ரொம்ப சோகமா வீட்டுக்கு வந்தோடனே ஹீரோடைய இப்ப அம்மா வந்துடுறாங்க. ஹீரோ அவங்க அம்மா பார்த்தோன்னே செம ஹாப்பி ஆயிரான். இப்ப ஹீரோடைய அம்மாவும் ஹீரோவும் உட்காந்து பேசிட்டே இருக்கோங்கள பேச்சு வாக்கல ஹீரோ கேட்கறான் நீங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா நீங்க தானே கூட இருந்தீங்க, நீங்க அவரை நல்லா பாத்துக்கிட்டீங்கல்ல, ஏன்னா எனக்கு அப்ப வந்துட்டு மெமரி இல்லையே அப்படின்றாங்க. ஆக்சுவலி ஹீரோடைய அம்மாவும் அப்பாவும் வந்துட்டு டிவோர்ஸ் வாங்கியிருப்பாங்க, தனித்தனி வீட்டுல தான் இருந்திருப்பாங்க. அவருக்கு ஆக்சிடென்ட் நடக்கிறப்ப ஹீரோடைய அம்மா தான் போய் பார்த்திருப்பாங்க. ஆக்சுவலி அந்த இடத்துல அந்த சாகர தருவாயில ஹீரோடைய அப்பா வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்துட்டு நம்ம பையன் ஒரு பொண்ணை வந்துட்டு லைக் பண்றான், ஆக்சுவலி வந்துட்டு அந்த பொண்ணுடைய ஸ்டேட்டஸ் பார்த்தா அந்த பொண்ணை நான் வந்துட்டு வேணாம்னு சொல்லிட்டேன், ஆனா இப்பதான் தெரியுது ஒரு லவ்வுடைய பவர் எவ்வளோன்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறமும் நான் சாகர தருவாயில நீ என் கூட இருக்கனா அப்ப லவ் தானே ரொம்ப பவர்ஃபுல், மணி பவர்ஃபுல் கிடையவே கிடையாது, இப்ப நான் மணி கொடுத்தா நான் உயிரோட வர முடியுமா இல்ல, ஆனா கடைசி நேரத்துல உன்னுடைய லவ் எனக்கு வந்துட்டு இந்த ஒரு நாள் ஃபுல்லா நான் உயிரோட இருக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப்பா இருக்கல, அதனால நம்ம பையனை எப்படியாவது அந்த பொண்ணு கூட சேர்த்து வச்சுடு, எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சாகரப்ப நம்ம ஹீரோடைய அப்பா சொல்லிட்டு தான் இறந்திருப்பாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோடைய அம்மா அப்பவே நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி இருந்திருக்கணும், ஆனா அப்ப நம்ம ஹீரோடைய அதாவது பழசெல்லாம் மறந்துட்டதுனால நம்ம ஹீரோடைய அம்மா எதுவுமே சொல்லல. இப்ப ஹீரோ வந்துட்டு அந்த பழசெல்லாம் எனக்கு ஞாபகம் வரல, பட் ஆனா இந்த விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும்னு ஹீரோயினை நீ வந்துட்டு விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட இருந்து ப்ராமிஸ் வாங்கிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் மறுநாள் நம்ம ஹீரோயினை பாக்குறாங்க. ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி நீ வந்துட்டு இந்த ஊரை விட்டு போறியா, சரி ஓகே அப்ப நீ என்ன லவ் பண்றப்ப நிறைய திங்ஸ் எல்லாம் இருந்திருக்கும் இல்லையா, அந்த திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு, உனக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்காது ஆனா எனக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு ஹீரோயினும் போயிட்டு அந்த திங்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. சோ அதுல ஹீரோயினோட போட்டோஸ் நிறைய கீ செயின் அப்புறம் கிரீட்டிங் கார்ட்ஸ் சொல்லிட்டு நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் எடுத்து நம்ம ஹீரோயின் போலான்றப்ப ஹீரோயினுக்குமே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு, பட் ஆனா என்ன பண்றது லைஃப்ல மூவ் ஆன் பண்ணணுமேன்றதுக்காக நம்ம ஹீரோ கிட்ட கொண்டு போய் அந்த திங்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ வந்துட்டு ஆக்சுவலி தன்னுடைய அப்பாவுக்கு பிடிக்கும்ன்ற விஷயத்த ஹீரோயின் கிட்ட சொன்னா இதை ஏத்துப்பாலோ இல்லையோ இல்ல போய் சொல்றேன்னு நினைச்சுப்பாலோன்னு சொல்லிட்டு அவளுடைய அந்த மனசுல இருக்க அந்த லவ் வந்துட்டு தூண்டி விடணும்ன்றதுக்காக ஹீரோ இதெல்லாம் பண்ணிருப்பான். கொண்டு வந்து கொடுக்க மாட்டான்னு நினைச்சா ஆனா கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. மறுநாள் நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஆபீஸ்ல இருந்து கால் வருது, இந்த மாதிரி உங்களை வந்துட்டு எங்களால அப்பாயின்மெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இதுக்கு காரணம் நம்ம ஹீரோ தான்றதை நம்ம ஹீரோயின் நினைச்சுக்கிட்டாங்க. ஆக்சுவலி உண்மையாலுமே அதுதான் ஹீரோ தான் நடுவில் போது ஹீரோயின் அந்த ஊர்ல இருந்து அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. ஹீரோயின் இப்ப ரொம்ப கோவமா நம்ம ஹீரோ கிட்ட போறாங்க. ஹீரோ வந்துட்டு என்ன சொல்றான் இங்க பாரு ஆக்சுவலி வந்துட்டு இந்த ஒர்க்கை வந்துட்டு நான் வந்துட்டு உனக்கு வச்சுலாம் நான் தடுக்கல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, என்கிட்ட ஒரு சின்ன ஒர்க் இருக்கு பேசாம எனக்கு அதை பண்ணி கொடுக்குறேன், நான் உனக்கு மணி கொடுக்குறேன்னு ஹீரோயின் என்ன ஒர்க்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி நான் ஒருத்தவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ண போறேன், அதுக்காக வந்துட்டு நீ தான் நிறைய ஆர்கனைசேஷன்லாம் நல்லா பண்ணவல, ஸோ எனக்கு வந்துட்டு ஆர்கனைசேஷன் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட கேட்க ஹீரோயினும் ஓகே இவ்வளவு மணி ஆகுன்றாங்க. ஹீரோவும் ஓகேன்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோ மறுபடியும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு அவருடைய போட்டோவை அதாவது ஹீரோ ஹீரோயின் இருக்கிற போட்டோவை அந்த ரெஸ்டாரண்ட்ல வச்சுட்டு ஹீரோ அவரோட ஃபியான்சி கிட்ட இங்க பாரு 5 வருஷமா நீ என்ன ஏமாத்திட்டு இருந்திருக்க, ஸோ அதனால வந்துட்டு எனக்கு உன் மேல கோவம் எல்லாம் எதுவும் இல்ல, உனக்கு வந்துட்டு என்ன பிடிச்சிருந்துச்சு, பட் ஆனா அது ஒன் சைட் லவ், பட் ஆனா என்னோட லைஃப்ல ஹீரோயினை தவிர வேற யாருக்குமே இடம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி நீ நானும் வந்துட்டு பிரிஞ்சிடலான்றாங்க. இப்ப அந்த பொண்ணு என்ன சொல்றா அட்லீஸ்ட் ஃப்ரெண்டாவது நம்ம இருக்கலாம்னு கண்டிப்பா இல்ல ஃப்ரெண்டாலாம் என்னால வந்துட்டு ஏத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அந்த பொண்ணு அங்க வந்து கிளம்பிதான். நம்ம ஹீரோயின் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ சொன்ன மாதிரி அந்த இடத்த எல்லாத்தையுமே டெக்கரேஷன் பண்றாங்க. அது வந்துட்டு எப்படிப்பட்ட டெக்கரேஷன்னா இந்த பிளானட்லாம் இருக்கும் தெரியுமா, ஸோ அந்த மாதிரி பிளானட்க்கு நடுவில் ரோசஸ் ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டெக்கரேஷன் பண்ணுங்க. ரொம்ப அழகா இருக்கு அதெல்லாம் பார்க்கறதுக்கு. ஹீரோவும் அந்த இடத்த பார்க்கறதுக்கா இப்போ நம்ம அந்த இடத்துக்கு வரோம். ஸோ ஹீரோயின் இந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோ ஹீரோயின் கிட்ட அதே கொஸ்டினை கேட்குறாங்க, உனக்கு எப்படி
இருக்கு, பிடிச்சிருக்கான்னு கேட்டோன்னே ஹீரோயின் எனக்கு பிடிச்சி என்ன பண்றது, நீங்க ப்ரப்போஸ் பண்ற பொண்ணுக்கு தானே அதெல்லாம் பிடிக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லலாம். யார் சொன்னா நான் ப்ரப்போஸ் பண்ண போற பொண்ணு வேற யாரோன்னு சொல்லிட்டு அது நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மறுபடியும் அவளுடைய லவ் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறதுக்காக ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்றதுக்காக சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் செம ஷாக்கிங்கா நிக்கிறாங்க. மறுபடியும் முதல்ல இருந்தா கண்டிப்பா முடியாது, உன்னோட அப்பாவை கொன்ன படுபாவி நான் தான், அதனால என்னால முடியாது அப்படின்னு மாதிரி சொல்ல, யார் சொன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆக்சுவலி வந்துட்டு என்னுடைய அப்பா வந்துட்டு சாகர தருவாயில உன்னோட லவ்வை புரிஞ்சுக்கிட்டு உன்னை ஏத்துக்க சொன்னாருன்னு ஹீரோயினுக்கு இதை கேட்ட உடனே ரொம்பவும் வந்துட்டு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப எமோஷனல் ஆகி நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்றாங்க, நீ வந்துட்டு ஒரு நாள் ஸ்டார் கேட்டிருந்தா ஞாபகம் இருக்கா, ஆனா என்னால அது வாங்க முடியல, பட் அதுக்காக தான் நான் உன்னை இந்த மாதிரி எல்லாம் டெக்கரேஷன்லாம் பண்ண சொன்னேன். ஸோ இந்த நட்சத்திரம் பிளஸ் நீரா இதோடைய சாட்சியா நான் உன்னை லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்றாங்க. ஆனா எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் இல்லை அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டேல இருந்து நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ லவ் பண்றதுக்கு ரொம்ப ஏதுவான இடம் எதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா அவனோட ஆஃபீஸை சூஸ் பண்றாங்க. ஆமா நம்ம ரெண்டு பேருமே வந்துட்டு ஆஃபீஸ் ரொமான்ஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயின் இல்ல ஆஃபீஸ் வேற வந்துட்டு அதுக்கப்புறமா பர்சனல் விஷயம் வேற, அங்கெல்லாம் எதுவும் வேணாண்டாங்க. ஹீரோ உடனே நீ வேலைக்கு கிளம்பி வாங்குறாங்க. ஹீரோயினும் ரொம்ப ஹாப்பியா வேலைக்கு போறாங்க. இப்ப ஹீரோயின் வந்தவொடனே அங்க இருக்க கொலீக்ஸ் எல்லாம் செம்ம ஹாப்பி ஆயிடுறாங்க. அப்பாடா நமக்கு எப்படியோ ஒண்ணு நம்மளுடைய பாரம் எல்லாம் குறைய போகுது, இதுக்கப்புறம் ஹீரோ நம்ம மேல டென்ஷன் ஆக மாட்டான்னு சொல்லிட்டு எல்லாருமே செம்ம ஹாப்பி ஆகுறாங்க. ஸோ ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு அப்ப ஹீரோயின் கிட்ட நிறைய பேர் நீங்க எதுக்காக வந்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்தீங்கன்னு கேட்டோன்னே இப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து அவங்களுக்கு வந்துட்டு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடுச்சு, அதுக்காக தான் இங்க வந்தாங்கன்னு இப்ப அந்த கொலீக்ஸ் எல்லாம் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் யாரா இருக்கும் அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் ஹீரோ கூட்டிட்டு வந்து தயவு செஞ்சு அவங்க கிட்ட எல்லாம் இந்த மாதிரி சொல்லாதீங்க, அப்புறம் வந்துட்டு தேவையில்லாம ரூமர்ஸ்லாம் அவங்க பரப்புவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோவும் சரி ஓகே நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் ஹீரோவை வேலை செய்யுங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ஓகேவான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொன்னோன்னே ஹீரோ அப்படியே மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுக்கிறாங்க. ஹீரோயின் அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்களோட இடத்துல வந்து உட்கார்ந்தாலும் ஹீரோயினுக்குமே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, என்னடா இது இப்படி சொல்லிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கே தெரியாம போய் அடிக்கடி நம்ம ஹீரோவை சைட் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வேலை செய்யாம என்ன பண்றான், அதே இடத்துல அப்படியே நல்லா தூங்கிடுறான் ஆஃபீஸ்ல, ஏன்னா அவனுக்கு இப்ப வேலை செய்யற மூடே இல்லை போல இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்கு ஹீரோடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வராங்க, அதான் அந்த டாக்டர் ஃப்ரெண்டு. ஹீரோவுக்கு மட்டும் காஃபி எடுத்துட்டு வருவாங்க. அந்த டாக்டர் ஃப்ரெண்டு வந்தது தெரியாம ஹீரோயின் ரொம்ப நர்வஸா அந்த காஃபி வச்சு அங்கிருந்து போகல, என்னடா ரெண்டு பேருமே சேர்ந்துட்டீங்க போல இருக்கு அப்படின்னு மாதிரிலாம் சொன்னோன்னே ஹீரோ அவனோட காஃபி எடுத்து குடிக்கணுன்னே அந்த இடத்துல ஹீரோயின் கிஸ் பண்ணிருப்பாங்க. அந்த ஒரு இதுல அந்த கப்பன் சாசர் இருக்கும் இல்லையா, அந்த சாசர்ல இதை பார்த்துட்டு ஐயோ சரி ஓகே நான் ஏதோ தப்பான நேரத்துக்கு வந்துட்டு போல இருக்கு, நான் இங்கிருந்து கிளம்புறேன்டா சாமின்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்ட் அங்க வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி எம்பாரஸா ஃபீல் ஆகுது. ஹீரோயினை கூப்பிட்டு நீ ஏன் சாசருக்கு கிஸ் கொடுத்த, எனக்கு கிஸ் கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்ல வச்சு நம்ம ஹீரோயினுக்கு நச்சுன்னு ஒரு பச்சைக்குன்னு ஒரு கிஸ்ஸை கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் சீன்ல நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அது வேற யாரும் இல்ல, ஹீரோயினோட எக்ஸ் பாஸ். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, அவங்க எவ்வளவு டார்ச்சர் பண்ணா, மறுபடியும் உன்னை இங்க கூப்பிட்டு வச்சு டார்ச்சர் பண்ணா, வா நம்ம இங்க வந்து போலான்னு ஹீரோயின் இல்ல நாங்க ரெண்டு பேரும் இப்ப சேர்ந்துட்டோம் அப்படின்னு மாதிரி சொல்ல, சரி ஓகே எங்க இருந்தாலும் வாழ்க, உன்னோட வந்துட்டு இஷ்டப்படி உன்னோட லைஃப் நீ நல்லபடியா வாழ்ந்துக்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஹக் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இதை அந்த ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு ஸ்டாஃப் பார்த்துட்டு அங்க இருந்தவங்க எல்லார்கிட்டயுமே போயிட்டு ஹே உங்களுக்கு தெரியுமா, அதாவது நம்ம எக்ஸ் பாஸும் ஹீரோயின் தான் வந்துட்டு லவ் பண்றாங்க அப்படின்னு மாதிரி இந்த பிள்ளை வந்துட்டு ரூமர்ஸ் எல்லாம் பரவி விட்டுட்டு இருக்க. இதே எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கேட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு லவர்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது, தேவையில்லாம ரூமர்ஸ் எல்லாம் வந்துட்டு பரப்பாதீங்க, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா, வாங்க நான் உங்களுக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ரொம்ப கோபமா சொன்னோன்னே ஆளுக்கு ஒரு பக்கமா தெரிச்சு ஓடிடுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் கிட்ட அது யாருன்னு கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் அது என்னோட ஜஸ்ட் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அப்படின்னு மாதிரி சொன்னோன்னே எல்லாருமே அப்படியா சாரின்னு சொல்லிட்டு அந்த ரூமர்ஸ்க்கு ஸ்டாப் வச்சிடறாங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் ஹீரோடைய வீட்டுக்கு வரப்ப ஹீரோடைய வீட்டுல ஒரு லேடிஸ் செப்பல் இருக்கும். இதை பார்த்துட்டு யாருதுடா இது அப்படின்னு சொல்லிட்டு சம கோவத்துல போய் நம்ம ஹீரோட்ட கேட்க, ஹீரோ வந்துட்டு அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோடைய அம்மா தான். ஹீரோயினை பார்த்துட்டு வாமா மருமகளே எப்படி இருக்க அப்படின்னு கேட்க, உடனே உங்களுடைய லவ் விஷயம் எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியுமான்னு ஹீரோயின் சரிங்க சார் ஓகே நான் கிளம்புறேன்னு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல வா நான் இன்னைக்கு ஊருக்கு கிளம்பிடுவேன், அதுக்கு முன்னாடி நீ என் கூட நல்லா பேசி ஜாலியா இரு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு வச்சு உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும் என்னெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கேன். ஒரு நாள் ஃபுல்லா நம்ம ஹீரோயினை பார்க்காதனால ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி நம்ம வெளியே போய் சாப்பிடலான்னாங்க. ஆனா ஹீரோயின் இல்ல அந்த டைரக்டருடைய ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு, நான் அதுக்கு போறேன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ஹீரோக்கு சம கோவம் ஆயிடுது. ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம என்ன பண்றான், அந்த ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறான். இங்க வந்துட்டு அந்த ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனை ரொம்ப சிம்பிளா தான் வச்சிருக்காரு போல இருக்கு. ஜஸ்ட் ஒரு டீ பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணி எல்லாருக்குமே வந்துட்டு பார்ட்டி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க எல்லாரும் என்னோட கொலீக்ஸா வந்ததுனால நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், இந்த வீடு வாங்கினதுக்கான காரணமே ஹீரோ தான் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு திடுதிப்புன்னு நம்ம ஹீரோ வந்து நிக்கிறாங்க. சார் சாரி நான் உங்களை கூப்பிடவே இல்லையே. சரி ஓகே இதான் உன்னுடைய ஹவுஸ் வார்மிங்கோட கிஃப்ட்னு அது வந்து பாத்தீங்கன்னா அந்த கேக்டஸ், அதாவது அந்த முள்ளு இருக்கிற ஒரு செடி, அடப்பாவி ஹவுஸ் வார்மிங்க்கு இந்த மாதிரியா கிஃப்ட் கொடுப்பான்னு சொல்லிட்டு அந்த டைரக்டர் பார்த்துட்டு இருக்கேன். இப்ப ஹீரோ
ஹீரோயினுக்கு மட்டும் புரிஞ்சிருது நம்மளாலதான் ஹீரோ இங்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ கைய காலை வச்சுட்டு கம்முன்னு இல்லாம அங்கேயும் போய் சேட்டை பிடிச்ச மாதிரி நம்ம ஹீரோயினோட காலை வந்துட்டு நோண்டிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப ஹீரோ கையை காமிக்கிறாங்க, நம்ம வெளியே போலான்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் வேற காமிக்கிறாங்க. இதை புரிஞ்சுட்டு நம்ம ஹீரோயின்ஸ் தான் இந்த மாதிரி ஒரு ஃபைன் ஒன்று நீங்க சைன் பண்ணும் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஆமா ஆமா வாங்க வாங்க சீக்கிரமா போய் சைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப எல்லாருமே நமக்கு தெரியாம என்னடா ப்ராஜெக்ட் ஃபைல் அது அப்படின்னு கொலீக்ஸ் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன். இங்க ஹீரோ ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு போட்டோ பூத்துக்கு வந்துட்டு வராங்க மாலுக்கு. ஹீரோயின் நீங்க போட்டோ எடுக்கணும்னா நம்ம போன்ல எடுத்துக்கலாம்ல அப்படின்னு மாதிரி கேட்க ஹீரோ இல்ல இது நம்மளுடைய சந்ததிகளுக்கு காமிக்கணும், அதுக்காக தான் இந்த போட்டோ பூத்துக்கு நான் கூப்பிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த மால்ல இருக்க போட்டோ பூத்ல நம்ம ஹீரோயின் கூட போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க நிறைய. ஹீரோயின் செம ஹாப்பியா இருக்காங்க. ஓகே நம்ம பசங்களுக்கு இதெல்லாம் காமிக்கணும்னு சொல்லிட்டே இருக்கோம்ல, பூத்ல நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சி கிஸ் கொடுக்கலாம்னு போறப்ப சரியா கொலீக்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. ஹீரோ மறுபடியும் அந்த தரையை மூடி வச்சு ஐயோ நம்ம இவங்க கிட்ட சொல்லிடணும் போல இருக்கு உண்மையினோட ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இல்ல அதாவது ஒரு ஸ்ட்ரீட்டுக்கும் இந்த மாதிரி போட்டோ பூத் வைக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த ஒரு இதுக்காக தான் விஷயத்துக்காக தான் பிசினஸ் விஷயத்துக்காக தான் நான் செக்ரட்டரி கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பிட கொலீக்ஸ்ல தான் ஒரு மாதிரி டவுட்டா வந்துட்டு இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஏதோ ஒன்று ஓடுது. பட் ஆனா வந்துட்டு அது என்ன ப்ராஜெக்டா இருக்கும் நமக்கு தெரியாம அது எப்படி ஒரு ப்ராஜெக்டா இருக்கும். சரி ஓகே இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்ன ஓடினாலும் அதை நம்ம கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு கொலீக்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பியா அவங்க போட்டோ பூத்ல போயிட்டு போட்டோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அடுத்த சீன்ல வந்துட்டு ஹீரோயின் கிட்ட ஹீரோயின் கொலீக் ஒரு பொண்ணு ஒன்று கேட்டுட்டு இருக்கா. இந்த மாதிரி ஹீரோடைய ஃப்ரெண்டு டாக்டர் இருக்கான் இல்லையா, ஸோ அவனை நான் 2-3 தடவை பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, நாங்கள் வீசாட்ல மெசேஜ்லாம் பண்ணோம், ஸோ நாளைக்கு நாங்கள் டேட்டிங் போகிறோம், ஏதாவது ஒரு ஐடியா சொல்ல அப்படின்னு ஹீரோயின் லவ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அதனால கேட்குறாங்க. ஸோ ஹீரோயின் சினிமா கூட்டிட்டு போ, அது ரொம்ப நல்ல லொக்கேஷனாக இருக்கும்னு சொல்லி சொன்னோன்னே அந்த பொண்ணுமே செம ஹாப்பியாரா. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ மீட்டிங்லாம் எதுவும் பார்க்காம ஹீரோயின் கிட்ட கை காலெல்லாம் வச்சுட்டு கம்மன் இல்லாமல் எப்பயும் போல நோண்டி அந்த பொண்ணுகிட்ட நீ என்ன பேசிட்டு இருந்தேன்னு கேட்டோன்னே ஹீரோயினும் மெசேஜ்ல ஆன்சர் பண்றாங்க. ரெண்டு பேருமே வந்துட்டு ஆஃபீஸ்ல ரொமான்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டே அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட்லாம் வச்சுட்டு நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவன் ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சிச்சு, செகண்ட் ஷோ முடிஞ்சிச்சு, தேர்ட் ஷோ கூட வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுது. ஆனா அவன் அதுக்குள்ளே வரவே இல்லை. சரி ஓகே என்ன ஏதாவது ப்ராப்ளமா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு டைரக்டா போயிட்டு அந்த பொண்ணு போயிட்டு பாக்குறா. போய் பார்த்தா அங்க இருந்த 2 ஒர்க்கர்ஸ் வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அந்த டாக்டரும் இன்னொரு டாக்டர் லேடி டாக்டர் இவங்க 2 பேருமே வந்துட்டு கூட படிச்சவங்களா, இவங்க 2 பேருடைய ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குல்ல, 2 பேருமே கப்பலா கூட ரொம்ப அழகா இருக்காங்கன்னு இந்த பொண்ணு கேட்டுறா. அதுவும் இல்லாம அந்த பொண்ணுக்கு ஏதோ காலில் அடிபட்டு இருக்கு அந்த டாக்டர் பொண்ணுக்கு. இதனே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹீரோடைய ஃப்ரெண்ட் அந்த பொண்ணுடைய கை பிடிச்சி கூட்டிட்டு வந்தோடனே என்ன அங்க டேட்டிங்க்கு கூப்பிட்டுட்டு இந்த பொண்ணு கூட நீ என்ன பண்றேன்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு கேட்டுறாலே வந்துட்டு இதாவே. அதுக்கு உடனே அந்த டாக்டர் இல்ல எனக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை, அதனால தான் அவர் என்ன கேர் பண்ணி பார்த்துட்டாரு, சாரி உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு, நான் இவருடைய கிளாஸ்மேட்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு இன்ட்ரடியூஸ் ஆவ. ஆனா இந்த பொண்ணு என்ன பண்ண நம்ம ஹீரோயினோட கொலீக்கு உங்க 2 பேருக்குள்ள செட் ஆகாது சரிங்களா, நீங்க 2 பேருமே தயவு செஞ்சு டேட்டிங் இந்த லவ் எதுவுமே பண்ணிடாதீங்க, ஏன்னா இங்க இருக்கவங்க எல்லாருமே உங்களை பத்தி நிறைய ரூமர்ஸ்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து ரொம்ப கோவமா வந்துட்டு அழுதுகிட்டே கிளம்பிட. இதை நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு பார்த்துட்டு என்ன இந்த பொண்ணு நம்ம மேல ரொம்ப பொசசிவா இருக்காளே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப ஹீரோக்கு நடுராத்திரியில கால் பண்ணா. ஹீரோ என்னடா நான் தானே போன் பண்ணுவேன், உனக்கு என்ன பிரச்சனைன்னு இப்ப அவனுடைய பிரச்சனை அவன் சொல்ல. ஹீரோ வந்துட்டு அந்த பொண்ணு உன் மேல அவ்வளோ ரொம்ப அஃபெக்ஷனா இருந்தா அந்த பொண்ணு கிட்ட போய் சாரி சொல்லு, நீ பண்ணதுதான் தப்பு, ஸோ அந்த பொண்ணை வந்துட்டு ஒழுங்கா வந்துட்டு மறுபடியும் டேட்டிங்லாம் கூட்டிட்டு போடான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அவனோட எம்ப்ளாயி தான்றது தெரியாமலே வந்துட்டு போனை பேசி கட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ ஹீரோயினை கூட்டிட்டு போய் இதுக்கப்புறமா நீ பேசாம என்னோட வீட்டிலே தங்கிக்கோ, எனக்கு அதுதான் ரொம்ப நல்லது மாதிரி தெரியுது, நானே உனக்கு சமைச்செல்லாம் போடுறேன்டாங்க. ஹீரோயின் நான் வேணா யோசிக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ப்ளீஸ் பா என்னோட வீட்டிலே வந்து தங்கிடுனே ஹீரோயினும் சரி ஓகே என்னோட பெட்டி படிக்கலாம் கட்டிட்டு நான் வந்தேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஹீரோயின் செம ஹாப்பியா இருங்க. அதுக்கப்புறமா 2 பேருமே ஷாப்பிங் முடிச்சுட்டு போனோடனே ஒரு பக்கம் இந்த கதைலாம் ஓடிட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோட ஃபியான்ஸ் இருக்கா இல்லையா, அவன் நம்ம ஹீரோடைய நினைப்பிலே ரொம்ப நல்லா குடிச்சிட்டு நல்லா செம மொடா குடிக்காரியா ஐட்டாப்ல இருக்கு. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாஸ் இவன் தான் நிறைய பொண்ணுங்களை ஃபிளட் பண்ணுவால, அதே மாதிரி இந்த பொண்ணை ஃபிளட் பண்ண திடீர்னு இந்த பொண்ணு என்ன பண்றா நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாஸை கட்டி பிடிச்சி கிஸ் கொடுத்து ரூமுக்கே கூட்டிட்டு போயிடா. மேபி அடுத்த கப்பல் இவங்களா கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன், தெரியல. ஸோ இன்னும் ஒரு 3 பார்ட் தானே இருக்கு, அதுல நமக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் டே காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் பொடிக்கெல்லாம் கட்டிட்டு நம்ம ஹீரோடைய வீட்டுக்கே வந்துடுறாங்க. ஹீரோ ரொம்ப ரொமான்டிக்கா சமைச்சு வச்சிருக்கான். ஹீரோயின் ஹே உனக்கு இவ்வளோ நல்லா சமைக்க தெரியுமான்னு கேட்டோன்னே ஹீரோ எனக்கு ரொம்ப நல்லா சமைக்க தெரியும், ஏன் ஃபர்ஸ்ட் வந்து நான் உனக்கு இந்த மாதிரிலாம் சமைச்சு கொடுத்தது இல்லையானே ஹீரோயின் இல்ல அந்த மாதிரிலாம் நீ எதுவும் எனக்கு பண்ணதில்லை, மெமரி லாஸ்க்கு அப்புறமா நான் உன்னை இப்பதானே பார்த்தனே அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்லிட்டு எல்லாம் வந்துட்டு வயிறு மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த கிஃப்ட் என்னன்னா ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க இல்லையா, அதுக்காக தூரமா வீடு வாங்கினா 2 பேருமே பார்த்துக்க முடியாது, ரொம்ப தூரம் அப்படின்றதுனால ஹீரோ அவனுடைய பக்கத்து அபார்ட்மெண்ட்டே நம்ம ஹீரோயினுக்காக வாங்கி கிஃப்ட் கொடுக்க நம்ம ஹீரோயின் செம ஹாப்பியா இருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன 2 பேருக்குள்ளே வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்டிமேஷன் மாதிரி நடக்குது. 2 பேருமே கிஸ் பண்ணிட்டு ரொம்ப ஜாலியா இருக்காங்க அன்னைக்கு நைட்டு. ஸோ மறுநாள் காலைல காமிக்கிறாங்க. மறுநாள் நம்ம ஹீரோயின் தூங்கி எழுந்திரிச்சா நம்ம ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கான். சரி ஓகே வீட்டில் கொஞ்சம் திங்ஸ்லாம் இல்லை, நம்ம ஷாப்பிங்காவது போவோம்னு சொல்லிட்டு ஹீரோடைய 4 கிஸ் பண்ணிட்டு
பண்ணிட்டு நான் ஷாப்பிங் போறேன் பேபி அப்படின்னு மேல சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு ஹீரோயின் கிளம்பினதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு முழிக்கிறான். ஐயோ நம்ம என்ன இடத்துல இருக்கோம், இது என்ன இடம் அப்படின்னு மேல நம்ம ஹீரோ முழிக்கிறான். ஸோ என்னன்னே தெரியல. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ கட் பண்ணா அவனுடைய அந்த டாக்டர் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக கிளம்பிடான். இங்க நம்ம ஹீரோயின் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோவை காணும். எங்க இவன் போயிருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ட்ராக்கை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. மொபைல் ட்ராக்கை வச்சு பார்த்தா நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல் போன மாதிரி இருக்கு. என்னாச்சு, இவனுக்கு ஏதாவது உடம்புகிடம் ஏதாவது சரியில்லையா, என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையே, சரி நம்மளும் போகலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றாங்க, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இவ்வளோ காலையில எதுக்கு போயிருக்கா, சரி தெரிஞ்சு போன்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் அந்த டாக்டர் போறதுக்காக பாக்குறதுக்காக போறப்ப சரியா நம்ம ஹீரோவும் அந்த லிஃப்ட்டுக்குள்ள ஏறிதான். நம்ம ஹீரோயின் கிட்ட எதுவுமே பேசாம அமைதியா நின்றுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் ஒருவேளை வந்துட்டு நேற்று நைட்டு ஏதாவது வந்துட்டு தப்பா நினைச்சுக்கிட்டானோ, நம்ம உடனே எஸ் சொன்னதுனால சரி ஓகே இவனை சமாதானப்படுத்தலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கிஸ் பண்ண போறப்ப லேடி என்ன பண்றீங்க நீங்க, இதெல்லாம் தப்பா நடந்துக்காதீங்க, ஒழுங்கா இங்க இருந்து நகருங்க, எனக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. என்ன இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான், ஒருவேளை நம்மள கலாய்க்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பின்னாடி குடுகுடுன்னு ஓடிடுறாங்க அங்க இருந்து. அதுக்கப்புறமா அடுத்த சீனே நம்ம ஹீரோ அவனோட ஆஃபீஸ்க்கு போறான். ஆஃபீஸ்க்கு போய் பார்த்தா அங்க இருக்க எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு என்ன இந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் புதுசா இருக்காங்களே அப்படின்னு பார்த்துட்டு நீங்க யாருன்னு கேட்டுட்டு டைரக்டர் கிட்ட போயிட்டு பேசாங்க. ஆக்சுவலி டைரக்டர் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம ஹீரோ கிட்ட ஒர்க் பண்ணிருப்பான். ஸோ டைரக்டர் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் இருக்கு. ஹீரோ உடனே வந்துட்டு இங்க எத்தனை எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்றாங்க, நான் ஏன் இந்த கம்பெனியை வாங்கினேன், எல்லாத்தையோட ரிப்போர்ட்ஸும் எனக்கு எடுத்துருவாங்கன்னு டைரக்டர் சார் நீங்க அந்த செக்ரட்டரிக்காக தான் நீங்க வந்துட்டு வாங்கினீங்க அப்படின்னு மாதிரிலாம் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்ல இந்த டைரக்டர் உடனே ஹீரோயின் போய் இந்த விஷயத்த சொல்ல ஹீரோயின் ஐயோ அப்ப இவன் உண்மையாவே வந்துட்டு மெமரி லாஸ் ஆயிடுச்சா, எதனால இவனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு மாதிரி ஜர்க்கா வராங்க. ஆனா வெளியே எதுவும் காமிச்சிக்கல. ஹீரோயின் ரொம்ப கோவமா வந்து பாத்தீங்கன்னா ஹீரோடைய ரூமுக்கு போவேன். அந்த டைரக்டர் மேடம் நீங்க போய் பேசுங்க நான் அதை வந்துடுறேன்னு சொன்னேன். இப்ப ஹீரோயினை பார்த்து நான் உங்களுக்காக தான் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு இந்த ஆஃபீஸே வாங்கினேன்னா, ஆனா என்ன ரீசனுக்காக அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் ஒன்று உங்களுக்கு சொல்லட்டுமா, ஆக்சுவலி நீங்களும் நானும் ஆல்ரெடி லவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ உண்மையாவே வந்துட்டு பாத்தீங்கன்னா அவனுடைய மெமரியை லாஸ் பண்ணிட்டாமல் இருக்கு. மறுபடியும் ஹீரோயின் சம இதை கடுப்பா வராங்க. ஹீரோயின் நான் மறுபடியும் அந்த மெமரி லாஸை வந்துட்டு சரி பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோவை ஹக் பண்ணி மறுபடியும் கிஸ் பண்ண போறப்ப நம்ம ஹீரோ கடுப்பாய் நம்ம ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு என்னோட மெமரி லாஸை நீங்க வந்துட்டு பயன்படுத்திக்க பாக்குறீங்களா, மரியாதை இங்க இருந்து வெளியே போன்னு சொல்லிட்டு ஹீரோயினை தொட்டி விட்டுறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அங்க இருந்து யோசிச்சுக்கிட்டே எப்படி இதெல்லாம் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்ல இருந்து வெளியே வராங்க. இப்பதானடா ஆஃபீஸ் ரொமான்ஸே பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்குள்ளே வந்தோடனே ஹீரோ மறுபடியும் ஹீரோயினோட ரெஸ்யூம் எடுத்துட்டு வந்து நீங்க வந்துட்டு சரியான எஜுகேஷன் உங்ககிட்ட கிடையாது, சரியான வந்து பாத்தீங்கன்னா அதை எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, ஆனா நான் எப்படி உன்ன செக்ரட்டரியா வந்து வச்சிருந்தேன், ஸோ அதனால வந்துட்டு நீ கண்டிப்பா இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடாது, நீ வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்துட்டு வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறான். இப்போ அங்க இருந்தவங்க எல்லாருமே வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஹார்ட் அட்டாக்கே வந்த மாதிரி ஆயிடுது. ஏன்னா பாவம் இப்பதான் ஹீரோயின் வந்திருப்பாங்க, அவங்களுடைய ஒர்க்கு சுமையெல்லாம் குறைஞ்சிருக்கும். இப்போ ஹீரோ உடனே இந்த மாதிரி முடிவெடுத்தோன்னே எல்லாருமே ஹீரோ மேல சம கோவத்துல இருக்காங்க. ஹீரோயினுக்கு மாத்திருக்க டிபார்ட்மெண்ட் என்னன்னா ஃபைலை வந்துட்டு மேனேஜ் பண்ற டிபார்ட்மெண்ட். ஹீரோயின் அங்க போய் பார்த்தா எல்லா இடமும் சம தூசியா இருக்கு, எதுவுமே சரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல இல்ல. இப்ப ஹீரோ மத்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நிறைய ஒர்க் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டான், ஏன்னா புது செக்ரட்டரி வர வரைக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோடைய டாக்டரை போயிட்டு அந்த டாக்டர் ஃப்ரெண்டை போயிட்டு மீட் பண்றாங்க. நீ எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு நல்லா தெரியும், ஃபர்ஸ்ட் உட்கார் முதல்ல பொறுமையான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி வந்துட்டு ஹீரோடைய பிரெயின் ஃபங்க்ஷன் எப்படி ஃபங்க்ஷன் ஆயிருக்குன்னா அவன் ரொம்ப ஹாப்பியா இருக்கக்குள்ள எல்லாம் அவனுக்கு வந்துட்டு உன்னை பத்தின நினைப்புகள் மட்டும் வந்துட்டு மறந்து போறான். அது என்னன்னே எனக்கு தெரியல. ஆக்சுவலி சயின்டிபிக்ல இந்த மாதிரி ஒரு ரீசனே வந்து கிடையாதுன்னு ஹீரோயின் வந்துட்டு ஏதாவது சந்தோஷமா இருக்கிறப்ப மேபி அவனுடைய இது ஞாபகங்கள் எல்லாமே மறந்து போலாம். ஃபர்ஸ்ட் டைம் உன்னை வந்துட்டு ப்ரப்போஸ் பண்றப்ப அவன் ரொம்ப ஹாப்பியா இருந்தான், ஸோ அதனால உன்னோட மெமரிஸ் மறந்து போயிருக்கலாம். நேற்று ஏதாவது நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோயின் ஆமா நேற்று நைட்டு அப்படின்றவனே ஓகே அப்ப வந்துட்டு நேற்று நைட் நீங்க ஹாப்பியா இருந்தீங்க, ஸோ அதனால கூட அவனோட மெமரி லாஸ் ஆயிருக்கலாம். மேபி வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் அவன் உன்னை தானே திருப்பி லவ் பண்ணிட்டு இருக்கான், ஸோ 3ஆவது தடவையும் மறுபடியும் நீ அவனை லவ் பண்ணு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் ஐயோ 5 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம இப்பதானே சேர்ந்தோம் மறுபடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாயிராங்க. நமக்கே ஒரு மாதிரி கடுப்பா தான் இருக்கு, ஏன்னா இது ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்க போதான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதே கடுப்புல ஆஃபீஸ்க்கு வராங்க. ஆஃபீஸ்க்கு வந்து லிஃப்ட்ல ஏறலான்னு பார்த்தா ஹீரோயின் மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா. ஹீரோயின் என்னடா இவன் நம்மள மாதிரியே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை மேல கிளையமா பார்த்துட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த டைரக்டர் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி லிஃப்ட்ல நான் வரக்குள்ள ஒரு பொண்ணு பார்த்தேன், யாருன்னு உங்களுக்கு தெரியுமா டைரக்டர் அப்படின்னு அந்த டைரக்டர் கிட்ட கேட்க அந்த டைரக்டர் இந்த மாதிரி ஹீரோ வந்துட்டு அந்த பொண்ணை வந்துட்டு செக்ரட்டரி அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கானே நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் தூக்கி வாரி போடுது. ஹீரோ உடனே இதுதான் புது செக்ரட்டரின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு நீ என்ன இங்க பண்ற, உன்னை இந்த இடத்துக்கு வந்துட்டு வேலையே கிடையாது, ஸோ நீ உன்னோட டிபார்ட்மெண்ட்டுக்கு போன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை திட்டி அனுப்பிச்சு விட்டுட்டு புது செக்ரட்டரி கிட்ட காஃபி எடுத்துட்டு சொல்றாங்க. அந்த பொண்ணு எல்லாருக்கிட்டையுமே காஃபி போடுறதுக்காக கேட்கறான், ஆனா யாருமே அந்த பொண்ணை கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டேன்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் தான் வந்துட்டு ஹீரோக்கு எப்படிப்பட்ட இதுல காஃபி எல்லாம் போகணும், எவ்வளவு சுகர் போகணும் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஹீரோக்காக சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமா அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் அடுத்த
சீனே நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாஸ் வந்துட்டு ஹீரோயினை பார்க்கலான்னு வர அப்போ சரியா அந்த இடத்துல வேற பொண்ணு உட்காந்துக்கா. ஹே பியூட்டி யாரு நீ அப்படின்னு மாதிரி கேட்க, நான் செக்ரட்டரி. ஓ ஹீரோயினுக்கு கீழே ஒர்க் பண்றியா அப்படின்னு மாதிரி சொல்ல, இல்ல நான் ஹீரோக்கு கீழே ஒர்க் பண்றேன் அப்படின்னு மாதிரி சொல்ல, இவன் செம்மையா கோவப்பட்டு, டே ஏன் நினைச்சிட்டு இருக்க என் ஃப்ரெண்டை, நீ வந்துட்டு கூப்பிட்டோனே அவன் வரா, கூப்பிட்டோனே வந்துட்டு அவளோட டிபார்ட்மெண்ட்டை மாத்தி விடுற, என்னதான் நீ நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போட்டு திட்ட. சார் யார் நீங்க, ஃபர்ஸ்ட் இங்க வந்து வெளியே போங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றான், அங்க இருந்து கிளம்பிடுறோம். இப்ப நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு கொடுத்த ஒர்க்ஸ்லாம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க, நைட் ஒர்க்லாம் எல்லாத்தையுமே வந்துட்டு. அந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபைல் ஒன்று தேவைப்படுது. அதனால நம்ம ஹீரோயினை தேடி நம்ம ஹீரோ வந்துட்டு வராரு. வந்து ஒரு ஃபைலை பத்தி கேட்கறாங்க. ஹீரோயின் நான் இப்பதான் இங்க எல்லாத்தையுமே அடுக்கி வச்சிருக்கேன் சார், நான் எல்லாத்தையும் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. போயிட்டு நம்ம ஹீரோயின் நிறைய ஃபைல் ஒர்க்லாம் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தாங்களே, ஸோ அதனால வந்துட்டு ஈஸியா போயிட்டு எடுக்க போறாங்க. ஆனா ரொம்ப மேல இருக்கிறதுனால சேர்லாம் எடுத்துட்டு போறாங்க. நம்ம ஹீரோ நான் வேணா ஹெல்ப் பண்ணவான்னு கேட்கறாங்க. ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார், நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சேர் மேல ஏறி நம்ம ஹீரோயின் கரெக்டா அந்த ஃபைலை எடுக்கிறப்ப கரெக்டா அங்க ஒரு கருப்பாம்பூச்சி இருக்கும். ஸோ அந்த கருப்பாம்பூச்சி நம்ம ஹீரோயின் மேல விழ, கரெக்டா நம்ம ஹீரோயின் போயிட்டு ஹீரோ மேல விழன்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த இடத்துல ஒரு ரொமான்டிக் சீன் ஒன்று கிரியேட் ஆகும். இப்போ நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டு உன்னை நான் எங்கேயோ உண்மையாவே பார்த்த மாதிரி தான் இருக்குன்னு நம்ம ஹீரோயின் அதனடா நானும் சொன்னேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஹீரோ வரதுக்குள்ள ஹீரோடைய வீட்டுக்கு போயிட்டு அவங்களுடைய திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் இப்போ எங்க போறாங்க அப்படின்னா, ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்காக ஒரு வீடு ஒன்று வாங்கி கொடுத்தாங்களே பக்கத்துலேயே ஒரு அபார்ட்மெண்ட், அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம ஹீரோயின் ஷிஃப்ட் ஆயிடுறாங்க. அந்த வீடு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா கிளாஸியா இருக்கு. ஆக்சுவலி ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டை மேரேஜ் கிஃப்டா தான் கொடுத்துருப்பான். ஸோ ஆல்ரெடி அந்த வீட்டில் ஃபர்னிச்சர்ஸ்லாம் இருக்கு, ஹீரோயினுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா திங்ஸும் இருக்கு. ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு எந்த அளவுக்கு அவன் என்ன புரிஞ்சு வச்சிருக்கான் பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணாங்க, அந்த திங்ஸ்லாம் எடுத்து அடுக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் இருக்க நம்ம ஹீரோக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு, யாரோ பக்கத்துல வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்காங்களே இருக்கு, ரொம்ப சவுண்ட் போட்டுட்டு இருக்காங்களே அப்படின்னு மாதிரிலாம் ஹீரோ வந்துட்டு செம டென்ஷன் ஆகிறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் ரொம்ப என்ஜாய் பண்ணி அவங்களுடைய வீட்டு எல்லாத்தையுமே டெக்கரேஷன் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் தானாவே ரெடி பண்ணிட்டு இருந்துட்டு குளிக்க போறதுக்கு முன்னாடி சாங்ஸ்லாம் கேட்கலாம்னு சொல்லிட்டு வைஃபை கனெக்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி ஹீரோ வீட்டில் இருந்தனால ஹீரோடைய வைஃபை கனெக்ட் ஆயிடுது. ஹீரோ செம கடுப்பாய், என்ன பக்கத்து வீட்டுக்காரங்க என்னோட வைஃபை யூஸ் பண்ணாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணா, ஹீரோயினோட வீட்டுக்கு போறப்ப ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து வெளியே பாத்துருவாங்க. பார்த்துட்டு ஐயோ என்ன இவன் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா, அச்சோ மாட்டினா நம்ம அவ்வளவுதானே 1000 கேள்வி கேட்பானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மூஞ்சில என்ன பண்றாங்க, ஓடி போயிட்டு டக்குன்னு மாஸ்க் மாட்டிக்கிட்டு ஹீரோ முன்னாடி வராங்க. ஹீரோ இந்த மாதிரி நீங்க என்னோட வைஃபை யூஸ் பண்றீங்க மேடம், ஸோ கட் பண்ணுங்க, ஆக்சுவலி என்னோட வைஃபை பாஸ்வேர்டு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு மாதிரி கேட்க ஹீரோயின் இல்லைங்க அதுங்க இதுங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. ஹீரோக்கு இந்த வாய்ஸை நம்ம எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மூஞ்சியை பார்க்கலாமான்னு கேட்குறாங்க. ஹீரோயின் இடியட் அப்படின்னு சொல்லிட்டு கதவை வேணும்னே சாத்தி விட்டுறாங்க. ஏன்னா ஹீரோங்கன்னா எப்படி ஒரு செக்ரட்டரிக்கு இவ்வளோ காசு கிடைக்கும் அப்படின்னு மாதிரி யோசிப்பா இல்லையா, அதனால தான். அடுத்து நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, டெய்லியும் வந்துட்டு ஹீரோக்காக வந்துட்டு கொஞ்சம் சாப்பாடுலாம் வச்சுட்டு உடனே வந்துட்டு காலிங் எல்லாம் அடிச்சுட்டு அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு சின்ன நோட்டும் ஒன்று எழுதியிருப்பாங்க, ஒழுங்கா சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி. நான் இந்த மாதிரி உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க தான், ஸோ உங்களை வந்துட்டு நேற்று டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், அதனால தான் நான் உங்களுக்காக மன்னிப்புக்காக சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கணும்னே. ஹீரோக்கு டெய்லியும் இதே மாதிரியே சாப்பாடு வருது. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ஹீரோக்கு பிடிச்ச சாப்பாடாவே வந்துட்டு இருக்கு. யாரா இந்த பொண்ணு நமக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கே அந்த பொண்ணை பார்க்கணும், அதை நம்ம ஹீரோயினை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வருது. அதனால நம்ம ஹீரோ என்ன பண்றா, இந்த தடவை ஹீரோயினோட வீட்டுக்கு போயிட்டு மேடம் ஒரு நிமிஷம் கதவு தரங்க ப்ளீஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் மறுபடியும் போயிட்டு முகத்துல மாஸ்க் எல்லாம் மாட்டிக்கிட்டு வரப்ப ஹீரோயின் குடுகுடுன்னு ஓடி வரப்ப அங்க இருக்க சேர்ல காரை இடிச்சுப்பாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு மேடம் உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல, உள்ள இருந்து சவுண்ட் கேட்டுச்சு, உங்க காலில் அடிபட்டுருச்சா, சரி வாங்க நான் உங்களை தூக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அங்கிருந்து ஓடி வந்த பொண்ணுக்கு ஹால்ல இருந்து போயிட்டு சோஃபால உட்காரதுக்கு முடியாதாமா. இதுதான் இந்த பசங்களுடைய பெரிய வந்துட்டு மைனஸ் பாயிண்டே பாத்தீங்களா. அதாவது காலில் அடிபட்டுருச்சு, அதனால ஹீரோயினை கொண்டு போய் சோஃபால உட்கார வச்சு மேடம் நீங்க ஒன்றும் நினைக்கலாம், நீங்க தானே எனக்கு சாப்பாடுலாம் கொடுக்குறீங்க, எனக்கு நல்லாவே தெரியும், அதனால உங்களுக்காக ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின்காக ஒரு பிரேஸ்லெட் ஒன்று நம்ம ஹீரோ கிஃப்ட் பண்றான். அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினும் செம ஹாப்பியா இருங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் முகத்தை ஹீரோ பார்க்கணுன்றாங்க. அப்புறமா ஹீரோயின் கையும் களவும் மாட்டிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அவங்களுடைய ஆஃபீஸ்க்கு ஒர்க்குக்காக வந்தா, ஆனால் அந்த இடத்துல ஹீரோவை காணும். ஆக்சுவலி ஹீரோ வந்துட்டு ஒரு பார்ட்டிக்காக அந்த புது செக்ரட்டரி கூப்பிட்டு போயிருக்கான்ற விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சு ஹீரோயின் என்ன பண்ணாங்க, அவங்க எக்ஸ் பாஸை கூப்பிட்டுக்கிட்டு அந்த பார்ட்டிக்கு போறாங்க. அந்த எக்ஸ் பாஸ் என்ன புதுசாக நீ என்ன பார்ட்டிக்கெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கனே, அந்த பார்ட்டியில் நம்ம ஹீரோவும் அந்த செக்ரட்டரி இருக்கிறத பார்த்துட்டு ஓ இதுக்காக தான் நீ என்னை கூட்டிட்டு வந்தியா அடி பாவி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த எக்ஸ் பாஸ் செம டென்ஷன் ஆகிறா நம்ம ஹீரோயின் மேலே. ஹீரோயின் நம்ம ஹீரோவே வாட்ச் பண்ணிட்டு இருக்கான், எங்க அந்த செக்ரட்டரி கூட போய் டான்ஸ்லாம் ஏதாவது ஆடி தொலைச்சிட போறான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவத்தில் நம்ம ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்ட் இருக்காலே அந்த டாக்டர் ஃப்ரெண்ட் அவங்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நடந்தது எல்லாத்தையும் உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுங்கன்னு அவனும் என்ன பண்ணா, சரி ஓகே வேற வழியே இல்லை, ஏன்னா எப்ப பாரு இவன் ஹீரோயினை பத்தி மறந்துதான், எத்தனை தடவை தான் ப்ரப்போஸ் பண்ணுவான், எத்தனை தடவை தான் பிரேக்கப் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவனும் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறான். இந்த மாதிரி நீ வந்துட்டு 4-5 தடவை ஹீரோயினை வந்துட்டு மறந்துட்ட, 2-3 தடவை ஞாபகம் வச்ச, ஸோ பழசெல்லாம் உனக்கு வந்துட்டு மறந்து போச்சு, தயவு செஞ்சு நான் சொல்றதை நம்பினோடனே ஹீரோக்கு இதெல்லாம் கேட்டுட்டு ஆக்சுவலி இப்போ வந்துட்டு ஹீரோயின் போய் சொல்லலாம், ஆனால் தன்னோட ஃப்ரெண்டே எப்படி தாங்கிட்ட போய் சொல்லுவான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. ஹீரோயின் என்ன சொல்றாங்க, ஹீரோ அங்கிருந்து வெளியே போக சொல்லிட்டு இப்போ அந்த டாக்டர்
டாக்டர் கிட்ட பேசுறாங்க, ஏதாவது ஒன்று ட்ரீட்மெண்ட் மாதிரி இவனை ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு எல்லாம் கேட்க அந்த டாக்டரும் ஓகே கண்டிப்பா பண்ணலாம், பட் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு ஷாக் மாதிரி ஒன்று கொடுக்கணும். நீங்க அவனை விட்டு வந்துட்டு விலகுற மாதிரி விலகுனீங்கன்னா, அதாவது சந்தோஷமா இருக்கக்குள்ள தானே உங்களை பத்தி மறக்கிறான். சப்போஸ் வந்துட்டு ஒரு பெரிய வந்துட்டு ஒரு துக்கம் ஏற்பட்டுச்சுன்னா மேபி அவன் மறக்காம இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கூட இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் சரின்றாங்க. ஆனா அதுக்கப்புறமும் ட்ரீட்மெண்ட்லாம் அவன் எடுத்துக்கணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் சரின்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோ வந்து பாக்குறாங்க. ஹீரோ வந்துட்டு ஓ அப்ப நீ தான் வந்துட்டு என்னோட எக்ஸ்ல வரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டுட்டு வீட்டுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி போயிடான். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ என்ன பண்ணா, அந்த ஃபியான்சி இருக்கா இல்லையா, அவளுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு உன்னோட ஹெல்ப் கொஞ்சம் தேவை, ஸோ அதனால நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வந்துருன்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பொண்ணு கிட்ட சொல்ல, அந்த பொண்ணு என்ன விஷயம் கேட்க ஹீரோ வந்துட்டு ஏதோ சைலண்டா சொல்லிட்டு இருக்கான். அது நம்ம காலில் விழல. மறுநாள் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வராங்க. வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல எல்லாருமே வந்துட்டு ஒரு போட்டோ வச்சு எல்லாருமே ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு ஆன்லைன்ல. அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் போயிட்டு பாக்குறாங்க. என்னன்னா ஹீரோவும் அதுக்கப்புறமா அந்த ஃபியான்சின்ற அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அவளும் நம்ம ஹீரோவும் கொஞ்சம் சேர்ந்து இந்த மாதிரி கொஞ்சம் போட்டோஸ்லாம் வந்திருக்கு. ஹோட்டல்ல போற மாதிரியும் ஸோ வந்துட்டு ரூம்குள்ள போற மாதிரியும் ஸோ இந்த மாதிரி போட்டோஸ்லாம் வந்திருக்கு. இதை பார்த்துட்டு ஒருவேளை பாஸோடைய சீக்ரெட் கேர்ள் ஃப்ரெண்டா அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு என்னடா இது, நேற்று தானே எல்லா விஷயத்தையும் சொன்னா, இருந்தாலும் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி எல்லாம் இவன் பண்ணிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எதுவும் தெரியாத மாதிரி சிரிச்சுக்கிட்டே அமைதியா போயிட்டு ஆனா மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்ப ஹீரோட்ட போய் டைரக்டாவே கேட்டுடலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் நீ உன் ஃப்ரெண்டு சொல்லி கூட நம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றான், இப்ப நம்ம சொல்லி என்ன பண்ண சொல்றேன், இப்ப நான் உன்னை வந்துட்டு மறுபடியும் லைக் பண்ண ஆரம்பிச்சா மறுபடியும் நான் உன்னை மறந்துட போறேன், ஸோ இதெல்லாம் எதுக்கு, தேவையில்லாம என்னோட லைஃபை நான் வாழணும்னு நினைக்கிறேன், அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபியான்சின்ற பொண்ணு அங்க வந்துடுறான். வந்துட்டு நம்ம ஹீரோ கூட கொஞ்சம் க்ளோஸா இருக்கிற மாதிரி பேபி நம்ம பார்ட்டிக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அங்க வந்து கூட்டிட்டு போவேன். ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. ஒரு மாதிரி ரொம்ப அழுகியாவே நம்ம ஹீரோயினுக்கு வந்தது. இந்த வேலையை விட்டே போயிடலாமா, இந்த லைஃபே நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைக்கிறாங்க. ஆனா ஹீரோ மேலேயும் என்ன தப்பு இருக்கு, பாவம் இல்லையா, ஸோ அதனால நம்ம ஹீரோயின் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக் மாதிரி இருக்கு. ஆக்சுவலி ஹீரோயின் தான் கூட இருந்து கஷ்டப்படுறதுனால ஸோ அதனால இந்த ஃபியான்சின்ற பொண்ணு கிட்ட நீ என்கிட்ட கொஞ்சம் க்ளோஸ் ஆறு, இதெல்லாம் பார்த்துட்டு அவ என்னை விட்டு விலகி போயிடுவா, அவ்வளவுதான் அவளுடைய லைஃப்ல வந்துட்டு நல்லபடியா இருக்கட்டும், எப்ப பாரு மறக்கிறேன் என் கூட அவனுடைய லைஃப் வந்துட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமா இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபியான்சின்ற பொண்ணு கிட்ட வந்துட்டு ஹெல்ப் கேட்பா. அந்த பொண்ணும் கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் அந்த ஃபியான்சி அந்த இருக்கா இல்லையா ஹீரோட எக்ஸ் ஃபியான்சி, அவன் என்ன பண்றா, ஹீரோ கிட்ட வேணும்னே க்ளோஸா இருக்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் வர அப்பெல்லாம் நடிக்கிறா. ஹீரோயினும் இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் இரிட்டேட் ஆகிறா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிடா. அதுக்கப்புறமா இந்த ஃபியான்சின்ற அந்த பொண்ணு இருக்கா இல்லையா அவகிட்ட வந்துட்டு என்ன நீ எப்ப பாரு அவன் கூட வந்துட்டு க்ளோஸா இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாஸ் கேட்க, ஏன் என்ன க்ளோஸா இருந்தா என்ன, அப்ப அன்னைக்கு நமக்குள்ள ரூம்ல நடந்தது என்ன, நீ சின்ன பிள்ளையா, நீ இதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, உனக்கு பல பேர் கூட சம்பந்தம் இருக்கும், நீ அந்த மாதிரி என்னையும் நினைச்சிட்டு போயிட்டே இருந்தோனே, அடிப்பாவி, நான் அதுக்காக ரூமுக்குலாம் எந்த பொண்ணையும் கூட்டு போனதில்ல, நான் தான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு தொட்டு பார்த்த பொண்ணு, ஃபர்ஸ்ட் நீ நீல என்னோட லவ் அக்செப்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட எக்ஸ் பாஸ் அங்கிருந்து ஓடிட்டே போயிட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, ஹீரோ நினைச்ச மாதிரி அவங்களுடைய ஜாபை ரிசைன் பண்ணிட்டு ஆனா டைரக்டா ஹீரோ கிட்ட சொல்லாமலே அந்த இன்னொரு பொண்ணு இருக்கா தெரியுமா, அதாவது நம்ம ஹீரோடைய டாக்டர் பையனை லவ் பண்ணுவாலே ஒரு பொண்ணு, ஸோ அந்த பொண்ணு கிட்ட தன்னுடைய ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்து நம்ம ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. நைட்டு ஹீரோயின் அவங்களோட வீட்டில் பேக் பண்ணிட்டு இருக்கோம்ல, ஹீரோ போயிட்டு லாஸ்டா பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோடைய வீட்டுக்கு போறாங்க. ஹீரோயின் கிட்டயும் ஒரு ஸ்பேர் கீ இருக்கும் இல்லையா, அதை வச்சு உள்ள போயிட்டு ஹீரோ ஒரு தடவை பார்த்துட்டு திரும்புறப்ப அங்க ஒரு சோஃபால ஒரு டைரி ஒன்று இருக்கும், அதை எடுத்து நம்ம ஹீரோயின் படிக்கிறாங்க. என்ன இவனுக்கு டைரி எழுதுற பறக்கலாம் இல்லையேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஆக்சுவலி ஹீரோயினை வந்துட்டு ஏன் கூட அவளுடைய லைஃப் ஸ்பாயில் ஆகிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, அதனால தான் நான் இன்னைக்கு வேணும்னே அவளை வந்துட்டு என்கிட்ட இருந்து பிரிக்கணுன்றதுக்காகவே அந்த ஃபியான்சின்றவளை நான் கூப்பிட்டு இந்த மாதிரி அவன் வந்துட்டு நடிச்சிட்டு இருந்தேன் நானு, ஸோ இவன் வந்துட்டு சந்தோஷமா இருக்கணும் எனக்கு அதுதான் முக்கியம்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணா அந்த டைரியில எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கான். சப்போஸ் நான் அவளை மறந்தா கூட மறுபடியும் எனக்கு வந்துட்டு இந்த டைரி படிக்கிறப்ப ஞாபகம் வரும், அவகிட்ட நான் மறுபடியும் போக மாட்டேன், என்கிட்ட இருந்து அவள் விலகி இருக்கதான் கரெக்ட்ன்றாங்க. ஹீரோயினும் வந்துட்டு அந்த ஊரை விட்டே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அந்த ரெஸ்டாரண்ட்ல ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணிருப்பாங்க, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரப்ப நம்ம ஹீரோயினை பத்தின கொஞ்சம் ஞாபகங்கள் எல்லாமே வருது. கொஞ்ச நாள் நம்ம ஹீரோயினை மிஸ் பண்ண ஆரம்பிச்சுனா நம்ம ஹீரோ, ஸோ உடனே நம்ம ஹீரோக்கு என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல ஒரு மாதிரி தலைவலியெல்லாம் ஆரம்பிச்சு ஆக்சுவலி இத்தனை நாள் அவன் மறந்த எல்லா விஷயமும் நம்ம ஹீரோக்கு இப்ப நினைப்பு வந்துருச்சு. ஆக்சுவலி அந்த டாக்டர் சொன்னா இல்லையா, ஒரு பெரிய சந்தோஷத்துல மூலியமா தானே மறக்கிறான், ஒரு பெரிய துக்கம் ஒன்று நடந்துச்சுன்னா அவனோட லைஃப்ல அவன் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுப்பான்னு சொல்லிட்டு அது மாதிரி தான் இப்ப ஹீரோக்கு வந்துட்டு நடந்திருக்கு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அந்த எக்ஸ் பாஸை தேடி போய் இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோயின் எங்க இருக்கான்னு கேட்டோன்னே, ஏன்டா நீ கூப்பிடுறதுக்கும் வந்துட்டு அவ வரணும், நீ போ சொன்னா நீ போகணுமா, அவன் என்ன நீ ஆட்டி வச்ச பொம்மையா அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோ திட்ட, ஹீரோ ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்லுன்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்கறனால சரி ஓகே போ, இந்த தடவை நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், அடுத்த தடவை நீ மறந்துட்டு வந்தனா அப்பயும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன், நீ இந்த வைனை குடி பாப்பானோடனே நம்ம ஹீரோ வைனை குடிக்க ஆரம்பிக்கிறான். ஓகே நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க ஹோம் டவுனுக்கு தான் போயிருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொன்னோன்னே ஹீரோவும் சரின்னு போயிட, ரொம்ப நாள் தன்னை பார்க்க வராதனால ஸோ இந்த டாக்டர் பையன் அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக ஆஃபீஸ்க்கு வரான். இந்த பொண்ணு கிட்ட வந்துட்டு சாரி கேட்கறான், இந்த மாதிரி வந்துட்டு அவங்க என்னோட ஃப்ரெண்டு தான் ஜஸ்ட் நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு
அப்படின்னு எல்லாம் சொல்ல, நான் இந்த மாதிரி உன்னை டேட் பண்ண கூப்பிட்டேன், நீ வரவே இல்லைன்னு, இப்போ என்ன உனக்கு டேட் தானே பண்ணணும், வாமா நம்ம டேட் பண்ண போலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அங்கேருந்து டாக்டர் பையன் கூட்டிட்டு போயிடறான். ஸோ ஒரு கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு அந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் தூரமாக இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், புரிஞ்சுப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்திருக்கு. இங்கே நம்ம ஹீரோ ஹீரோயினை தெரியும் அவங்க ஹோம் டவுனுக்கே வந்துடுறான். ஹீரோயினோட அம்மா அப்பா 2 பேருமே வந்துட்டு ஹீரோவை வந்துட்டு வெல்கம் பண்ணுறாங்க, ரொம்ப ஹாப்பியாக வெல்கம் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இல்லையா, ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் ஹீரோ தான், இப்போ இருக்க கரண்ட் பாய் ஃப்ரெண்டும் ஹீரோ தான் சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயின் மட்டும் கொஞ்சம் கோவமா நம்ம ஹீரோவை வெல்கம் பண்ணுறாங்க. ஹீரோ எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்க, நான் அந்த மாதிரி உங்களுடைய டைரியெல்லாம் படிச்சிட்டேன், அதுக்காக தான் நான் இங்கே வந்துட்டேன், நீங்கள் எதுக்கு மறுபடியும் என்னை தேடி வந்தீங்கன்னு சொன்னோன்னே ஹீரோ எதுவுமே சொல்லாமல் போயிட்டு ஹீரோயினோட அம்மா அப்பா கிட்ட போயிட்டு பேச உட்காந்துடுறான். அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவங்க நிறைய கிஃப்ட் எல்லாம் வேற வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஹீரோவுக்கும் கொடுக்குறாங்க. ஸோ யாருமே இல்லாத நேரமாக பார்த்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், ஸோ ஹீரோயினோட ரூம்குள்ளே பூந்துறான். ஹீரோயினோட ரூம்குள்ளே போயிட்டு தயவு செஞ்சு நான் மன்னிச்சுடு, ஆக்சுவலி வந்துட்டு இப்போ எல்லா விஷயமும், அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம், அதுக்கப்புறமா இப்போ கரண்டாக நடந்த விஷயம் எல்லாமே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஆக்சுவலி நீ என்னை விட்டு போனாதான் சந்தோஷம் நான் நினைச்சேன், அதாவது நீ சந்தோஷமா இருப்பேன் தான், ஆனால் நான் உன் கூட இருக்கிறனால தான் நீ சந்தோஷமா இருப்பேன்றதை நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன், தயவு செஞ்சு மன்னிச்சுடு, என் கூட வந்துருன்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயின் நீ எத்தனை தடவை என்ன மறந்தாலும் நான் உன்னை மறுபடியும் ஞாபகப்படுத்தி வச்சு நான் உன்னை லவ் பண்ணுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோவும் தன்னுடைய அப்பாலஜிஸை ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயினும் வந்துட்டு ஒத்துக்கிறாங்க. ஆனா இதை அப்பா அம்மா கிட்ட கண்டிப்பா வந்துட்டு உண்மையை சொல்லியே தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுறான். ஆனா ஹீரோயின் வேணான்றாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ என்ன பண்றா, மறுநாள் ஹீரோயினோட அப்பா கிட்ட போயிட்டு ஹீரோயினோட 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் நான் தான், இப்ப இருக்க கரண்ட் பாய் ஃப்ரெண்டும் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இருக்க நோயை பத்தி வந்துட்டு ஹீரோ அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்ல, அவங்களுக்கு தான் ஹீரோ மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு, பரவாயில்ல என்னோட பொண்ணுடைய லவ்வுக்காக நீ இவ்வளோ கஷ்டப்படுற, என்னோட பொண்ணும் இவ்வளோ கஷ்டப்படுற, நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒத்துக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு வந்துட்டு என்னோட பொண்ணை கூட்டிட்டு போயிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா அப்பா கிரீன் சிக்னல் காமிச்சிட்டாங்க நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அங்கிருந்து நம்ம ஹீரோயினா வந்துட்டு பாத்தீங்கன்னா உப்பு மட்டும் தூக்கிட்டே நம்ம ஹீரோ கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த கிராமத்திலே ஒரு அழகான ஒரு இடம் மாதிரி ஒன்று இருக்கு. அந்த இடத்துக்கு போய் ஹீரோ என்ன பண்ணா, ஹீரோயின் கிட்ட இந்த இடத்த நீ கடைசியா பாத்துக்கோ, இதுக்கப்புறம் என்னோட ஒய்ஃப் வந்துட்டு ஹைஃபியான வாழ்க்கை தான் வாழ போறா அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியா நம்ம ஹீரோ பார்க்க, இப்போ ஹீரோ என்ன பண்றான், டக்குன்னு ஒரு ரிங்கை ஒன்று நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்து, இடம் நல்லா இல்லைன்னு பார்க்காத, ஆனா கொடுக்குற என் மனசை மட்டும் பாரு, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க விரும்புறேன், தயவு செஞ்சு நம்ம சீக்கிரமா மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணா, ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ண, ஹீரோயினும் வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா 2 பேருமே சேர்ந்து ஹீரோடைய வீட்டுக்கு போயிடறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் 2 பேருமே அப்படி இப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ ஹீரோவும் ரொம்ப ஹாப்பியா ஹீரோயினை கண்டிப்பா நான் உன்னை இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா நான் மறக்க மாட்டேன், நான் நம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொன்னோன்னே ஹீரோயினும் வந்துட்டு மறக்க மாட்டான்னு நினைச்சு மறுநாள் எந்திரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ ஆக்சுவலி உண்மையாவே மறக்கவே இல்லை. 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க இல்லையா, அப்பா அம்மாவுடைய சம்மதம் தேவை இல்லையா, ஸோ எல்லாமே முடிச்சிட்டதுக்கு அப்புறமா அப்பா அம்மாவுடைய சம்மதத்தை கேட்கறாங்களா. ஸோ அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு இப்ப சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்ற மாதிரி சொல்ல, இப்ப நம்ம ஹீரோ அதுக்குள்ளேயே நான் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் மறந்துட்டுனா என்ன பண்றது, அதுவும் இல்லாம இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோயினோட அம்மா அப்பா கிட்டே இந்த மாதிரி உங்க பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க என்ன பண்றாங்க, சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு ஏய் எங்க பொண்ணு பிரெக்னெண்டா இருக்காளா, கங்க்ராச்சுலேஷன் அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்றாங்க. இது கொஞ்சம் ஓவரா இல்லைல்ல. ஸோ இந்த சைனீஸ் கொரியன் ட்ராமாலாம் இந்த மாதிரி தான், எப்படி தான் அந்த அப்பா அம்மாலாம் இந்த மாதிரி சொல்றாங்களோ, நம்ம ஊர் அப்பா அம்மா வந்தா இம்மா நேரம் செவிலே வந்துட்டு செருப்பு கட்டி அடிச்சிருப்பாங்க. சரி வாங்க நம்ம இப்ப கதைக்குள்ள போலாம். ஸோ எப்படியோ ஹீரோயினோட கல்யாணத்துக்கு ஹீரோவுடைய அம்மாவும் ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுறாங்க. என்ன பண்றது, வேற வழி இல்லை, ஹீரோயின் இப்ப பிரெக்னெண்டா இருக்கா வேற. ஸோ அதனால வந்துட்டு கல்யாணத்துக்கும் ஒத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன, நம்ம ஹீரோ செம ஹாப்பியா ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டு பர்ச்சேஸ்லாம் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்றதுக்காக வந்துட்டு கிளம்புறான். ஹீரோயினும் ரொம்ப ஹாப்பியா அவங்களுடைய மேரேஜ் ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு என்னோட ஒய்ஃப் இவ்வளோ அழகா இருப்பான்லாம் எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ல வந்துட்டு டார்லிங்னு பேசிட்டு இருக்கா. டேய் நான் ஒருத்தவங்க நடுவில் இருக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ் பாஸ் சொல்ல, ஹீரோ அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு போடா உன்னோட ஆளை போய் பாருடானே, எங்க என்னோட ஆள் ஒத்துக்கவே மாட்டேன்றாள் என்னோட லவ்வுக்குன்னு சொல்லிட்டு அந்த அதாவது ஹீரோவோட அந்த எக்ஸ்பியான்சியை பத்தி சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் கூட அந்த ஒர்க் பண்ண அந்த கொலிக்கு ஹீரோடைய அந்த டாக்டர் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா செல்ஃபீஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா பேச்சுலர் பார்ட்டி நடக்குது. ஹீரோ கூட மணப்பெண் வந்துட்டு, மணப்பெண் இல்ல அது என்ன சொல்லுவாங்க, கல்யாண பையன் தோழனா அது என்ன சொல்லுவாங்க தெரியல. ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு நடக்குது. ரொம்ப ஹாப்பியா எல்லாருமே ஜாலியா என்ன பண்றாங்க, அந்த குட்டி குட்டி ட்ரெஸ்லாம் போட்டு லேடிஸ் ட்ரெஸ் ஜென்ஸும் ஜென்ஸ் ட்ரெஸ் லேடிஸும் போட்டு டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு ஸோ அவங்களுடைய அந்த பேச்சுலர் பார்ட்டியை ரொம்ப அழகா முடிக்கிறாங்க. மறுநாள் கல்யாணம். ரொம்ப ஹாப்பி, எனக்குமே ரொம்ப ஹாப்பி தான். ஏன்னா இந்த ட்ராமா இழுத்துக்கிட்டே போறதுனால எனக்குமே ரொம்ப தலைவலியா இருந்துச்சு. அதுக்கப்புறமா லாஸ்டா எப்படியோ நம்ம ஹீரோவை கல்யாணம் பண்ணி வைக்கிறப்ப ஹீரோயினோட அப்பா ஹீரோ கையில தன்னோட பொண்ணை பிடிச்சு கொடுத்துட்டு, எப்பா நான் என் கண்ணையே உங்ககிட்ட கொடுக்குறேன், ரொம்ப பத்திரமா பாத்துக்கோப்பா, இதுக்குள்ள கண்ணுல வந்துட்டு தண்ணியே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரு அழுதுகிட்டே போவ நம்ம ஹீரோ கண்டிப்பா உங்க பொண்ணு கண்ணுல இருந்து தண்ணியே வராதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கடைசியா மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அப்படியே ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறமா காமிக்கிறாங்க. ஸோ 2 வருஷத்துக்கு அப்புறமா
அப்புறமா நம்ம ஹீரோடைய கம்பெனி ரொம்ப பெருசா டெவலப் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோயினை இப்போ அதை எடுத்து தனியா வந்துட்டு ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த புது ப்ராஜெக்டோடைய ஓனர் நம்ம ஹீரோயினை பார்த்து இவன் நம்ம வெளியே போலாமா அப்படின்ற மாதிரி கேட்க அந்த இடத்துல நம்ம ஹீரோ என்ட்ரி ஆகிறான். கண்டிப்பா வெளியே போக முடியாது, என் பிள்ளைக்கு யார் பால் கொடுப்பான் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு பக்கத்துல வர ஆமா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு குட்டியா அழகா ஒரு பையன் பிறந்துட்டான். ஸோ நம்ம ஹீரோ நான் தான் வந்துட்டு இந்த கம்பெனியோட பாஸ், அப்புறம் வந்துட்டு இந்த காரோடைய ஓனரும் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து சொல்ல அவனும் அங்கேருந்து சாரி கேட்டே கிளம்பிடுறாங்க. இந்த குழந்தைய பாருங்களேன் அப்படியே வந்துட்டு நல்லா அழகா குண்டு பூஷணி மாதிரி நல்லா கொல்லுன்னு அழகா இருக்குல்ல. ஹீரோயின் என்னடி தங்கம் அப்படின்லாம் கொஞ்சிட்டு இருக்காங்க. ஹீரோ என்னையும் கொஞ்சம் அப்படின்றாங்க. அப்படியே கட் பண்ணா 2 வருஷத்துக்கு அப்புறமா கூட இன்னும் நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய லவ்வை வந்துட்டு இன்னும் அந்த பொண்ணு அதாவது ஹீரோவுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஏத்துக்கல போல இருக்கு. ஆனா அதுக்கு நடுவுல இந்த நம்ம ஹீரோவுடைய அந்த அதாவது டாக்டர் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவனும் ஹீரோயினோட அந்த கொலிக்கும் வந்துட்டு கல்யாணமும் பண்ணிட்டு அந்த பொண்ணு இப்ப பிரெக்னெண்டா இருக்கா. ஸோ இன்னும் நீ என்னமா என்கிட்ட வந்துட்டு என்னுடைய லவ்வை ஒத்துக்கவே மாட்டேன்றான்னு சொல்லிட்டு எக்ஸ் பாஸ் நம்ம ஹீரோயின் கிட்ட புலம்பிட்டு இருக்க. சரி கடைசியா இப்போ குழந்தைய வச்சே நம்ம ப்ரப்போஸ் பண்ணிடுவோம், அம்மா தயவு செஞ்சு என்ன கல்யாணம் பண்ணிக்கோமா, இந்த உலகத்திலே இருக்க ப்ரீஷியஸான கிஃப்ட் நான் அந்த குழந்தைய உனக்கு தரேன், கல்யாணம் பண்ணிக்கோமான்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட சொல்ல அவளும் லாஸ்டா எப்படியோ நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாஸோடைய லவ்வை ஏத்துக்கிறாங்க. ஸோ இப்படியே ஜோடியா காமிச்சு கடைசியா இந்த டிராமாவும் முடிஞ்சிருச்சு. எனக்குமே இப்பதான் நிம்மதியா இருக்கு. நாளைக்கு ஒரு சூப்பரான டிராமாவோட நான் வந்து உங்களை பார்க்குறேன். என்ன டிராமா போடலான்றதை கமெண்ட் செக்ஷன்ல என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை பை, see you, love you all.